بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. هلا அந்த பாருங்க இவ்வளவு பேர்ட்ட கேட்ட ஒருத்தருக்குமே விளங்கல இவருக்கு மட்டும் தான் விளங்கி இவர் தேடி போன இதை இவர் சொல்லிட்டாரு சொன்னோடனே இவர் என்ன சொல்றது இவர் ஒருத்தருக்கும் விளங்கல்ல இது இவருக்கு மட்டும் தான் விளங்கி விளங்கிட்டா இப்படி நாங்க ஹலாத்த ஹலாலா தேடி போகப்படாது நாங்க முயற்சி என்னன்னா விளங்கிட்டா யாரா எனக்கு விளங்கிட்டு இது ஹராம் நான் கையை வச்சுட்டு இப்ப ஹராத்துல நான் கை எனக்கிட்ட சல்லி சொந்தமா வாங்குறதுக்கு இல்லை ஹராம்னு எனக்கு தெரிஞ்சால கையை வச்சுட்டேன் மன்னிச்சிரியால நீ மன்னிக்கலைன்னா நிச்சயமான வந்து நான் அது போவேன் நீ மன்னிச்சாயிடுச்சுன்னா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹராம்னு சொல்லி யாரும் நீ ஹராம் ஆக்கிக்கிறார் எல்லாரும் ஹலால்ன்றானோ இத்தனை மூளை மாதிரி நான் ஹலால்ன்றானோ நான் யாரெல்லாம் ஹராமுடைய தான் சொல்றேன் உன்னுடைய ஹராத்தை நான் செஞ்சிட்டேன் யாரெல்லாம் என்ன நீ படைச்சாய் செய்தான் என்னோட வந்து விளையாடிட்டான் நான் ஹராத்தை செஞ்சிட்டேன் இப்போ நீ மன்னிச்சால்தான் நான் வந்து சொர்க்கம் போவேன் இல்லை நான் சொர்க்கம் போக மாட்டேன் உன்னுடைய விருப்பத்தை தான் யாரெல்லாம் இருக்குது ஒத்துக்கொண்டே நான் ஹராம் உண்டு இப்படி நீங்கள் அல்லாவோட பேசுங்க பார்க்க அல்லாக்கு இந்த பேச்சு விருப்பமாகுமா இல்லையா அல்லா நான் வந்து கேட்டேன்னா நான் இவன் ஹலாலுன்ட்டான்ன்றது ஒத்து போகுமா அல்லா கிட்ட முயற்சி எடுங்க ஹராத்த ஹராமுனுங்க ஹலால ஹலாலுங்க அதுக்கு பின்னால் மனிதன் குற்றம் செய்வான் மனிதன் வந்து என்ன செய்வான் குற்றம் செய்வான் கட்டம் கட்டமாக என்ன செய்யும் அதுலேருந்து வெளியாகும் எல்லாரும் நாங்கள் வெளியாகணும்னு சொன்னால் கட்டம் கட்டமாக நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம் எனவே இந்த அடிப்படையில் இப்படியான சில விஷயங்கள் ஹராம் ஹலாலுடைய விஷயங்களில் கொஞ்சம் என்ன செய்யும் கவனமாக இருந்துக்கோங்க அல்லாஹ் தான் எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யணும் இப்போ நாங்கள் என்ன செய்வோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். இன்றைக்கு நாங்கள் வந்து சூரத்துல் கௌசர் என்ற சூறாவை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், இது வந்து 108வது சூறான்னு நினைக்கிறேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், இன்னா ஆதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக வல் அப்தர். இது வந்து 3 சூறாவை கொண்டது. முதல்ல நாங்கள் பார்ப்போம் வந்து இதனுடைய சொற்கள் கருத்துகள். ஆத்தைனான்னு சொல்கிறது வந்து கொடுக்குறது செல்வது. ஆத்தைனா கொடுக்குறது, உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். கேன்றது வந்து உனக்குன்ற கருத்து. எங்கே நீங்கள் கேன்ற சொல் வந்துச்சுன்னு சொன்னால் கடைசியில் கேன்ற சொல் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு உனக்கு தமிழில் நாங்கள் சொல்கிறோன்னா உங்களுக்குன்றோம் ஒரு கௌரவத்துக்காக. அரபிக்கில் வந்து கௌரவம்ன்ற வார்த்தை கிடையாது. ஒரு ஆளுண்டா க, 2 பேருண்டா குமா, பலர்கண்டா கூம்னு சொல்லி இஸ்லாத்தில் வந்து வரும். இது வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறதுனால அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இன்னா ஆத்தைனா க உங்களுக்கு நாங்கள் ஆத்தைனால தந்தோம் கொடுத்தோம்ன்றதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆத்தைனால பன்மை. அல் கௌசர், கௌசர்ன்றது வந்து என்னது, நாங்கள் நேரத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம் வந்து கௌசர்ன்றது கௌசர்ன்ற தடாகம், கௌசர் என்ற தடாகம்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல் இந்த இதனுடைய வேர்ட் சொல்லுடைய கருத்து என்னென்னு சொன்னால் கௌசர்னா அதிகமான நலவுகள் என்ற வேர்டான சொல் கருத்து. இப்போ நாங்கள் சொல் கருத்து தானே பார்க்குறோம். அடுத்து என்ன, ஃபசல்லின்றது வந்து சலாத்திலேருந்து வந்தது. ஃபசல்லி நாங்கள் சொல்கிறோம் தொழுக. ஃபசல்லி நீ தொழுவீராக, நீ வந்து என்ன செய்வாயா தொழுவீராக. லிரப்பிக்க ரப்புன்ற உங்களுக்கு தெரியும் வந்து இறைவனா ரப் கன்றது வந்து திரும்ப வந்துட்டு உன்னுடையன்ற கருத்து வரும். வன்ஹர் நஹர்ன்னு சொல்கிறது வந்து அறுக்கிறது தெரியும். ஸ்பெஷலாக வந்து நஹர்ன்ற சொல் வந்து ஒட்டகம் அறுக்கிறதுக்கு பாவிக்கப்படும். ஒட்டகம் அறுக்கிற சொல் வந்து நஹரான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா வந்து இந்த அரபிக்கில் வந்து பாவிப்பாங்க. மாடாடு அறுக்கிறதுக்கு வேறு சொல்ல பாவிப்பாங்க, ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு வந்து வேறு சொல்ல பாவிப்பாங்க. இங்கே வந்து அல்லாஹ் தஆலா வன்ஹர் ஒட்டகத்தை வச்சு சொல்கிறான் வந்து. எனவே வன்ஹர்ண்டா நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, ஒட்டகங்கள் குர்பான் கொடுங்கன்ற இந்த கருத்தைப்படி அல்லாஹ் தலைவரத்தை வந்து என்ன செய்கிறான்னு சொல்கிறான். இன்ன ஷானியக்க உன்னுடைய பகைவன். ஷானியன்ற ஷானிய கேண்டா உன்னுடைய, நான் நேரத்தோட சொன்ன வந்து கேன்னு 3ஆவது இடத்துல வந்துருப்பேன். கேனா உன்னுடைய. ஷானியன்ற வந்து பகைமை ஒரு பகைவனுக்கு ஷானியன்னு சொல்லி சொல்கிறேன். ஹுவல் அபுத்தர், ஹூன்னு சொல்கிறது ஒரே இது வந்து வரும். இது வந்து இடச்சொற்கள். இது வந்து ஹூன்றது அவன்ன்றது,
ஹுவ அவன். அப்போ இந்த ஆயத்து ஒரு ஆளுக்காக வேண்டி காபு பின் அஷ்ரஃப் என்ற ஒரு ஆளுக்காக வேண்டி தான் இறக்கப்பட்டது. அப்போ அவனுக்கு தான் அல் அபுத்தர்ன்றது தான் அல்லாஹ் சொல்கிறான். அல் அபுத்தர்ன்னு சொல்கிற வந்து கருத்து என்னன்னு சொன்னால் பிள்ளை இல்லையா, சந்ததி இல்லாதவன். சந்ததி இல்லாத ஒரு மனிதனுக்கு வந்து சந்ததி இல்லைன்னு சொன்னால் பெண் பிள்ளைகள் என்று சொல்கிறது இல்லது. இஸ்லாத்தில் வந்து சந்ததி என்று சொல்கிறது என்னென்னு சொன்னால் ஆண் பிள்ளை இல்லைன்னு சொன்னால் அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யப்படும், அல் அபுத்தர் என்று சொல்லப்படும். ஆண் பிள்ளை இல்லைன்னு சொன்னால் காரணம் என்ன சொன்னால், அதாவது ஆண் பிள்ளைகள் தான் வீட்டுடைய பரம்பரையை நீடிக்கிறதுக்கு உதவும். நாங்கள் எங்களோட நாடுகள்லேயும் இந்த ஒரு பழக்கம் உண்டு இருக்குது. ஆண் பிள்ளைகள் பரம்பரையை நீடிக்கிறதுக்கு ஈக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அந்த இதனால தான் இங்கே சொல்கிறாங்க வந்து அல் அபுத்தர் பரம்பரை இல்லாதவன்ன்ற மாதிரி ஒரு கருத்து உண்டு. இதுதான் வந்து சொற்களுடைய கருத்து. இப்போ நாங்கள் பார்ப்போம் வந்து ஹதீஸினுடைய விளக்கத்தை. இந்த சூறா வந்து எங்கே இறக்கப்பட்டதுன்ற முறையில் பார்க்கும்போது சிலவங்க சொல்கிறாங்க வந்து இந்த சூறா மக்காவில் இறக்கப்பட்டதுன்னு சொல்லி, சிலவங்க சொல்கிறாங்க மதீனாவில் இறக்கப்பட்டதுன்னு சொல்லி. அதாவது சிலவங்கன்னு சொன்னால் சஹாபாக்களுக்குள்ளேயே சிலர்கள் மக்கான்னு சொல்கிறாங்க, சஹாபாக்களில் சிலர்கள் வந்து மதீனான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உலமாக்களுக்கு இடையிலேயும் இதில் என்ன செய்யுது கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் மதீனாலேருந்து இறக்கப்பட்டன்ற இதுக்கு வந்து நிறைய வந்து ஆதாரங்கள் விளக்கங்கள் நிறைய என்ன செய்யப்படுகின்றது இந்த சூறாக்கு வந்து கொண்டு இருக்குன்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஹதீஸில் வந்து சொல்லுங்கன்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு அவங்க ஒன்று அறிவிக்குன்றாங்க. அவங்க சொல்கிறாங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, கண் தூங்கி அப்படி ஒரு தூக்கம் உண்டு எங்களுக்குள்ளேயே இப்படி இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி ஒரு தூக்கம் ஒன்று அவங்களுக்கு போயிடுச்சு. இப்படிப்பட்ட தூக்கங்கள் எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வரும், நபி அவங்களுக்கு திடீர்னு வஹி இறக்கப்பட்டேன்னு சொல்லி நபி என்ன செஞ்சுருவாங்க, நபிக்கு வஹி வந்து பல வகையான முறையில் வஹி இறக்கப்படும். நபிக்கு சில நேரத்துக்கு வஹி வரும்போது அவங்களோட உடம்பெல்லாம் என்ன செய்யப்படும், வேர்த்து கொட்டும், பட்டியும் ஒரு பெரிய ஒரு சுமையோண்டு இறக்கப்படுற மாதிரி அவங்களுக்கு வேறாங்க. சில நேரத்துக்கு வஹி வரும்போது என்ன செய்யும், டக்குன்னு திடீர்னு அவங்களுக்கு என்ன செய்யப்படுற எல்லா பேச்சையும் அடக்கி போட்டு அப்படி கண்ணை பொத்தி அப்படி தூங்குற மாதிரி இருப்பாங்க. அப்படியே தூக்கம் வைத்திரும், அந்த அளவுக்கு வஹி ஆகும். இப்படி பல முறைப்படி என்ன செய்யப்படும் வஹி இறக்கப்படும். அப்போ இது வந்து சொல்கிறாங்க வந்து நபி ஸல்லல்லாஹு திடீர்னு சரி ஒரு தூக்கம் உண்டு, அவங்க தூங்கினா அப்போ சஹாபாக்கள் என்ன செய்யுது வஹி வந்து நபி அவங்களுக்கு இறங்கினா அவங்க வாழ்க்கையில் கண்ட விஷயங்கள் ஒரு நபி ஒன்று முன்னுக்கிறாரு, அவங்க காணுவாங்க, இடையிடையே காணுவாங்க. அப்போ இது வந்து அவங்களுக்கு ஒரு கண்ட ஒரு விஷயம். அப்போ திடீர்னு அவங்க சொல்கிறாங்க வந்து நபி அவங்களுக்கு திடீர்னு என்ன செஞ்சுட்டு சும்ம ரஃபா ராசோ முத்தபாசிமன், அதுக்கு பின்னால் திடீர்னு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்களோட தலையை வந்து உயர்த்தினாங்க, சிரிச்ச வண்ணம். இப்படி தூக்கம் முடிச்சுன்னா டக்குன்னு இப்படின்னு சொல்லி இப்படி இருப்பாங்க. அது பிறகு டக்குன்னு என்ன செய்வாங்க, கண்ணை உயர்த்தி சந்தோஷமாக சிரித்த வண்ணம் அவங்க தலையை உயர்த்தினாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க வந்து ஃபக்குல் நாமா, நாயமே உங்களை சிரிக்க வைத்தது என்ன, எது வந்து உங்களை வந்து சிரிக்க வச்சிச்சு, ஏன் நீங்கள் சிரிக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி வந்து என்ன செய்யலாம். யாரோ என்கிட்ட நேரத்தில் கேட்டாங்க, சஹாபாக்கள் நபி அவங்கள்ட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்களான்னு. நபி அவங்கள்ட்ட சில கேள்வியை கேட்பாங்க, தேவையான கேள்வியில் மட்டும்தான் என்ன செய்வாங்க கேட்பாங்க. எல்லா கேள்வியும் வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. உதாரணமாக நபி அவங்களுக்கு வழி இறக்கப்படுது, இப்படி ஒரு தூக்கம் வரும், இல்லை வேர்த்து போடும்னு சொன்னால் அவங்க கேள்வி கேட்கவும் மாட்டாங்க, அவங்க வந்து பேச மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியுது வாய் தான் இறங்குங்கன்னு சொல்லி. அது நேர கண் முன்னே ஈக்கக்கூடிய சில விஷயங்கள். அப்போ இப்படியான சில விஷயங்கள் நேரத்தில் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் உண்டு என்ன செய்ய மாட்டாது, கிடையாது. உதாரணம் வந்து இப்போ நான் சில நேரத்துக்கு வந்து இப்போ பேசிக்கொண்டு இருக்கும்போது திடீர்னு நான் கண்ணாடியை கழட்டினேன்னு சொன்னால் அர்த்தம் என்ன, இவர் இதை பார்க்க மாட்டார், நேராக தான் பேசுகிறேன்ற உங்களுக்கு நீங்கள் இதனால் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு அது தெரியும், கலட்டின அர்த்தம் என்ன, நான் வந்து இதை பார்க்காம நேரம் எந்தையோ பேச போகிறேன்றது விளங்குது. இப்போ இந்த அடிப்படையில் ஒரு ஆளுக்கு முன்னே நின்று கொண்டு இந்த நாளும் அவரை சந்திக்கிறேன்னு சொன்னால் அவருடைய நடக்கக்கூடிய சில விஷயங்கள் விளங்கும். அப்போ இதுக்கு கேள்வி கேட்டு விளங்க வேண்டிய அவசியம் கூட என்ன செய்ய மாட்டாது, கிடையாது. அதே போல் சில விஷயங்கள் வரும்போது வந்து வஹி இறங்கும் போது உடனடியாக அந்த இடத்துல நபி அவங்க அதை செஞ்சிடுவாங்க. செய்யும் போது கூட அதை பற்றி கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரத்தில் நபி அவங்க அதை வந்து சொல்லுவாங்க, இதுதான் விளக்கம், அந்த நேரத்தில் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேள்வி எப்போ கேட்க வேண்டி வரும், ஒரு விஷயம் விளங்கலைன்னு சொன்னால் அந்த கேள்வி கேட்க வேண்டி வரும். எனவே இந்த இடத்துல சஹாபாக்கள் சொல்கிறாங்க வந்து இப்போ நியாயமாக சிரிக்கிறான், நியாயமாக ஒரு நாள் சும்மா சிரிக்க மாட்டாங்க. அப்போ சிரிக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் என்ன செஞ்சால் கேள்வி கேட்க, நியாயமே சும்மா நீங்கள் இப்படி சிரிக்கிறீங்க, உங்களை சிரிக்க வச்சது என்ன, ஏதோ அவங்க இந்த கேள்வி கேட்குறதுக்கு என்ன காரணம். இவங்க கேட்காட்டி சில நேரம் நியாயமாக அப்படி சும்மா பொத்திட்டு சும்மா இருந்துருவாங்க. இவங்க கேட்டால் இவங்களுக்கு தெரியும் நியாயமாக ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை தான் சிரித்தாங்க. இவங்க கேள்வி கேட்டால்தான் அந்த காரணம் என்ன செய்யும் வெளியாகும், விளங்குச்சா. இது அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இப்படியான கேள்விகளை கேட்க வச்சான். கேள்வி கேட்கறதுனால நபி அவங்களோட சில முக்கியமான விஷயங்கள் வந்து என்ன செஞ்சு இஸ்லாமிய விஷயங்கள் வெளியாகிச்சு சஹாபாக்கள் இப்படி கேள்வி கேட்கறதுனால. எனவே இந்த அடிப்படையில் அவங்க கேள்வி கேட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உன்சில தலைய ஆனிஃபன் சூரா, எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு சூறாவை இறக்கப்பட்டுச்சு என்று சொல்லிவிட்டு அப்புறம் பிஸ்மில் ஓதி போட்டு ஓதுறாங்க. இன்னும் தைனாக்கள் கவுதர் ஃபசலி ரப்பிக வன்னர் இன்ன ஷானிக ஹுவல் அபுத்தர் என்ற இந்த சூறாவை ஓதுறாங்க. சும்ம கால
அதுக்கு பிறகு சொல்கிறாங்க, நீ உங்களுக்கு தெரியுமா மல் கௌசர், கௌசர் என்றா என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? நபி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. சில நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க, அல் காரியா அவல் மல் காரியா, காரியாண்டா என்னன்னு தெரியுமா இப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட நபி அவங்க சில நேரத்தை கேட்பாங்க. சில நேரத்துக்கு சஹாபாக்கள் நபி அவங்கள்ட்ட கேட்பாங்க. சில நேரத்துக்கு நபி அவங்க என்ன செய்வாங்க, சஹாபாக்கள் கேட்கறதுக்கு முன்னாலே இவங்க வந்து கேட்டுருவாங்க. சில நேரத்துக்கு சஹாபாக்கள் கேட்கவே மாட்டாங்க, இவங்க சும்மா இருப்பாங்க. அது புறவு கேட்பாங்க, நீங்கள் எல்லாரும் இப்படி சும்மா இருக்கிறீங்க, என்னமோ விளங்கினமாய் சும்மா இருக்கிறீங்க. அதான் இதை வார்த்தையாக சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் விளங்கினமாய் இப்படி சும்மா இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னென்னு தெரியுமா இது அப்படின்னு அவங்க கேட்பாங்க. என்ன நோக்கம் என்னென்னு சொன்னால், நபி அவங்க இப்போ இதுக்கு விளக்கம் சொல்ல போகிறாங்க, இதுதான் நோக்கம். இது சஹாபாக்களுக்கு தெரியும். நபி அவங்க ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு சஹாபாக்கள் அதிகமாக பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன், அவங்களுக்கு தெரியும் நபி அவங்க ஒரு விஷயத்த சொல்ல போகிறாங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மிகவும் அறிந்தவன். அந்த கேள்விக்கு பதில் அவங்க 2 பேரும் மிக அறிந்தவன் அவங்க சொல்லுவாங்க. பாருங்கள் சஹாபாக்களுடைய எப்படி அலைய பதில்கள். அவசரப்பட்டு என்ன செய்ய மாட்டாங்க, பதில்களை சொல்ல மாட்டாங்க. இந்த அடிப்படையில் அவங்க கேட்டதுக்கு நபி சஹாபாக்கள் சொன்ன ஃபகுல்னா அல்லாஹு வரசூலு ஆலம், அல்லாஹ்வுடைய ரசூல் தான் இதை மிகவும் அறிந்தவர்கள் என்று அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைன்னஹு நஹருன் வஅதனி ரப்பி அஸ்ஸ வஜல், அது வந்து ஒரு ஓடை, ஒரு 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 தடாகம். அதை வந்து அல்லாஹ் தஆலா எனக்கு வந்து என்ன செஞ்சிருக்கிறான், வாக்களிச்சிருக்கான்றான். ஹைரோன் கசீரோன் அலைஹி ஹைரோன் கசீரோன், அதில் மிகவும் அதிகமான நலவுகள் இருக்குன்றது. ஹுவ ஹவுதுன் தரிது அலை உம்மதி யௌமல் கியாமா, அது வந்து ஒரு ஹவுது உண்டு, ஒரு ஒரு தடாகம் உண்டு. அந்த தடாகத்துக்கு வந்து என்ன செய்வாங்க, கியாமத் நாளில் என்னுடைய உம்மத்துகள் நபி அவங்கள பின்பற்றின அந்த மக்கள் வந்து என்ன செய்வாங்க, அந்த தடாகத்துக்கு வருவாங்க. அதுக்கு பின்னால் நீங்கள் பார்த்துப்பீங்க, ஹதீஸில் தொடரில் வருது. அந்த தடாகம் எப்படின்னு சொன்னால், அதில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் இந்த ஆணியா நட்சத்திரங்களை போல வந்து இந்த பாத்திரங்கள் இருக்கும். அப்படின்னு அர்த்தம் என்ன, நட்சத்திரங்கள் நாங்கள் கணக்கு என்னன்னு சொன்னால் எத்தனை சிலைங்களுக்கு கணக்கு என்னமோ அதே போல் இந்த ஹவுதுல் இந்த தடாகத்தில் அந்த அளவுக்கு பாத்திரங்கள் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைப்பாங்க அந்த இடத்துல. அதில் வந்து அதனுடைய மண்கள் வந்து முத்துக்களாகவும், அதனுடைய மண்ணை தொட்டன்னு சொன்னால் அது வந்து அதனுடைய வாசம் வந்து கஸ்தூரியாகவும், இப்படியான முறையில் நிறைய கௌசரை பற்றி என்ன வருகின்றது. அதுக்கப்புறம் தான் நபி அவங்க சொல்கிறாங்க வந்து இந்த இதில் தான் தொடரில் வருது என்னென்னு சொன்னால், சில மக்கள் அந்த நேரத்தில் வருவாங்க. வார நேரத்தில் சில மக்களை வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், தடை செய்வான், இந்த கௌசருக்கு வர விடாமல், தண்ணியை குடிக்க விடாமல் தடை செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க, ஆக்களை பார்த்து தாடி வச்சுருப்பாங்க, துப்பா உடுத்திருப்பாங்க, கேட்பாங்க என்ன நடக்குது, ஏன் இவங்க வராங்க இல்லை தடாகத்துக்கு, ஏன் என்னுடைய மக்கள் தானே, ஆட்களை பார்த்து விளங்குது என்னுடைய மக்கள். அப்போ தான் அல்லாஹ் தஆலா வந்து சொல்லுவான், உனக்கு தெரியாது, உனக்கு பின்னால் இவங்கெல்லாம் என்னென்ன அநியாயங்கள் இந்த உலகத்தில் செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியாது, மார்க்கத்தை மாற்றி எதெல்லாம் அநியாயங்கள் செஞ்சாங்க. எனவே இப்படிப்பட்டவங்க உனக்கு தேவையான ஆட்கள் இல்லைன்னு சொல்லி கூட தடை செய்யப்பட்டு அவங்களை என்ன செய்யப்படும், நரகத்துக்கு அனுப்பப்படும். எனவே இதுதான் வந்து அதாவது கௌசருக்குரிய விளக்கத்தை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுகின்றாங்க. எனவே அது வந்து ஒரு பெரிய ஒரு தடாகம்னு உங்களுக்கு சொல்லலாம். பெரிய ஒரு பெரிய போண்டு உண்டு. அந்த போண்டில் வந்து அது எவ்வளோ பெரிய போண்டு, மிக பெருசாக இருக்குது. ஏன்னா பெரிய உம்மத்தொண்டே வாரன்னு சொன்னால் கோடிக்கணக்கான மக்கள் எண்ண முடியாத அளவுக்கு மக்கள் என்ன செய்வாங்க, எல்லாரும் முஸ்லீம்கள்னு சொன்னால் நபியை பின்பற்றின மக்கள்னா அவ்வளோ பேரும் என்ன செய்வாங்க, அந்த கௌசருக்கு போவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க, சொர்க்கம் போவாங்க. அப்போ எனவே இந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து என்ன செய்யப்படும், எல்லா மக்களும் வந்து என்ன செய்வாங்க, போவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் வந்து எங்களுக்கு என்ன விளங்குன்னு சொன்னால், இந்த ஹதீஸை வந்து அனஸ் ரலியல்லாஹு இதில் எங்கேயுமே சொல்லப்படலை. இந்த கௌசர் வந்து இந்த சூறா வந்து இறக்கப்பட்டது மதீனாலேயோ மக்காலேயோன்னு சொல்லி எந்த இதுவும் வரல, அப்படி தானே. ஆனால் இந்த ஹதீஸை அறிக்கிறவர் யார், அனஸ் பின் மாலிக். அனஸ் பின் மாலிக் வந்து எப்போ, அனஸ் பின் மாலிக் என்றவர் வந்து அனஸ் பின் மாலிக் அனஸ் ரலியல்லாஹு வந்து சின்ன பிள்ளை. அவங்க வந்து மதீனால தான் சின்ன பிள்ளையாக இருந்தாங்க. மதீனால தான் அவங்க வந்து இஸ்லாத்தை எடுத்து அங்கே தான் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அங்கே அப்படி தான் அவங்க வந்து இஸ்லாத்தை வந்து சொன்னாங்க. இப்போ அவங்க அறிவிக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க நான் நபி அவங்கள்ட்ட கேட்டேன்னு. அப்போ அவங்க நபி அவங்கள்ட்ட கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சாதாரண ஒரு வயசில் தான் அவங்க அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அர்த்தம் என்ன, இந்த இன்னாத்தேனால் கௌசர்ன்றது மக்களை மதீனால இறங்கினதுனால தான் அனசரில் அவங்க என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு என்ன செய்யுது, இந்த ஹதீஸ் மூலமாக இப்படியான முறையில் எங்களுக்கு அது வந்து எங்களுக்கு விளங்கு. அப்போ இதில் எங்களுக்கு என்ன தெளிவாக விளங்குது, இது வந்து சூறா வந்து மதீனால இறக்கப்பட்டாங்கன்னு சொல்லி. அதே போல் உங்களுக்கு தெரியும் வந்து இன்னொரு ஹதீஸ் ஒன்று வந்து நிறைய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க வந்து அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் உண்டு. நீங்கள் நிறைய இந்த சம்பவத்தை நிறைய கேட்டிருப்பீங்க, நிறைய தஃப்சீர் கிரந்தங்கள்ல இந்த ஹதீஸ் சம்பவம் வருது. என்னென்னு சொன்னால், அதாவது வந்து
அதாவது ஒரு ஆசுன்ற மனிதன் வந்து அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி மோசமான முறையில் கெட்ட விஷயமாக பேசுகிறான். என்ன சொன்னால் இவருக்கு பிள்ளை இல்லை, இவர் வந்து வராசத்து, அதாவது பிள்ளை இல்லாமல், அதாவது யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கடைசி பிள்ளை வந்து அப்துல்லா அவங்க மரணம் அடைஞ்ச நேரத்தில் என்ன செய்யப்படுது, மரணம் அடைஞ்சோடனே இவர் வந்து பேசுகிறாரு, அப்துல்லா மரணம் அடைஞ்சிட்டார், இதுக்கு பின்னால் ஆம்பளை பிள்ளை யாருமே இவர் கிடையாது, இவர் வந்து இவருடைய பரம்பரையை கொண்டு போகிறதுக்கு யாருமே கிடையாது, இப்படிப்பட்டவருக்கு நாங்கள் எப்படி வந்து சிறப்பானவர், எப்படி இவர் சிறப்பாகலாம், எப்படி இவர் நுபுவத் கிடைக்கலாம்ன்ற மாதிரி இவர் என்ன செய்கிறார் முறையில் வந்து காபத்துல்லாவில் வந்து இவர் பேசுகிறாரு, மக்கள் மத்தியில் சிலவங்களோட பேசுகிறாரு. இந்த பேசுகிறத வச்சு தான் என்ன செய்யப்படுகின்றது, இதற்காக வேண்டி தான் அல்லா தாலா இதுக்கு ரத்து செய்கிறதுக்காக வேண்டி, இதுக்கு பதிலடிக்காக வேண்டி தான் அல்லா தாலா குர்ஆன் இந்த சூரத்து கௌசர் இறக்கினான்னு சொல்லி நிறைய ஹதீஸ்கள் வருது, விளங்கிச்சா. ஆனால் இந்த எல்லா ஹதீஸும் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் இந்த எல்லா ஹதீஸும் தைஃபான ஹதீஸாக இருக்குது. இந்த எல்லா ஹதீஸுமே தைஃபான ஒரு ஹதீஸாக இருந்து கொண்டு இருக்குது. இந்த ஹதீஸ் முறைப்படி இருந்தேன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த ஹதீஸ் என்ன செய்யப்படுது, இந்த ஹதீஸ் வந்து ஆசு வந்து யார் மக்கால இருக்கிற நேரம் தான் இந்த பிரச்சனை நடந்தது. அப்போ இந்த மக்கால தான் இந்த சூறா இறக்கப்பட்டன்னு சொல்லி இந்த ஹதீஸ் மூலமாக விளங்கும். ஆனால் விளங்கும் எப்போ இந்த ஹதீஸ் சரியாக இருந்தால், இது வந்து சரியான ஒரு ஹதீஸ் ஒன்று இல்லை, ஒரு தைஃபான ஒரு ஹதீஸ் ஒன்றாக இருக்குது. ஏன்னா இந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ் எங்களுக்கு ஆதாரமாக எடுக்க முடியாது, எதுக்கு வந்து இது வந்து மக்காலையா மதீனாலையா இறக்கப்பட்டன்றது. அதோட மதீனாவில் இறக்கப்பட்டன்றதுக்கு இன்னொரு ஆதாரம் ஒன்று எங்களுக்கு எப்படின்னு சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கின்றாங்க, காப் இப்னு அஷ்ரஃப் என்ற இந்த மனிதன், காப் இப்னு அஷ்ரஃப் என்றவன் வந்து மதீனாவில் இருக்கக்கூடிய யஹூதியருடைய தலைவர். இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், நபி அவங்க மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரத் வந்ததுக்கு பின்னால் இவன் என்ன செய்கிறான், காப் இப்னு அஷ்ரஃப் வந்து மக்காவுக்கு வரான். மக்காவுக்கு வர நேரத்தில் மக்காலில் உள்ள பெரிய குறைஷியெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், காபை சந்தித்து சொல்கிறான் வந்து, உங்களுக்கு தெரியுமா இந்த முகமது வந்து தன்னை தான் பெருசாகவும் தான் பெரிய ஆள், தான் பெரிய கௌரவமான ஆள், அப்படி இப்படின்னு எல்லாம் இவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் இவருக்கு வந்து பிள்ளை இல்லை, இவருக்கு வந்து எந்த வித வராசத்தும் இல்லை, இவருடைய குடும்பத்தை கண்டினியூ பண்ணுறதுக்கு பின்னுக்கு யாருமே கிடையாது. அதே போல் வந்து நாங்கள் தான் வந்து இந்த ஹஜ்ஜாஜில் இந்த காபத்துல்லாவை கண்ட்ரோல் பண்ணுறோம், எங்களோட கையில் தான் இருக்குது, ஹஜ்ஜாஜிலுக்கு தண்ணி நாங்கள் தான் கொடுக்குன்றோம், ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்கிறோம், அப்போ நாங்கள் சிறந்தவரா இல்லை இது முகமது சிறந்தவரா என்று சொல்லி காப் இப்னு அஷ்ரஃபுக்கிட்ட யார் மக்காவில் உள்ள குறைஷியல் தலைவர்கள் வந்து கேட்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் காப் இப்னு அஷ்ரஃப் என்பவன் இவன் யஹூதியல்ல தலைவன், இவனுக்கு நல்லா தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான நபின்றது தெரியும். ஆனாலும் இவன் யஹூதியாக இருந்ததுனால இவன் என்ன செய்கிறான், இவன் நல்ல மனிதர், நபி நல்ல மனிதர்னு தெரிஞ்சதுக்கு பின்னாலே அந்த மக்கள்கிட்ட சொல்கிறான், இல்லை நீங்கள் தான் சிறந்தவர், நீங்களோட தான் சிறந்தவங்க, நீங்கள் தான் காபத்துல்லாவை பாதுகாக்கிறவங்க, நீங்கள் தான் மிகவும் சிறந்தவங்க, அவருக்கு தான் எந்த இதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அவன் வந்து என்ன செய்கிறான், இதாக்குறான். அப்போ இந்த இதுக்கு அல்லாஹ் தஆலா வந்து இந்த சூறாவை இறக்குகின்றான். காப் இப்னு அஷ்ரஃபுக்கு எதிராக இந்த சூறாவை இறக்குகின்றான். என்ன, காபு தான் வந்து மோசமானவன், அவன் சொல்கிறானா பிள்ளை இல்லைன்னு, அவன் சொல்கிறானா வாரிசு இல்லைன்னு, அவன் தான் உண்மையிலே பிள்ளை இல்லாதவன், அவனுக்கு தான் இந்த வாரிசும் கிடையாதுன்றத வந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறது தான் இறக்குறான். இது சரியான ஹதீஸ். எனவே இந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ் முறைப்படி இது சஹீன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னால் இந்த விஷயம், இந்த சம்பவம் நடக்குது எப்போ மதீனால இருக்கிற நிலைமையில தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்போ இந்த ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு என்ன விளங்குது, இந்த சம்பவம் வந்து இந்த குர்ஆன் வந்து இந்த சூறா வந்து மதீனால இறக்கப்பட்டாண்டு விளங்குது. இந்த ரெண்டு ஹதீஸ் மூலமாக நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு விளங்குது இந்த சூறா வந்து மதீனால இறக்கப்பட்டாண்டு. ஆனால் நாங்கள் நேரத்தில் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் நான் நேரத்தில் உங்களுக்கு சொல்லியும் இருக்கிறேன். சின்ன சூறாக்கள்னு சொல்லி வரக்கூடிய எல்லா சின்ன சூறாக்களும் அதிகமான சூறாக்கள் வந்து மக்கால இறக்கப்பட்ட சூறாக்கள்னு சொல்லியிருக்கிறேன். அது ஒரு அடிப்படை ஒரு ரூரண்டாக இருக்குது. ஆனால் இந்த சூறா வந்து என்ன செய்யப்படுகின்றது, அந்த மாயிந்திலிருந்து வெளியாகி என்ன காரணம்னா சில ஹதீஸ்கள்னால என்ன செய்யப்படுது, இது மதீனால இறக்கப்பட்டன்னு சொல்லி எங்களுக்கு தெளிவாக என்ன செய்யுது விளங்குகின்றது. அதுக்கு பின்னால் நாங்கள் பார்ப்போம் வந்து எப்படின்னு சொன்னால், காப் இப்னு அஷ்ரஃபுடைய சம்பவங்களை நான் பின்னால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அவன் என்ன செஞ்சான், ஏன் எதற்காக வேண்டி இந்த பிரச்சனையில் வந்துச்சு, அல்லாஹ் தஆலா எப்படி இவனை வந்து ரத்து செய்கிறான் என்றதை வந்து நாங்கள் பார்ப்போம். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தொன்று நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், அதாவது வந்து இந்த சூறா இருக்குது, இந்த சூறாவில் வந்து அல்லாஹ் தஆலா வந்து ஒரு அழகிய ஒரு வழிமுறை கொண்ட இந்த மக்களுக்கு வந்து எடுத்துக்காட்டுகின்றான். ஒருவன் வந்து ஒரு தப்பை சென்னால் அந்த தப்புக்கு பதில் எப்படி நாங்கள் அளிக்கணும் என்ற ஒரு வழிமுறை என்ற வந்து அல்லாஹ் தஆலா வந்து எங்களுக்கு எடுத்துக்காட்டுகின்றான். இப்போ நாங்கள்லாம் வந்து ஒரு தப்பு செஞ்சதுன்னா ஒருவர் வந்து, அதாவது இப்போ என்னை பற்றி யார் சரி ஒரு ஆள் வந்து என்னை பற்றி ஒரு தப்புன்னு இன்னொரு ஆள்கிட்ட சொல்லியிருந்தால், இப்போ அந்த தப்புலேருந்து நான் மீள்றதுக்கு நான் வந்து அதை பேசக்குள்ள நான் என்ன சொல்லுவேன், உதாரணம் வந்து ஒரு ஆள் சொல்கிறேன்னு வைங்களேன், உதாரணம் வந்து என்னை பற்றி யார் சரி ஒரு ஆள் சொல்லிக்கிறார், இவர் வந்து பொய் பேசுகிறவர்,
களவெடுக்கிறவர் என்ன சொன்னால், இப்போ நான் வந்து இதை தப்பை மீள்றதுக்கு நான் என்ன பொறுத்தவரை ஒரு மனிதன் என்ற முறை நான் என்ன செய்வேன், இல்லை நான் அப்படி தப்பு செய்கிறேன் இல்லையே, நான் வந்து களவெடுக்கிறேன் இல்லையே, நான் எல்லாம் நான் தான். இது மனித இயல்பு. நான் தான் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் போவோம். ஆனால் அல்லாஹ் தஆலா ஒருவன் வந்து ஒரு தப்பை யார்கிட்ட சரி சொல்லியிருந்தால் அதிலிருந்து மீள்றதுக்கு ஒருவன் அந்த தன்னை வந்து சுத்தப்படுத்தணும்னு சொன்னால் எப்படி சுத்தப்படுத்தணும்ன்றத வந்து இந்த இடத்துல வந்து அல்லாஹ் தஆலா வந்து எங்களுக்கு படிப்பினையாக எங்களுக்கு தருகின்றான். இதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்னும் அல்லாஹ் தஆலா இன்ன ஷானிக ஹுவல் அபுத்தர். இதுதான் கருத்து. இன்ன ஷானிக உன்னுடைய பகைவன் ஹுவ அவன்தான் சந்ததி அல்லாதவன். பாருங்க, முதலாவது 2 ஆயத்து வருது. இதில் வந்து அல்லாஹ் தஆலா சொல்லலை, அவனை பற்றியே பேசலை. அல்லாஹ் தஆலா அழகிய முறையில் நபி அவங்கள பற்றி யாருக்கு அந்த விஷயத்தை அநியாயம் செய்யப்பட்டதோ அவரை பற்றி தான் போடப்படுது. நபி அவங்கள நபி அவங்கள பற்றி தானே அந்த காபுபுன் அஷ்ரஃப் வந்து கெட்ட விஷயமா சொல்லியிருக்கின்றான். அப்போ அல்லாஹ் தஆலா வந்து நபி அவங்கள பற்றி தான் புகழ்கிறான். முதலாவது புகழ்ந்துட்டு தான் என்ன செய்கிறான், அவன் மோசமானவன் சொல்லி கடைசாக சொல்கிறான். அப்போ எங்களுக்கு ஒரு வழிமுறை என்ன தரப்படுகின்றது என்னது, ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து தன்னைத்தான் வந்து சுத்தப்படுத்தணும்னு சொன்னால் முதல்ல நாங்கள் உடனடியாக தான் சொல்லிட்டு போகாமல் முதலாவது சில அழகிய முறைகளை நாங்கள் முன் வைக்கணும், அழகிய உதாரணங்களை முன் வைக்கணும். அதுக்கு பின்னால் தான் வந்து நாங்கள் என்ன செய்யணும், தன்னை சுத்தப்படுத்துறதுக்கு சில விஷயங்களை நாங்கள் வந்து காட்டுறோம். அப்படி காட்டுறோம்னு சொன்னால் மக்களுக்கு அது தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வந்து என்ன செய்கிறேன் இன்ஷால்லா நாங்கள் வந்து இதை வந்து விளக்கமாக வந்து பின்னால் பார்ப்போம்னா, அதே போல் வந்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவோன்றான் பாருங்கள். இப்போ இந்த சூறாவை நாங்கள் பார்ப்போம் எப்படி விளக்கம் எப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுவோன்றான்னு சொல்லி. இன்னா அத்தைனாக்கல் கௌசர், இன்னா நிச்சயமாக நாங்கள் அத்தைனாக்க உங்களுக்கு நாங்கள் தந்தோம் அல் கௌசர. அல் கௌசர்ன்னு சொல்கிறது அந்த தடாகம், அந்த என்ன சொல்கிறது அந்த பொண்டை வந்து நாங்கள் என்ன செஞ்சோம், உங்களுக்கு நாங்கள் வந்து தந்தோம். இந்த அல் கௌசர் இருக்குது. இந்த கௌசருக்கு வந்து உலமாக்களுக்கு மத்தியிலேருந்து சஹாபாக்களுக்கு மத்தியிலேருந்து 2 கருத்து இருக்குன்றது. அல் கௌசர்னு சொன்னால் அடிப்படை இந்த லொகா கருத்து இருக்குது, இந்த அரபிக் வசன கருத்து இருக்குது. அல் கௌசர்னு சொன்னால் அதிகமான நன்மைகளை நல்லவைகளை நாங்கள் அவங்களுக்கு தந்தோம். அல் கௌசர் இல்லைங்களா. அல் கௌசர்ன்றதுக்கு இஸ்லாமிய முறைப்படி இன்னொரு விளக்கம் வருது என்ன, அல் கௌசர்ன்றது பொன், அல் கௌசர்ன்றது ஒரு தடாகம்ன்றது வந்து இஸ்லாம் வந்து எங்களுக்கு சொல்லித்தருகின்றது. இந்த 2 விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம் எப்படி வந்து இஸ்லாம் எங்களுக்கு வந்து சொல்லுதுன்றது. அதாவது வந்து முதலாவதாக இப்னு அப்பாஸ் ரஸியல்லாஹு அவங்க வந்து அறிவிக்கின்றாங்க, அல் கௌசர்னு சொன்னால் அல் ஹைர் கதீர் அதிகமான நல்ல விஷயங்கள், அதிகமான நல்ல விஷயங்கள்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதிகமான நல்ல விஷயங்கள், அதிகமான நல்ல விஷயங்களுக்குள்ள என்ன அடங்கும், இந்த கௌசர் என்ற இந்த தடாகம் இருக்குது அதுவும் வரும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து சில முக்கியமான சில விஷயங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்றது. உதாரணமாக நுபுவத்து, நபித்துவம். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து சில மூஜிசாக்கள் கொடுக்கப்பட்டுச்சு, குர்ஆன் கொடுக்கப்பட்டுச்சு. இதே போல் சில நிறைய விஷயங்கள் சில நேரத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வந்து நபி அவங்க தண்ணியுள்ள கையை வைப்பாங்க, தண்ணி கொஞ்சம் தண்ணிக்குள்ளே ஊற்று வந்து கொண்டே இருக்கும், சஹாபாக்கள் எல்லாரும் உதவி எடுத்து எல்லாரும் குடிச்சு போட்டு எல்லாரும் தேவையான தண்ணி அளவுக்கு எடுக்கக்கூடிய அளவு இப்படியான சில மூஜிசாக்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்துருந்தான். அதே போல் சாப்பாடுகளில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சில விஷயங்களை வந்து துஆ கேட்கறதுனால என்ன செய்யப்படும், அந்த சாப்பாடு முடியாமல் கொஞ்சம் சாப்பாடு நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு இதொண்டை வந்து அல்லாஹ் தஆலா வச்சிருந்தான். எனவே இப்படியான எல்லா ஹைர் என்னென்னலாம் ஹைரெல்லாம் வருதோ இதெல்லாம் இதுக்குள்ளே அடங்கும். அதுக்குள்ளே இந்த கௌசர் என்ற இந்த தடாகவும் அடங்கும்னு சொல்லி சிலவங்க வந்து என்ன செய்கிறாங்க, விளக்கம் கொடுக்கணுன்றாங்க. இதுக்கு விளக்கம் வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்லுன்றான் பாருங்க. ஒரு ஹதீஸில் வந்து சொல்கிறாங்க, வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ஹுவல் ஹைர் அல்லதி ஆதாஹுல்லாஹு இய்யாஹு, இது வந்து ஹைர் சிறந்தது, மிகவும் சிறந்த ஒரு நல்ல விஷயங்கள், அதைத்தான் அல்லாஹ் தஆலா வந்து கொடுத்துருக்கின்றான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து சொல்லுகின்றாங்க. இதுக்கு வந்து அபூ பஷர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, வந்து குல்துலி சயீத் இப்னு ஜுபைர், நான் வந்து சொன்னேன், வந்து சயீத் ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்து சொன்னேன், ஃபைன நாஸ யஸூமுன அன்னோ நஹரும் ஃபில் ஜன்னா, மக்கள் வந்து சொல்கிறாங்க, வந்து இது வந்து கௌசர்ன்றது சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தடாகம் என்று சொல்கிறாங்க. ஆனால் யார் இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, வந்து இது வந்து சொர்க்கத்தில் உள்ள இது வந்து அதிகமான சிறந்த நல்ல விஷயங்கள் என்று சொல்கிறாரே.
அப்போ நீங்கள் இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி வந்து என்ன செய்கிறார், இவர் வந்து கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்டோடனே அப்போ அந்த மனிதர் யார், அந்த சயீத் வந்து சொல்கிறாரு வந்து ஃபகால சயீத் அந்நஹரு உள்ளதி ஃபில் ஜன்னா மினல் ஹைர், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தடாகம் இருக்கிறதே அது வந்து ஹைரில் இருந்து வந்தது தான். ஹைர் என்றால் அதுவும் நல்ல விஷயந்தான், அதுதான் நல்லது, அது தான் நல்லது. அத்தாவு உல்லாவு இயாவு, இதை வந்து அல்லா தஆலா என்ன செய்யறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருக்கன்றான்னு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சொல்லி போட்டு தொடரில் சொல்கிறாங்க வந்து அதுக்கு பின்னால் அவங்க தொடரில் சொல்கிறாங்க முஹாரிப் இப்னு தஸ்ஸார் என்ற ஒரு சஹாபி அவங்க அந்த சயீத் இப்னு ஜுபைர் கிட்ட அவங்க கேட்டதாக அவங்க சொல்கிறாங்க வந்து என்னென்ன சொன்னால், அவங்க சொல்கிறாங்க வந்து சுபஹானல்லாஹ் என்ன நடந்து விட்டது இப்னு அப்பாஸுக்கு என்ன நடந்து விட்டது, சில நேரத்தில் சில விஷயங்களை வந்து அவருக்கு மறந்தே அவர் அப்படி சில விஷயங்களை விட்டுட்டு போய்த்துறாரு, எப்படி இந்த விஷயம் அவருக்கு விடுபட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதுக்கு பின்னால் சொல்கிறார் வந்து நான் வந்து தெளிவாக நான் வந்து கேட்டேன், இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறத நான் கேட்டேன். என்ன சொல்கிறாங்க, சமயத்து இப்னு உமர் யகூல் லம்மா உன்சிலத் இன்னா அத்தைனா கல் கௌசர் என்ற சூரா இறக்கப்பட்ட நேரத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க ஹுவ நஹரும் ஃபில் ஜன்னா, இது வந்து சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தடாகம், ஹாஃபதாஹு மின் தஹபின், அதனுடைய ஓரங்கள் வந்து முத்து இந்த வெள்ளியலாக இந்த தங்கத்தால் கட்டப்பட்டிருக்கும். யஜ்ரியாலா ஜனாதிலி துர் வல் யாக்கூத், அதனுடைய சைடெல்லாம் வந்து அந்த மண்ணுகள் எல்லாம் வந்து என்ன செய்யப்படும் முத்துக்களாகவும், அந்த மண் வந்து மண்ணுடைய வாசங்கள் வந்து அதாவது கஸ்தூரியுடைய வாசங்களாகவும் இருக்கும்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க. இது வந்து சஹீஹான ஹதீஸ் வந்து இமாம் அஹமது அவங்களும் திருமதி அவங்களும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இருந்து கொண்டு இருக்கின்றது. எனவே இதிலிருந்து வந்து எங்களுக்கு என்ன விளங்குகின்றது, ஏதோ ஒரு வகையில் அதாவது இவங்க சொல்கிறாங்க வந்து கௌதர் என்ற சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தடாகம் என்று விளக்கமாக இந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்னு அப்பாஸ் அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு மிஸ் ஒன்று பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசி அவங்க வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க பாருங்கள், கால சதக்க இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, முஹாரிப் என்பவர் சொல்கிறாரு இப்னு அப்பாஸ் உண்மை சொல்லிவிட்டார், என்ன ஹாதா வல்லாயா அல் ஹைருல் கசீர், நிச்சயமாக இதுதான் வந்து மிகவும் உயர்ந்த சிறந்த ஒரு நல்ல விஷயம், இது ஒரு சிறந்த ஒரு நல்ல விஷயம், இதுதான் சிறந்த நல்ல விஷயம், அப்படி தான் இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். பாருங்கள், இப்னு அப்பாஸ் சொன்னதுக்குள்ள விளக்கத்தை இவர் சொல்கிறாரு வந்து இது வந்து எல்லா சாமானும் அல்ல, இதுதான் அந்த 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 ஹவுத் தான் இப்னு அப்பாஸ் அவங்க ஹைர் கசீர்னு சொல்கிறாங்க, இந்த ஹவுதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல வந்து ஆயிஷா நாயா அவங்க வந்து அறிவிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க வந்து ஆயிஷா நாயா அவங்க சொல்கிறாங்க வந்து இந்த சூறா இறக்கப்பட்ட இன்னும் அத்தைனா கல் கௌசர் என்ற இந்த சூறா இறக்கப்பட்ட நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க வந்து உபைத் என்ற சஹாபிக்கு வந்து சொல்கிறாங்க நஹருன் ஊத்தியாவும் நபியுக்கும், இந்த நஹர் வந்து இந்த தடாகம் வந்து உங்களுடைய நபிக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் தொடர்ந்து வந்து அதனுடைய ஓரங்கள் இந்த தொடர் ஹதீஸில் வந்து சொல்கிறாங்க இது வந்து உன் நபிக்கு கொடுக்கப்பட்டது, இது வந்து சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தடாகம்னு சொல்லி ஆயிஷா நாயா அவங்க வந்து அறிவிக்கின்றாங்க. எனவே இதுலேருந்து இந்த ஷவுகானி எங்களுக்கு தெரியும், இமாம் ஷாஃபியுடைய பெரிய ஒரு மாணவர், அவர் வந்து சொல்லுகின்றார் என்னென்னு சொன்னால் இப்னு அப்பாஸ் அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு தப்புண்டு இவருக்கு நடந்துட்டு ஆனால் வந்து இது வந்து ஹதீஸ் முறைப்படி என்ன செய்யப்படுகின்றது, இது வந்து அந்த தடாகத்துக்கு உள்ளதுதான் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னபடியாக வந்து ஒரு ஹதீஸ் ஒன்று வந்து என்ன செய்கிறாங்க இப்னு ஷவுகானி சொல்கிறாங்க. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இதில் வந்து நிறைய ஹதீஸ்கள் வந்து அறிவிச்சிருக்கின்றாங்க. பாருங்கள், புகாரியில் ஒரு ஹதீஸ் ஒன்று வருகின்றது. அவங்க சொல்கிறாங்க வந்து லம்மா உரிஜ பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல சமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கள் எல்லாருக்கும் தெரியும் வந்து நபி அவங்கள வந்து என்ன செய்ய மேராஜுக்கு கூட்டி போகப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் நபி அவங்களுக்கு சொர்க்கம் நரகம் என்று சில விஷயங்களை காட்டப்பட்டுச்சு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள் இப்படி நிறைய விஷயங்களை காட்டப்பட்டுச்சு. அந்த இதில் வந்து அவங்க போகிற இடத்துல வந்து அவங்க சொல்கிறாங்க வந்து உரிஜ பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமா, நபி அவங்களை வந்து என்ன செய்யப்பட்டுச்சு மேராஜுக்கு கூட்டி போன நேரத்தில் அவங்க சொன்னாங்க, நபி அவங்க சொன்னாங்க என்னது உத்தீத்து அலா நஹரின் ஹாஃபத்தாஹு கபாபில் லுலில் முஜவ்வஃப், எனக்கு வந்து கொடுக்கப்பட்டது ஒரு ஓடையை, ஒரு பெரிய ஒரு தடாகத்தை கொடுக்கப்பட்டது, அதனுடைய ஓரங்கள் என்ற இந்த விளக்கத்தை சொல்லி போட்டு அவங்க தொடரில் சொல்கிறாங்க ஃபக்குல்து மஹாதா யா ஜிப்ரீல், நான் கேட்டேன், யார் நபி அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்டேன் வந்து இது என்ன இந்த தடாகம் என்ன, இது என்ன பார்க்குறதுக்கு தங்கங்களாகவும் முத்துகளாகவும் வாசத்துக்கு பெரிய பாசமாகவும் இருக்குது, இதில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு கேட்குற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சொல்கிறாங்க ஹாதல் கௌசர், இதுதான் அல் கௌசர்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் அந்த தடாகம் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிவிக்கிறாங்க. எனவே வந்து இது வந்து புகாரியில் வரக்கூடியது 4946 ஹதீஸ்.
எனவே இந்த மாதிரி ஹதீஸில் நாங்கள் பல ஹதீஸில் நாங்கள் எடுத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் சில சஹாபாக்களுக்கு இந்த கௌசருக்கு வந்து சில விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த விளக்கத்தில் வந்து அவங்க சொல்லக்கூடிய விளக்கத்திலையும் ஹைர் கதீர்னு சொன்னால் மிகவும் நல்ல விஷயங்கள், அதிகமான நல்ல விஷயங்கள், அதிகமான நல்ல விஷயங்கள்ன்றத இதுதான் ஆகவே பெரிய அதிகமான ஒரு நல்ல விஷயம்ன்றதை வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் வந்து வச்சுக்கொள்வோம் என்னென்னு சொன்னால் கௌசர்னு சொல்கிறது என்ன, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தடாகம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்கு கொண்டு சொல்லி குறிப்பாக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு தடாகமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. எனவே இதில் தான் வந்து நாங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ஹதீஸை சொல்லும் போது தான் இந்த ஹதீஸில் தான் வருகின்றது. இந்த கௌசரில் வந்து யார் யாரெல்லாம் அந்த நல்ல ஈமானோட தொழுது எல்லாம் இபாதத் செஞ்சுட்டு போகிற நேரத்தில் சில மக்களை தடை செய்யப்படும். சொர்க்கலோகத்தில் சில மக்களை அந்த கௌசருக்கு வரவிடாமல் தடை செய்யப்படும். அப்படிப்பட்ட மக்களை நாங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இந்த உலகத்தில் வாழும்போது கொஞ்சம் கவனிக்கணும். அப்படிப்பட்ட மக்கள் தான் இந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாமல் நபி அவங்க மீது பொய் சொல்லி கொண்டு வாழ்ந்த மக்கள் தான் அப்படிப்பட்ட மக்கள். எனவே நாங்கள் கவனமாக இருக்கணும். நாங்கள் சரியான குர்ஆன ஹதீஸை பின்பற்றுறோமா, இல்லை நாங்களும் தவறி அந்த மக்களுக்கு பின்னால் நாங்களும் சேர்ந்து போயிடுவோமான்றதை கவனிப்போம். ஏன்னு சொன்னால் இது தெளிவாக புகாரி ஹதீஸ்கள் கிரந்தங்கள் எல்லா கிரந்தங்களையும் வரக்கூடிய விஷயங்கள், தெளிவாக வரக்கூடிய விஷயங்கள். இப்படிப்பட்ட மக்களை தடை செய்யப்படுகிறது. அப்போ நபியுடையே உம்மத்தில் உள்ள மக்களை வந்து என்ன செய்யப்படுது, தடை செய்யப்படுகின்றது. அவங்கள நரகத்துக்கு அல்லாஹ் அனுப்புகின்றான். அப்போ எங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது உம்மத்தில், இந்த உம்மத்தில் நல்ல தாடி, அதாவது சில ஹதீஸில் வருது ஃபுல் தாடி வச்சு நல்ல உடுப்புல பெரிய பார்க்குறதுக்கு தொழுகையில் வந்து இந்த தொழுகையில் அடையாளங்கள் உள்ள மக்களை தடை செய்யப்படும் ஹதீஸ் இருக்குது. தெளிவாக இந்த அளவுக்கு ஹதீஸ் வந்து வருகின்றது. இந்த அடையாளங்களை வச்சு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, இது என்னுடைய மக்கள், அந்த வாரத்துக்கு முன்னவே சொல்கிறாங்க இது என்னுடைய மக்கள், ஏன்னா அவங்கள திருப்பப்படுது, ஏன்னா அவங்கள வரவிடாம வைக்கிறாங்க என்ற கேள்வி கேட்குறாங்க. அப்போ எங்களுக்கு என்ன தெளிவாக விளங்குகின்றது, இந்த உம்மத்திலேயே வெளிரங்கத்தில் பார்க்குறதுக்கு நல்ல பெரிய தாயலாக நல்ல பார்க்குறது இவங்களை மாதிரி நல்ல மக்கள் இதை விட நல்ல மக்கள் இருக்க முடியாது என்ற அளவுக்கு சில மக்கள் என்ன செய்வாங்க, இந்த உலகத்தில் வாழ்வாங்க. இதை பார்த்து நாங்கள் என்ன செஞ்சிடப்படாது, மயங்கிடக்கூடாது. இதை பார்த்து நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, மயங்கிடக்கூடாது. இப்படி மயங்கிட்டோம்னு சொன்னால் தாடியை பார்த்தோம், இன்றைக்கி நான் தாடியை வச்சுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் என்ன இப்படி தாடியை பார்த்து மயங்கிடக்கூடாது. இந்த தாடியில் ஒன்றும் கிடையாது, தக்குவா உள்ளத்தில் தான் இருக்குது. தக்குவாக்கு தான் அல்லாஹ் தஆலாட்ட கூலி இருக்குது. இந்த தாடிக்கோ இந்த ஜுப்பாக்கோ இந்த தொப்பிக்கோ அல்லது நாங்கள் வெளிரங்கமாக மக்களுக்கு மத்தியில் குர்பான் கொடுக்குறது, ஜகாத்து கொடுக்குறது, சதக்கா கொடுக்குறது, இதெல்லாம் வச்சு நாங்கள் ஒரு ஆளை கணக்கு போடப்படாது, இவர் பெரிய தக்குவதாரி சொல்லி நாங்கள் வந்து என்ன செஞ்சிடப்படாது, கணக்கு போட்டுறப்படாது. ஏனென்றால் எல்லாம் வந்து அல்லாஹ் தஆலா தான் இருக்குது. இவருடைய உள்ளத்தை வந்து அல்லாஹ் தஆலா வந்து எல்லாம் நுணுக்கமாக பார்த்து கொண்டு தான் இருக்குன்றான். எனவே கவனமாக நாங்கள் வந்து எதை செஞ்சாலும் குர்ஆன் ஹதீஸ் முறைப்படி நாங்கள் செய்கிறோமா, யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அவர் குர்ஆன் ஹதீஸ் முறைப்படி சொல்கிறாரான்றதை தான் நாங்கள் வந்து கவனிக்கணும். குர்ஆன் ஹதீஸ்னு சொன்னால் பயப்படாமல் எடுங்க, பயப்படாமல் அமல் செய்யுங்க, எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் இல்லைன்னு சொன்னால் பயப்படாமல் அதை விடுங்க, எந்தவித குற்றமுமே கிடையாது. பயப்படாமல் எந்தவித ஒரு டவுட்டும் இல்லாமல் நீங்கள் அதை வந்து விட்டுருங்க. உங்களுக்கு வந்து என்ன செய்யப்பட மாட்டாது, ஒரு குற்றமே அல்லாஹ் தஆலாட்ட என்ன செய்யப்பட மாட்டாது, கணிக்கப்பட மாட்டாது. எனவே இந்த அடிப்படையில் கொஞ்சம் நாங்கள் கவனிக்கணும். வந்து எங்களுடைய மக்களுக்கு மத்தியில் இன்றைக்கு வந்து நாங்கள் வாழக்கூடிய இந்த டைம் இருக்குன்றது, இந்த டைம் தான் வந்து சில ஹதீஸில் வந்து சரியான கனெக்ஷன் வந்து இந்த ஹதீஸில் வந்து இந்த டைமுக்கு வந்து உள்ள இருக்குன்றது. சில ஹதீஸில் வந்து இருக்குன்றது உலமாக்கள், அதிகமான உலமாக்கள் வந்து என்ன செய்வாங்க, நரகம் போவார்கள், சரியான ஹதீஸில். சில ஹதீஸில் இருக்குன்றது முதலாவது நரகத்துக்கு போகக்கூடியவர் உலமாக்கள், முதலாவது நரகம் போகக்கூடியவர் உலமாக்கள். சில ஹதீஸில் இருக்குன்றது வந்து அதாவது வந்து இந்த உலகத்தில் வந்து சில ஆட்கள் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, சில ஆட்கள் நீங்கள் பார்த்தா நீங்கள் நினைப்பீங்க நாங்கள்லாம் என்னப்பா, நாங்கள்லாம் என்னத்தை இருக்குது, நான் தான் ஒன்றுமே செய்கிறேன்ல, இவர் என்ன இப்படி இருக்கிறார், இப்படி தவா, இப்படி நல்ல அமல், இப்படி இவரை விட நல்லா இருக்குமான்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி சில ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மயங்கிறாங்க. ஹதீஸ் தெளிவான சரியான ஹதீஸ், அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து நீங்கள் மயங்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்கெல்லாம் வந்து பிழையில் இருக்கிறாங்க என்று சொல்லி போட்டு தெளிவான ஹதீஸ் வந்து இருக்குன்றது. எனவே நான் கொஞ்சம் கவனிக்கணும். நாங்கள் என்ன கேட்குறோம், நாங்கள் என்ன செய்கிறோம், யார் என்ன சொல்கிறாங்க, என்ன அவங்க செய்கிறாங்கன்றது தான் நாங்கள் கவனிக்கணும். நாங்கள் பார்க்கப்படாது அவங்களோட வெளிரங்க ரூபங்களை பார்த்துடப்படாது. இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் கணக்கு போடுறது வெளிரங்க ரூபத்தில் வச்சு தான். எனவே இப்படிப்பட்ட குறைகளை நாங்கள் வந்து அதுலேருந்து வெளியாகிறோம். என்ன மெயின் காரணம் என்ன சொன்னால், அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல குர்ஆனில் சொல்லுவோன்றான் வந்து என்னென்னு சொன்னால், கியாமத் நாளில் வந்து நரகத்துக்கு வந்து ஒரு கூட்டத்தை வந்து அனுப்பப்பட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நரகத்தில் உள்ள மலாய்க்கமார்களுக்கு சாட்டப்பட்ட மலாய்க்கமார்கள் சொல்லுவான், இவங்களுக்கு டபுள் மடங்கு தண்டனையை கொடுங்கன்னுவான். டபுள் மடங்கு தண்டனை. அதாவது இந்த உலகத்தில் வாழும்போது
குற்றம் செஞ்சதுக்காக வேண்டி 1 மடங்கு கொடுக்காம 2 மடங்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா வந்து சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த மக்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நீ எங்களுக்கு ஏன் யா அல்லாஹ் 2 மடங்கு தாராய், நாங்கள்லாம் வந்து சாதாரண பொதுமக்கள் யா அல்லாஹ், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது யா அல்லாஹ், இந்த ஐக்கிறான் இந்த சொல்லி போட்டு அந்த பெரிய உலமாக்களையும் பெரிய இந்த தன்னைத்தான் பெருசாக காட்டி கொண்டு இருந்தாங்களே அப்படிப்பட்ட மக்களை காட்டி சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இவங்க தான் சொன்னாங்க யா அல்லாஹ், அவங்க சொன்னது தான் யா அல்லாஹ் நாங்கள் பின்பற்றினோம், இப்போ நீ எங்களுக்கு தாராய், எங்களுக்கு ஒரு தண்டனை தந்தால் போதும், அவங்களுக்கு 2 டபுளாக கொடு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கும் 2 மடங்கு தான் தண்டனை, எப்படி அவங்களுக்கு 2 மடங்கு தண்டனை இருக்குதோ உங்களுக்கும் 2 மடங்கு தான் தண்டனை. என்ன காரணம் என்ன சொன்னால், நீங்களும் என்ன செஞ்சீங்க, உங்களுடைய பின்னால் வரக்கூடிய வராசத்துக்கு நீங்களும் இப்படி தான் சொல்லிட்டு போனீங்க, இப்படி தான் நீங்களும் சொல்லிட்டு போனீங்க, அதனால் உங்களுக்கும் 2 மடங்கு தண்டனை. இப்போ இதில் நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், களிமா சொன்ன இதெல்லாம் யார், இதெல்லாம் வந்து முஸ்லீம்கள் நல்லா விளங்குது, இதெல்லாம் முஸ்லீம். காஃபிர்கிட்ட வந்து என்னத்தை இருக்குது, அவன் தான் அடியில் பேஸ் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அவன்ல கதையே கிடையாது. அப்போ முஸ்லீம்கள் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் காரணம் என்ன, முஸ்லீம்கள் வந்து கண்ணை பொத்தி கொண்டு தனக்கு ஏதோ இஸ்லாம்னு சொன்னால் நாங்கள் வந்து காதை அடைச்சிடுவோம், கண்ணை பொத்திடுவோம், எல்லாத்தையும் பொத்தி போட்டுட்டு எதைத்தான் காண்றோமோ எதைத்தான் இப்படி கேட்குறோமோ இப்படி கேட்டுட்டு போய்க்குவோம். இஸ்லாம்னு வரக்குள்ள நாங்கள் அப்படி தான் நாங்கள் பார்ப்போம், எங்களுடைய பார்வைகள் அப்படி தான் இருக்குது. ஆனால் தன்னுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தால், உதாரணமாக வந்து குடும்பத்தில் வந்து ஒரு ஆள் மவுத்தாயிட்டாரு, தன்னுடைய சொத்து பற்றி பிரிய போகுதுன்ற ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொன்னால் கண்ணை நாங்கள் திறந்துடுவோம், எனக்கு நீதமாக கிடைக்குதா, எனக்குரிய சொத்தனை கிடைக்குதா என்றதில் நாங்கள் சண்டை பிடிப்போம், என்றதில் நாங்கள் வந்து என்ன செய்வோம், அடிப்பிடி கொள்வோம். எங்களுக்கு தேவையான ஹக்கை கிடைக்கிறதுக்காக வேண்டி எதை நாங்கள் செய்வோம். ஏன், தன்னுடைய சொத்து போகுதுன்றது தன் கண் முன்னால் எங்களுக்கு விளங்குது, அதனால அதுக்காகவே நாங்கள் எதையும் செய்வோம். ஆனால் இஸ்லாம்னு வரும்போது நாங்கள் அப்படியே விட்டுடுறோம், மறந்துடுறோம், எதை கேட்டாலும் கேட்டுட்டு அப்படி பேசிடுறோம், திருப்பி கேள்வி கேட்குறதே கிடையாது. வாழ்க்கையில் கேள்வி கேட்குறது அடியோடு போய் இல்லாமல் போய்த்து, கேள்வி கேட்குறது இஸ்லாத்தில் கேள்வி கேட்குறது அடியோடு இல்லாமல் போய்த்து. காரணம் என்ன, பொதுமக்களுக்கு தேவையில்லை இஸ்லாத்தை சரியாக விளங்கணும்ன்றது. பொதுமக்கள் அப்படி ஏதோ மூலவி சொல்லிட்டாரு ரைட் எல்லாம் சரி என்ற மாதிரி, அதாவது சரியோ பிழையோ அதை பற்றி கவலைப்படுறதுக்கு யாருக்கும் டைமும் கிடையாது. அது சரியா அது பிழையான்றதை யோசிக்கிறதுக்கு கூட டைம் வந்து பொதுமக்களுக்கு இன்றைக்கு இல்லை. இதனால தான் இன்றைக்கு என்ன செய்யப்படுகின்றது, உலமாக்கள் என்ன செய்கிறாங்க, தைரியமாக மக்களுக்கு மத்தியில் பொய்யை பேசுகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இன்றைக்கு பள்ளியில் பாருங்கள், கண்ட போன ஆட்கள் எல்லாம் பள்ளி வந்து யாருடைய இடம், அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மட்டும் பேச வேண்டிய இடங்கள். பள்ளியில் தைரியமாக எந்த அளவு தைரியம்னு சொன்னால், எல்லாருக்கும் முன்ன பெரிய சஹாபைக்கு முன்ன தைரியமாக பொய்யை பேசுகிறாங்க, பேசுகிறதுல 180-90% பொய்யை பேசுகிறாங்க. இதை தடை செய்கிறதுக்கு பொதுமக்கள் அவ்வளோ பேருமே டாக்டர்மாரும் இன்ஜினியர்ஸ்மாரும் என்னென்னலாம் பெரிய பெரிய பட்டதாரிகள் வந்து என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க. யார் ஒரு கேள்வி கேட்குறது தைரியம் இல்லாமல் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த முன்னுக்கு பேசக்கூடிய மக்கள்கிட்ட. என்ன காரணம், இந்த மக்களுக்கு வந்து இஸ்லாத்தை பற்றி கவலை கிடையாது, தேவை கிடையாது, எதை சொல்கிறானோ சொல்லிட்டு போட்டு நமக்கு என்னது இந்த பிரச்சனைன்ட்டு பேசி கொண்டு இருக்கிறோம். தன்னுடைய சொந்த பிரச்சனைனா நாங்கள் என்ன செய்கிறோம், இன்றைக்கு வாதாடுறது ரெடியாக இருக்கிறோம். எனவே முயற்சி எடுங்க, தன்னுடைய சொந்த பிரச்சனையை விட்டுருங்க. இது அல்லாஹ்க்காக வேண்டி நான் விட்டுடுறேன், அல்லாஹ்க்காக வேண்டி நான் மன்னிச்சிடுறேன், விட்டுருங்க. அல்லாஹ்க்காக உங்களுக்கு நிறைய கூலியை தருவான். இஸ்லாமிய பிரச்சனை வந்துட்டேன்னு சொன்னால் விடாதீங்க, அல்லாஹ்க்காக வேண்டி வாதாடுங்க, கடைசி வரையும் வாதாடுங்க. உங்களோட கௌரவம் போகுதா, உங்களுக்கு கழுத்து போகுதா, பயப்படாதீங்க. இதுதான் வந்து இஸ்லாமியர்களுக்கு கற்றுத்தரக்கூடியது. இப்படி நீங்கள் 4 பேர் முன் வந்து பேசினீங்க, இந்த பள்ளிகளில் நின்று தைரியமாக பேசுகிறாங்களே அவ்வளோ பேர் ஈந்துருவாங்க. யாரும் பேசுகிறது தைரியம் வராது. மிம்பருக்கு கண்ட போனவங்களாம் ஏறுறாங்களே, யாரும் மிம்பருக்கு ஏறுறது ரெடி ஆக மாட்டாங்க. தெரியும்னா மிம்பரில் ஏறுனா 4 பேர் கேள்வி கேட்பாண்டு, மிம்பர் விட்டு இறங்கக்குள்ளே 4 கேள்வி எனக்கு வரும், எனக்கு அதுக்கு பதில் தெரியான்னு சொல்லி தைரியம் பட மாட்டாங்க, பயப்படுவாங்க. அப்படியான தைரியத்துக்கு நீங்கள் வாங்க, மக்கள் திருந்துவாங்க, உலமாக்கள் திருந்துவாங்க. இதனால தான் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு போகிறேன். உமர் அலி அவங்களோட காலத்தில் நீங்கள்லாம் கேள்விப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கலாம் சில நேரத்துக்கு. உமர் அலி அவங்களோட ஹிலாபத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு முறை வந்து மிம்பரில் ஜும்மா கொடுக்குறாங்க. அந்த ஜும்மாவில் வச்சு அவங்க ஒரு நாள் சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் பெண்களும் ஜும்மாக்கு வருவாங்க, ஆண்களும் ஜும்மாக்கு வருவாங்க. போகிற வாக்கிலே ஒரு பதில் என்னென்னுச்சுன்னா, பெண்கள் ஜும்மா ஆண்கள் ஜும்மாக்கு வருவாங்க. இப்போ என்ன விளங்குது எங்களுக்கு, பெண்கள் ஜும்மா பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் ஜும்மாக்கு என்ன செய்யலாம், வரலாம், அதுக்குரிய வாய்ப்பாடுகள் இருந்தால் இஸ்லாம் வந்து அனுமதி பெண்களுக்கு கொடுத்துருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது, கடமை கிடையாது. பட் அவங்களுக்கு வரலாம், அவங்க விரும்பினால் வரலாம். எப்போ அந்த பள்ளியில் பெண்களுக்குன்னு சொல்லி சில இடங்கள் சைட் ஆக்கப்பட்டு இருந்தால், அப்படி இருந்தால் என்ன செய்யப்படும், வரலாம், சுன்னத்து வாரது அவங்களுக்கு எதையும் செய்யலாம். ஜும்மா 5 நேரம் தொழுவ எல்லா தொழுவைக்கும் என்ன செய்யலாம், அவங்களுக்கு போகலாம். எனவே இந்த அடிப்படையில் பெண்கள் அந்த நேரத்தில் இருக்கிறாங்க. அப்போ உமர் அலி அவங்க வந்து பயான் பண்ணி கொண்டு போகிறாங்க. அதில் வந்து சொல்கிறாங்க வந்து பெண்கள் வந்து இப்போ வந்து அதிகமான முறையில் மஹர் எடுக்க தொடங்கிட்டாங்க. உமர் அலி அவங்க சொல்கிறாங்க, மஹர்
இஸ்லாத்தில் வந்து ஒரு ஆள் கல்யாணம் முடிச்சேன்னு சொன்னால் என்ன செய்யணும்? ஒரு பெண் ஒரு ஆணை கல்யாணம் முடிக்கும் போது பெண் வந்து மஹர் கேட்கணும். பெண் வந்து மஹர் கேட்கணும். மஹர்னு சொன்னால் என்ன? ஆண் வந்து பெண் கேட்கக்கூடிய சில வஸ்துகளை கொடுக்கணும். அது பணமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், காராக எதாக இருக்கலாம். பெண்கள் கேட்டால் அதை கொடுக்கணும். அது வந்து அந்தந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அப்போ இஸ்லாம் அனுமதி கொடுத்துருக்குது இந்த பெண்களுக்கு. நீங்கள் என்ன செய்ய? உங்களுக்கும் தேவையானதை நீங்கள் கேளுங்க, மாப்பிள்ளைகிட்ட கேளுங்க. நீங்கள் போகிறேன் உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறீங்க, அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேளுங்க, கேட்டுட்டு நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி இஸ்லாம் வந்து குர்ஆன்ல எங்களுக்கு அனுமதி எங்களுக்கு தந்திருக்குது. எனவே இந்த அடிப்படையில் உமர் அலி அவங்க சொல்கிறாங்க, பெண்களே நீங்கள் வந்து இப்போ மஹரை வந்து அதிகமாக கேட்க தொடங்கிட்டீங்க, இது வந்து ஆண்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. எனவே நான் வந்து என்ன செய்ய போகிறேன்? மஹருடைய சட்டத்தை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், நான் அதை தடை செஞ்சு நான் வந்து குறிப்பிட்டேன், இவ்வளோ தான் மேக்சிமம் இவ்வளோ தான் கேட்கலாம், இதுக்கு மேலே கேட்க முடியாதுன்னு சொல்லி நான் ஒரு சட்டத்தை கொண்டாடுறேன் அப்படின்னு உமர் அலி அவங்க என்ன செய்கிறாங்க? மிம்பரில் வந்து அறிவிக்கிறாங்க. அறிவிக்கிற நேரம் ஒரு பெண் ஒரு வயது முதிரிஞ்ச ஒரு பெண்மணி பின்னுக்கு இருந்து எலும்புறாங்க. ஜும்மா நடக்குது, இவங்க பின்னுக்கு இருந்து எலும்புறாங்க. சரியான ஹதீஸ். பின்னுக்கு இருந்து எலும்பி கையை நீட்டி கேட்குறாங்க. யாருக்கு? ஹலீஃபாக்கு. உங்களுக்கு தெரியும் உமர் அலி அவனு சொன்னால், உமர்னு சொன்னால் ஷைத்தான் அந்த ரோடால் வந்தேன்னு சொன்னால், உமர் அலி அவங்க போகிற ரோடால் ஷைத்தான் என்ன செய்வான்? அந்த ரோடால் வராமல் டக்குன்னு ஜம்ப் பண்ணி வேறு ரோட்டுக்கு போய்த்துவான். அவனுக்கு அவ்வளோ பயம். இது நபி அவங்க சொன்ன விஷயம். ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான்? உமர் போகிற வழியால் ஷைத்தான் போக மாட்டான். அந்த அளவுக்கு பயம். பொதுமக்கள் என்றாலும் தான். இதனால தான் அவங்க எல்லாரும் தெரியும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாயின் நேரம் உமர் அலி அவங்க என்ன சொன்னாங்க? நபி அவங்க வாழை கையில் எடுத்தாங்க, சொன்னாங்க எவன் சொன்னால் யார்? அவ்வளோ சஹாபாக்கள் தான் சொல்கிறாங்க, எவனாவது நபி மௌத்துன்னு சொன்னால் இந்த வாள் வந்து கழுத்தை வந்து எடுத்துரும், யாரும் நபி மௌத்துன்னு சொல்லப்படாது அப்படின்னாங்க. அப்படிப்பட்டவர் தான் உமர். அந்த சம்பவத்தை பேசுறதுக்கு நான் இன்னும் வரல. அப்படியான உமர் அலி அவங்க மிம்பர்லேருந்து ஹுத்பா கொடுக்குறாங்க. ஒரு பெண்மணி எலும்பி கேட்குறாங்க, ஏ உமரே, இப்படி தான் கேட்குறாங்க, ஏ உமரே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறான் தேவையான அளவு மாறு கேட்கறதுக்கு, இதை தடுக்கிறதுக்கு நீ யார்? இது வந்து ஹதீஸில் வரக்கூடிய விஷயம். உமர் அலி அவங்க சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் ஹலீஃபா தானே, அவளை புடி கட்டு பேசலாம் தானே. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க சொல்கிறாங்க, என்னம்மா என்ன நடந்துச்சு, என்ன ஏதாவது தப்பு சொல்லிட்டேன்னா சொல்லுங்கள். அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, குர்ஆன் ஆயத்தை ஓதுறாங்க. இந்த ஆயத்தை ஓதி காட்டி சொல்கிறாங்க, இந்த குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறான், எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அனுமதியை தடை செய்கிறதுக்கு நீ யார் இதை கேட்குறது? அப்படி யார்கிட்ட கேட்குறது? ஹலீஃபாட்ட. உமர் அலி அவங்க சொல்கிறாங்க, உமர் அலி அவங்களோட கண்ரெண்டாலும் கண்ணீர் வடியுது. கண்ணீர் வடிஞ்சு கூட அவங்க சொல்கிறாங்க, முதலாவது என்ன சொல்கிறாங்க? பெண்ணை பார்த்து சொல்லவும் இல்லை, ஆக்களை பார்த்து ஒன்றும் சொல்லவும் இல்லை, அல்லாஹ் தஆலாவை பார்க்குறாங்க. மேலே பார்த்து சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். ஏன் என்னுடைய இந்த ஹிலாஃபத்தில் இப்படிப்பட்ட மக்களை கேள்வி கேட்கக்கூடிய இப்படிப்பட்ட மக்களை நீ உருவாக்கிக்கிறாயே, அதுக்காக உனக்கு நன்றி, அதுக்காக உனக்கு நன்றி. அதுக்கு பின்னால் சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க, இன்றைக்கு தான் இந்த குர்ஆன் ஆயத்தை எனக்கு இறங்கின மாதிரி இருக்குது, இன்றைக்கு தான் இந்த குர்ஆன் ஆயத்தை எனக்கு இறங்கின மாதிரி இருக்குது. என்ன குர்ஆன் ஆயத்தை அன்றைக்கு தானே இறங்கிச்சு. இப்போ நாங்கள் முதலாவது விளங்கக்கூடிய விஷயம் என்ன? குர்ஆன் ஆயத்தை இறங்கினதெல்லாம் சஹாபாக்கள் உடனடியாக அந்த நேரத்தில் எல்லாருமே விளங்கல. சில ஆக்கள் விளங்கினாங்க, சில ஆக்கள் விளங்கல. அந்த குர்ஆன் ஆயத்தை அவங்களுக்கு பெய்த்திருக்கும், கண்டிருப்பாங்க, ஆனால் அவங்க விளங்கி இருக்க மாட்டாங்க. ஒன்று விளங்கக்கூடிய விஷயம். சில நேரத்தில் நாங்கள் சொல்லுவாங்க, இமாம்களுக்கு தெரியாதெல்லாம் எப்படியப்பா நீங்கள் பேசுவீங்கன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு பேசுகிறோம் இல்லையா, நாங்கள் இன்றைக்கு டக்குன்னு பேசுவோம், இமாம்களுக்கு தெரியாதெல்லாம் நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு எப்படி அறிவு வந்துச்சின்னு நாங்கள் சில நேரத்தில் டக்குன்னு சொல்லிடுவோம். அறிவு வந்து பெய்த்து கொண்டிருக்கும், நாங்கள் கண்டிருப்போம், இப்படி கண்ணால் கண்டிருப்போம், அறிவு எங்களுக்கு முன்னால் பெய்த்திருக்கும், அந்த அறிவை நாங்கள் விளங்கி இருக்க மாட்டோம். அது எப்போ அல்லாஹ் தஆலா தருவான்? அப்போ தருவான் ஒருத்தருக்கு. சஹாபாக்களுக்கு இதே நிலைமை. சில சஹாபாக்களுக்கு குர்ஆன் ஆயத்தை காணாமல் இருப்பாங்க. இந்த குர்ஆன் ஆயத்தை பார்த்திருக்க மாட்டாங்களா? பார்த்துருந்தாங்க. குர்ஆன் ஆயத்தை ஒன்று சேரப்பட்டது, அபூபக்கருடைய காலத்தில் குர்ஆனில் ஒன்று சேர்க்கப்பட்டது, உமருடைய காலத்தில் எல்லாம் பார்க்கப்பட்டுச்சு, எல்லாம் செய்யப்பட்டுச்சு. ஸ்டில் குர்ஆன் ஆயத்தை அவங்க விளங்கல. இந்த குர்ஆன் ஆயத்தை மட்டும் எத்தனையோ குர்ஆன் ஆயத்து இப்படித்தான் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்துச்சு. அப்போ ஒவ்வொருத்தருடைய சஹாபாக்களுடைய விளக்கத்தால் இந்த குர்ஆன் ஆயத்துகள் என்ன செய்யப்பட்டது? நல்ல விளக்கங்கள் வெளியாகிடுச்சு. எனவே இந்த அடிப்படையில் ஒன்று விளங்குது என்னென்னு சொன்னால், எல்லா விஷயத்தையும் ஒரு ஆள் விளங்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. அடுத்தது விளங்கணும் என்ன விஷயம்னு சொன்னால், சாதாரண ஒரு பொது மனிதன் உலமாக்கள் மத்திட்ட கேள்வி கேட்கணும். கேட்டால்தான் பெரிய இந்த உலமாக்கள், பெரிய இந்த ஹிலாஃபத்துகள் தப்பு செய்கிறதுலேருந்து வெளியாகுவாங்க. எப்போ கேள்வி கேட்குறதுல அவங்க வெளியாகிறாங்களோ அப்போ வந்து என்ன செய்யும்? அரசாங்கங்கள் தப்பு செய்ய தொடங்கும், அப்போ உலமாக்கள் தப்பு செய்ய தொடங்குவாங்க. அதுதான் இன்றைக்கு வந்து என்ன செய்யப்படுகின்றது, நடக்குகின்றது. என்னது? உலமாக்களை பற்றி கேள்வி கேட்குறதும் இல்லை, அரசாங்கத்தை பற்றி நாங்கள் கேள்வி கேட்குறதும் இல்லை, எந்தவித கேள்வி கேட்குறோம் இல்லை, செய்கிற மாதிரிலாம் செய்யிட்டு போகுது அப்பா அப்படின்னு நாங்கள் பேத்துடுறோம். இதனால் என்ன செய்யப்படுகின்றது? இஸ்லாத்தை பற்றி எந்த இதெல்லாம் வாய் போன மாதிரி வாய் வந்த மாதிரி நாங்கள் வந்து பேசக்கூடியவர்களாக இருக்கின்றோம்.
எனவே தைரியமாக கேள்வி கேளுங்க, தைரியமாக விஷயங்களை விளங்க பாருங்கள். இப்படி விளங்குறதுனால தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வாங்க, தெளிவுபடுத்துவான் இந்த குர்ஆனுடைய விளக்கங்களையும் ஹதீஸுடைய விளக்கங்களையும். எனவே இதுலேருந்து எங்களுக்கு என்ன விளங்குன்னு சொன்னால், அதாவது இந்த கேள்வி கேட்குற விஷயங்கள் இருக்குது மிக முக்கியமாக இருந்து கொண்டு இருக்குன்றது. எனவே இந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும், உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும், நல்ல விஷயங்களை சரியான முறையில் விளக்கணும். கண்ட போன மாதிரி இந்த பள்ளிகளில் மிம்பரில் மக்களுக்கு ஏறுறதுக்குரிய அனுமதியை நாங்கள் என்ன செய்யப்படாது, கொடுக்கக்கூடாது. இது நடக்கக்கூடிய விஷயங்களாக இருந்து கொண்டு இருக்குன்றது. எனவே தொடரில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்னா அத்தைனா கல் கௌசர். நான் உங்களுக்கு நேரத்தோடு சொன்னேன், அதாவது இந்த ஒரு விமர்சனம், ஒரு பிரச்சனை வந்துட்டேன்னு சொன்னால் ஒரு விமர்சனம் செய்யும் போது நாங்கள் எப்படி அதை செய்யணும்ன்றதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். முதல்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், இன்னா அத்தைனா கல் கௌசர். அல்லாஹ் தஆலா நேரடியாக காபு இப்னு அஷ்ரஃபுக்கு எதிராக பேசாமல் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்கிறான், இன்னா அத்தைனா கல் கௌசர். நாங்கள் என்ன செஞ்சோம், அத்தைனாக்க உங்களுக்கு தந்தம் அல் கௌசர். கௌசர்னா அந்த தடாகத்தை நாங்கள் உங்களுக்கு தந்தோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இப்போ முதலாவது என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா, நபியை பார்த்து நபிக்கிட்ட சொன்னான், நபியை சந்தோஷப்படுத்தினான். உங்களுக்கு நாங்கள் கௌசரை தந்திருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் பெரிய அவன் தானே செல்கிறான் தானே, அவன் என்ன சொல்கிறான், அவன் சொல்கிறான் உங்களுக்கு பில் இல்லை, உங்களுக்கு வராசத்து இல்லை, உங்களுக்கு ஹைர் இல்லை எல்லாம் சொல்கிறானே, உங்களுக்கு கௌசரே தந்திருக்கிறோம். அந்த கௌசரை தாண்டி தான் எல்லாரும் சொர்க்கத்துக்கே போகணும். கௌசரில் தண்ணியை குடிச்சிட்டு தான் எல்லாரும் என்ன செய்யணும், சொர்க்கத்துக்கே போகணும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு இடத்த நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். நபி அவங்க எவ்வளோ மனசில் கவலைப்பட்டுருப்பாங்க. இதை கேட்கக்குள்ள காபு இப்னு அஷ்ரஃப் என்னத்தை சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படுவாங்களா? நபி அவங்களோட கடைசி பிள்ளை அப்துல்லா மரணமடைய கூட கண்ணீர் வடியுது. முதலாவது காசிம் மரணம் அடைஞ்சாங்க. அதுக்கு பின்னால் இப்ராஹிம் மரணம் அடைஞ்சாங்க. அதுக்கு பின்னால் மூணாவதாக அப்துல்லா. 3 ஆண் பிள்ளைகள். 3 பிள்ளைகளுமே மரணம் அடைகிறாங்க. அப்போ நபி அவங்க அழுகுறாங்க, தனக்கு ஆண் பிள்ளை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா பாருங்கள், மனசில் கவலை இருக்கத்தான் செய்யும், நிச்சயமாக யாருக்கும் மனசில் கவலை இருக்கத்தான் செய்யும். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான், இன்னா அத்தைனா கல் கௌசர். கௌசர்ன்ற பெரிய ஒரு உயர்ந்த ஒரு இடத்தையே நாங்கள் என்ன செஞ்சுட்டோம், உங்களுக்கு தந்துட்டோம், இதைத்தான் யாருமே தாண்ட முடியாது அப்படின்றத அல்லாஹ் தஆலா நபியுடைய உள்ளத்தை என்ன செய்கிறான், சந்தோஷப்படுத்துகிறான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால், ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர். அதுக்கு பின்னால் தொடரில் நீங்கள் தொழுங்கள், நீங்கள் அதுக்கு பின்னால் செய்ய வேண்டிய சில விஷயங்களை சொல்லி போட்டு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இன்ன சாணியக்க ஹுவல் அபுத்தர் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்னது, இன்ன சாணியக்க உன்னுடைய பகைவன், ஹுவல் அவன் தான் பிள்ளை சந்ததி அற்றவன், அவனுக்கு தான் சந்ததி இல்லை, அவனுக்கு தான் எந்த ஹைரும் இல்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பாருங்கள், அல்லாஹ் தஆலா எந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு ஆளுக்கு எதிர்ப்பாக பேசும்போது எப்படி பேசணுன்றதை எங்களுக்கு கட்டுத்தாரோம். நாங்கள் எடுப்பில் ஒரு தப்பை நாங்கள் செஞ்சால் நாங்கள் டக்குன்னு தான்னு தான் பேச பார்க்குறது. இல்லை நான் அப்படி செய்யலையே, நான் இப்படி செய்யலையே, நான் நல்லா தானே செஞ்சேன், நான் அந்த மாதிரி தானே சொன்னேன், நான் இப்படித்தான் நாங்கள் என்ன செய்கிறேன், நான் தான் போக பார்க்குறேன். ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லலை. அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா முதலாவது சொல்கிறான் என்ன, சந்தோஷமான விஷயத்தை சொல்கிறான், சிறந்ததை சொல்கிறான். சொல்லி போட்டு கடைசியாக தான் சொல்கிறான் இல்லை இது இப்படி இல்லை, இது இப்படித்தான்ன்றதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது எங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒரு விஷயத்தை பேசும்போது, உதாரணமாக இன்றைக்கு நிறைய என்ன சொல்கிறது, இந்த அதாவது மேடைகளில் கருத்து வேறுபாடுகள் நடக்கும். அவங்க சொல்லுவாங்க கை விரலாட்டுறது சரியா, சிலவங்க சொல்லுவாங்க விரலாட்டுறது சரியில்லையா, இந்த பிரச்சனையில் நீ தொப்பி போடுறது சரியா, தொப்பி போடுறது பிழையா, இப்படி நீங்கள் பார்த்துப்பீங்க. இந்தியாவில் இன்றைக்கு எங்கள் நாடுகளில் பெரிய இதுக்கு என்ன சொல்கிற அந்த டிபேட்டுகள் நடக்கும். விளங்குச்சா? இதை எல்லாத்தையும் எடுத்தெடுப்பில் என்னத்தை பேசுவாங்க, எடுத்தெடுப்பில் அடியும் புடியுமாக தான் இருக்கும். கடைசியில் முடிவு எப்படி போகும் தெரியுமா? கடைசியில் முடிவு போகும், விரல் யாரெல்லாம் ஆட்டுறன்னு சொல்லுவாங்களோ அவங்களாம் சொல்லுவாங்க இன்றைக்கு நல்லா நாங்கள் பயானம் கொடுத்தோம், ஏன்னா எப்படி அடி இன்றைக்கு விரல ஆட்டாமிக்கிறாங்களே அவங்கெல்லாம் சொல்லுவாங்க எங்கிட்ட உள்ளமாக்கள் எப்படி கொடுத்தாங்க இன்றைக்கு அவங்களுக்கு. அவங்க சொல்லுவாங்க 2 பேருமே அப்படி சொல்லிட்டு பேசுவாங்க. 2 பேருக்கு ஒன்று விளங்கிக்காது, 2 பேருக்கு ஒன்று அவங்களுக்கு கேட்டு பாருங்கள் என்னத்தை பேசினாரு, என்னையோ பேசினார், ஆனால் அடித்தது சரியாக தான் அடித்தார். இப்படி தான் பேசி என்ன காரணம், எங்கள் டிபேட் எல்லாம் இன்றைக்கு ஒரு வீண் விரயமாக இருந்து கொண்டு இருக்குது. சண்டைக்கு தான் டிபேட்டாக இருந்து கொண்டு இருக்குது. நபி அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு டிபேட் நடந்துருக்குதா? கொஞ்சம் பாருங்கள். ஒரு முறை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள யஹூதி நசாராக்களை கூப்பிட்டாங்க. உங்களுக்கு டிபேட் பண்ணணுமா, நான் பொய்ன்னு சொல்லி நீங்கள் வாதாடணுமா, வாங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சத்தியம் பண்ணுவோம். நான் உண்மைன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா எனக்கு தண்டனை தர, பொய்ன்னு சொன்னால் நான் அல்லாஹ் எனக்கு தண்டனை தரட்டு, நான் உண்மைன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தண்டனை தரட்டு, வாங்க எல்லோரும் நாங்கள் டிபேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நபி அவங்க கூப்பிடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த காஃபிர்கள் வரலை, அவங்க என்ன செய்யலை, வரலை. யஹூதியர் சொன்னாங்க பெய்த்திரவானம் அவர் உண்மையாக இருந்தால் நாங்களாம் அழிஞ்சிடுவோம்,
அவர் பொய்யா இருந்தால் நாம் என்னத்தை போவான்? அவர் பொய்யா இருந்தால் பிரச்சனையே கிடையாது. இப்போ விடுறது நாம் போகவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிட்டான், அவங்க வரல. எனவே இந்த அடிப்படையில் டிபேட் பண்ண தான் வேணும் சில விஷயங்கள்ல. ஆனால் டிபேட் பண்ணுறதை விட நல்ல முறை எப்படின்னு சொன்னால், ஒரு ஆள் ஒரு தப்பை சொல்கிறாரா, மேடையில் போய் பேசுகிறாரா, அதை நாங்கள் மேடை போட்டு அவரை அடித்து பேசுகிறத விட ஒரு அழகிய முறையில் அவரை திருத்துறதை விட இந்த மக்களை திருத்தக்கூடிய வழியை நாங்கள் சிந்திக்கணும். எப்படி கையாண்டால், எப்படி நான் தாழ்ந்து போனால் இந்த மக்களை கெட்ட விஷயத்துலேருந்து என்ன செய்யலாம், நல்ல பக்கத்துக்கு எடுக்கலாம்ன்ற ஒரு திட்டத்தை தான் நாங்கள் பார்க்கணும். அப்போ தான் என்ன செய்வோம், மக்கள் திருந்துவாங்க. இன்றைக்கு டிபேட்னு சரி நாடு ஊரெல்லாம் பிரிஞ்சிக்கு, ரெண்டு பிரிஞ்சிக்கு. இவன் சொல்கிறத இவனே சொல்லிட்டிக்கிறான், அவன் சொல்கிறத அவனே சொல்லிட்டிக்கிறான். யாரும் திருந்து நாப்பில் கிடையாது. அவன் பாட்டில் அவன் நிற்கிறான், அப்படியே வாழ்காலமாக இருந்து மௌத்தாயிடுறான். இவன் விட பாட்டில் இப்படியே இருந்து இவனும் வாழ்நாள் முறைப்படி அப்படியே இருந்து இவனும் மௌத்தாயிடுறான். யாரும் அவன் இங்கே வந்ததும் இல்லை, இவன் அங்கே போனதும் இல்லை. பாருங்கள், இதில் நாங்கள் சில மக்களை நரகத்துக்கு போகிறதுக்குரிய காரணமாக நாங்களே ஆயிடுறோம். அப்போ இப்படியான விஷயங்கள்லேருந்து நாங்கள் என்ன செஞ்சிடணும், வெளியாகி நல்ல விஷயங்களை முறைப்படி செல்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், வாதாடுறதை விட முறைப்படி அழகிய முறையில், குர்ஆன் ஹதீஸ் முறைப்படி அழகிய முறை, தாழ்மையான முறையில் அல்லாஹ் தஆலாவோட துஆ கேட்டுக்கொண்டு ஒரு கவலையோட மக்களுக்கு சொன்னால் தான் என்ன செய்யும், மக்களுக்கு 4 விஷயங்கள் விளங்கக்கூடிய முறையிலையும் அதை அடுத்தவங்களுக்கு பாதிக்காத முறையிலையும் அதை சொன்னேன்னு சொன்னால் நிச்சயமாக என்ன செய்யப்படும், அது பெரிய ஒரு பிரயோஜனமாக இருக்கும். எனவே இந்த அடிப்படையில் இஸ்லாம் எங்களுக்கு என்ன செஞ்சு தந்தீங்க, இது டிபேட்டாக இருந்தாலும் சரி தான், அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி தான், நாங்கள் அழகிய முறையில் நல்ல முறைப்படி நாங்கள் கையாளுவது மிகவும் ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அதே போல் அல்லாஹ் தஆலா அடுத்த இதில் சொல்லுவோன்றான், இன்னா ஆயத்தைனா கல் கௌசர், இன்னான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நாங்கள், அல்லாஹ் தஆலா உரிமையாக சொல்லாமல், அல்லான்ற ஒருவன் தானே, ஆனால் உரிமையாக சொல்லாமல் பன்மையாக சொல்கிறான். சில இடத்துல அல்லாஹ் தஆலா நான் சொல்லுவான், உரிமையாக சொல்லுவான். ஆனால் சில இடங்கள் அல்லாஹ் தஆலா பன்மையாக சொல்லுவான். இன்னொரு இடத்துல இங்கே இன்னா ஆயத்தைனா நாங்கள் கொடுத்தோம் உங்களுக்குன்னு அல்லாஹ் தஆலா பன்மையாக சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான் பாருங்கள், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், நாங்கள் நஸ்ஸல்னா திக்ர, இந்த திக்ரை நாங்கள் இறக்கி வைத்தோம். திக்ருன்னு சொன்னால் என்ன, குர்ஆன் ஹதீஸை நாங்கள் தான் இறக்கி வைத்தோம். வைன்னா லஹு லஹாஃபிதூன், நாங்கள் என்ன செய்வோம், வைன்னா லஹு லஹாஃபிதூன், நாங்கள் என்ன செய்வோம், அதை பாதுகாப்போம். அல்லாஹ் தஆலா வாக்களிச்சிட்டான், நாங்கள் தான் இதை இறக்கி வச்சோம், எனவே நாங்கள் தான் பாதுகாப்போம். உங்களுடைய கையில் எந்த பொறுப்பும் கிடையாது. இந்த குர்ஆனை பாதுகாக்கிறதுக்கு, இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்கு உங்கள் யாருக்கும் எந்த பொறுப்புமே கிடையாது. இப்போ நீங்கள் என்னத்தை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நான் இதை பாதுகாப்பேன், கடைசோர நான் பாதுகாப்பேன். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. இதனால் நாங்கள் என்ன செஞ்சிடணும், நாங்கள் இப்போ கவனமாக இருக்கணும். அல்லாஹ்க்கு எங்களை தேவையில்லை, எங்களுக்கு தான் அல்லாஹ் தேவை. அதை நாங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ நாங்கள் எல்லாம் நினச்சிக்கிறோம், நாங்கள் தான் தவா செய்கிறதுனால இன்றைக்கி எல்லோரும் பள்ளிக்கு வராங்க. எங்களுடைய தவா, எங்களுடைய முயற்சி, எங்களுடைய தியாகம், எங்களுடைய இப்படி தான் எல்லாம் நான் தான் எல்லாம் பெய்து கொண்டு இருக்குது. எங்களுடைய எந்த முயற்சியுமே கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு நான் பாதுகாப்பேன். எங்களுடைய முயற்சி என்ன இருக்கணும், உண்மையை மக்கள்கிட்ட சொல்லுங்க, அது உண்மையாக சொல்லுங்க. வாரவங்க வரட்டு, வராதவங்க புகட்டு. அதில் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. சிலவங்க சொல்லுவாங்க தவா பணி செய்யக்குள்ள நாங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் தாழ்ந்து போகணும்னு சொன்னால் அவங்கெல்லாம் வந்துடுவாங்க. கொஞ்சம் தாழ்ந்து போகணும், அலைய முறை ஹிக்மாவை கைப்பிடிக்கணும், தந்திரத்தை கைப்பிடிக்கணும். நபி அவங்க தந்திரத்தை கைப்பிடித்திக்கிறாங்க அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க. நபி அவங்க தந்திரத்தை கைப்பிடித்தாங்க. எப்படி தந்திரத்தை கைப்பிடித்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை என்ன செய்கிறாங்க, உம்மு மக்தூம் குருடர், அவர் நபிகிட்ட வராங்க, ஏதோ ஒன்று கேட்கறதுக்கு வராங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரிய யஹூதியில் பெரிய தலைகளோட கொஞ்சம் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. உம்மு மக்தூம் வராங்க. வார நேரத்தில் நபி இதுக்கு உம்மு மக்தூம் அவங்களுக்கே ஒரு சூறாவே இறக்கப்பட்டுச்சு. என்ன சொல்கிறாங்க, நபி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த நேரத்தில் இந்த மனசில் ஒரு வாஞ்சி, இந்த நேரத்தில் இவர் என்னத்துக்கு வரணும், நான் முக்கியமான ஆள்களோட பேசிக்கொண்டே இருக்கிறேன் அப்படியான ஒன்று டக்குன்னு மனசில் அவர் நபி அவங்க கண்டும் காணாத மாதிரி இப்படி திரும்பி இவங்களோட பேச தொடங்குறாங்க. உடனே அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்குறான், ஏ நபியே, கண்டும் காணாமல் திரும்புகிற அளவுக்கு ஒன்று எது ஆக்கிச்சு. இவங்களுக்கு யார் சொன்ன உனக்கு தவா பணி செய்யுன்னு சொல்லி, யார் உண்மையை விளங்கணும்னு வாராங்களோ அவங்களுக்கு கொடு தவாவை. இந்த அல்லாஹ் தஆலா முழு சூறாவை அல்லாஹ் தஆலா இருந்து இறக்குறான். அல்லாஹ் தஆலா சொல்லுவோன்றான். இதுதான் நபி அவங்களோட ஹிக்மத்தாக இருந்துச்சு. நபி அவங்களோட ஹிக்மத் என்ன, அல்லாஹ் தஆலா எப்படி எங்களுக்கு ஹிக்மத்தை சொல்லித்தாரான், உண்மைக்கு நீங்கள் இடம் கொடுக்குறா, அதுக்கு இது இல்லை.
உண்மையாக பேசுங்க, யாரையும் கழிச்சு அடிச்சிடாதீங்க. இவர் வரமாட்டார், நான் இவருக்கு இப்படி பேசினா தான் இவர் வந்து என்ன செய்ய வருவார், இவர் வருவார், இப்படி பேசினா இவர் வருவார், அப்போ நான் இவருக்கு ஸ்ட்ராங்காக பேசலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரிச்சிடப்படாது. உம்மு மக்தூம் ஏழையாக இருந்தாலும் அவருடைய பார்வை ஒரே பார்வையாக இருக்கணும். அபூ ஜஹல் பணக்காரனாக இருந்தாலும் அவனுடைய பார்வையும் ஒரே பார்வையில் தான் நாங்கள் என்ன செய்யணும், பார்க்கணும். பணக்காரனையும் ஏழையும் ஒரே பார்வையில் வச்சு தான், பணக்காரன் வந்திருக்கிறானா ஏழை வந்திருக்கிறான், 2 பேரும் ஒரே இடத்துல தான் நாங்கள் இருப்பாடணும். இவன் பணக்காரன், நாங்கள் வந்து இவனுக்கு பெரிய கௌரவம் கொடுப்போம், இவன் ஏழை, இவனுக்கு வந்து எந்த கௌரவம் இல்லைன்ற மாதிரி நாங்கள் வந்தோமா எங்களோட தவ்வால் எந்த வெற்றியுமே எங்களுக்கு கிடைக்காது. அல்லா தஆலா அந்த வழிமுறையும் இல்லை, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்த வழிமுறையும் இல்லை. இது எனவே நாங்கள் வந்து என்ன செய்யணும், தவ்வா பணி செய்யும் போதும் முயற்சி எடுக்கணும். என்னென்னு சொன்னால் அது உண்மையை செல்றதுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன செய்யப்படாது, பின் வாங்கக்கூடாது. மக்கள் கேட்க மாட்டாங்க, மக்களுக்கு விளங்க மாட்டிச்சு, பிறகு நான் இதை விளக்கலாம். இப்படியே இன்றைக்கி தவா செய்யக்கூடிய மக்கள் இன்றைக்கி உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படியே 100 வருடங்களாக பேய்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ தவா தான் செய்கிறாங்க. 100 வருடங்களாக அந்த மக்களுடைய எவ்வளோ மக்கள், அந்த மக்களை பின்பற்றக்கூடிய எவ்வளோ மக்கள் வந்து ஷிர்கில் மௌத்தாகி கொண்டு இருக்கிறாங்க. ஷிர்க்க சொல்கிறதுக்கு கூட, தௌஹீதை சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்கு தைரியம் வருதில்லை. அவங்க ஹிக்மத்தை கடைபிடிக்கிறாங்க. எப்போ ஹிக்மத்தை கடைபிடிக்கிறாங்க, அவங்களுக்கு டைம் வரும், அந்த நேரத்தில் அவங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த ஹிக்மத்தை வந்து சொல்லுவாங்க. இப்படியான முறையில் வாழ்க்கை இன்றைக்கு வந்து என்ன செய்ய தவ்வா பணிகளில் இப்படி பெய்து கொண்டு இருக்குன்றது. இதனால தான் இன்றைக்கு பள்ளியில் பார்ப்பீங்க, பள்ளிக்கு வருவாங்க, பள்ளியில் தொழுது போட்டு அடுத்த பக்கத்துக்கு போவாங்க, கபூரில் போய்த்து என்ன செய்வாங்க, துவா கேட்பாங்க. இதுதான் மனிதனுடைய ஹிக்மத்தாக இருந்து கொண்டு இருக்குன்றது இன்றைக்கி பாருங்கள். இதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், தொழுகிறான், ஹஜ்ஜிக்கு போகிறான், நேராக நரகத்துக்கு போகிறதுக்குரிய வழியை நாங்கள் வந்து காட்டி கொடுக்குறோம். இப்படியான தவா வந்து அல்லாஹ் தஆலா விரும்புறது இல்லை. இதனால தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அல்லாஹ்க்கு எங்களை தேவையில்லை. இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு என்ன செய்யலை, எங்களை தேவையில்லை. அல்லாஹ் சொல்லிட்டு நான் பாதுகாப்பேன், நான் வந்து என்ன செஞ்சிருவேன், பாதுகாப்பேன். இதனால தான் இந்த குர்ஆனில் யாருக்கும் கையடிக்கலை வைத்து, இந்த குர்ஆனில் யாருக்குமே கையடிக்கலை. இன்றைக்கி எவ்வளோ பேர் இன்றைக்கி ஷியார் சொல்கிறான், இப்போ இன்னும் 10 ஜூஸ் கூட இருக்குன்றான், பெர்ல வேலை அதை சொல்கிறான், குர்ஆனுடைய விளக்கம் இப்படின்றான் அப்படின்றான், 1000 கதை கதைக்கிறாங்க, இவ்வளவெல்லாம் கதைக்கிறாங்க. ஸ்டில் வந்து சஹாபாக்களுடைய விளக்கம் தெளிவாக ஹதீஸில் விளக்கப்பட்டு, தெளிவாக புக்குகளில் பதியப்பட்டு, உங்களுக்கு இப்போ வந்து இன்டர்நெட் நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ஆயிரக்கணக்கான புக்ஸை வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு அல்லா தஆலா உங்களுக்கு ஆகி தந்தாங்க. பாருங்கள், இவ்வளோ பிற கருத்துகள் மக்கள் சொல்கிறதுக்கு இடையில் அல்லாஹ் தஆலா அவனுடைய இந்த மார்க்கத்தை சொன்ன உண்மைகளை பாதுகாத்து தான் வச்சுருக்கிறான். தஃப்சீர் இப்னு கஸீர் எப்போ எழுதினது, கையால் எழுதப்பட்டது. இப்னு தபரி எப்போ எழுதின, கையால் எழுதப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் கையால் எழுதி போட்டு நாளைக்கு கேட்போம், எங்கே நான் அந்த நேரத்தை எழுதின பேப்பர் எங்கன்னு கேட்போம். எங்கே அந்த நேரத்தில் எழுதின பேப்பர் காணலையே, தேடுவோம் நாங்கள். கையால் என்ன கம்ப்யூட்டரில் பதியப்பட்டதை நாங்கள் இப்போ தான் பதிய வச்சுட்டு போனோம், கம்ப்யூட்டரில் காணலையேன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. அந்த நேரத்தில் கையால் எழுதப்பட்டது அல்லாஹ் தஆலா இன்று வரை பாதுகாத்து வச்சிருக்கிறான். என்ன காரணம்? ஏன்னா மனிதனுடைய சக்தியா இது இல்லை, இது மனிதனுடைய சக்தி அல்ல, இது அல்லாஹ்வுடைய சக்தி. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு நான் பாதுகாப்பேன், இந்த குர்ஆனை இந்த ஹதீஸை நான் பாதுகாப்பேன். இன்றைக்கு வந்து எங்களுக்கு தெளிவாக எல்லாம் இருக்குது. எனவே நாங்கள் வந்து தவா செய்யும் போது வந்து ஹிக்மத்தை கடைபிடிக்கிறேன்னு சொல்லி போட்டு தவறான வழியில் வந்து மக்களை வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, அழைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று எங்களுடைய வாழ்க்கையில் ஆயிடக்கூடாது. இதனால் என்ன செய்யப்படும், எங்களுடைய ஹிக்மத்தில் வெற்றி வந்து எங்களுக்கு கிடைக்காது, எந்தவித வெற்றியும் வந்து எங்களுக்கு கிடைக்காது. எனவே ஹிக்மத்தை கடைபிடிக்கணும். எப்படின்னு சொன்னால் அந்தந்த தேவையான இடங்களில் எந்த விஷயத்தை எந்த நேரத்தில் பேசணுன்றதை நாங்கள் கடைபிடித்து பேசணும். சில விஷயங்களை இப்போ தேவைப்படாது. உதாரணமாக ஹஜ்ஜி டைமில் தான் நாங்கள் இது கொண்டு இல்லை இப்படி தான் ஹஜ்ஜி செய்யணும், எல்லோரும் ஹஜ்ஜிக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்கிறது அர்த்தம் இல்லை. இது ஒரு ஹிக்மத் இல்லை எங்கட. இப்போ நாங்கள் ஹிக்மத்தை கடைபிடிக்கிறோன்னா இப்போ நாங்கள் ஹஜ்ஜை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஹஜ்ஜிக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னால், ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் ஹஜ்ஜை பற்றி பேசுகிறது நல்லது. இப்போ ஹஜ்ஜை பற்றி பேசுகிறவங்க அதிகமாக நீங்கள் பார்ப்பீங்க, பள்ளியில் ஹஜ்ஜி பற்றி பேசுவாங்க. எப்போ பேசுவாங்க, 2 கிழமைக்கு இல்லை 3 கிழமைக்கு முன்னால் ஹஜ்ஜை பற்றி தடப்படன்னு பெரிய பயானில் இருக்கும். அது ஹிக்மத் இல்லை. அதில் என்ன பிரயோஜனம்? அந்த 3 கிழமைக்கு முன்னால் ஹஜ்ஜை பற்றி பேசி எந்த பிரயோஜனம் கிடையாது. யாருக்கும் ஹஜ்ஜிக்கு போகல, அது பேசிட்டு போகிறோம். அந்த நேரத்தில் பேசினா யாருக்கும் ரெடியாகி உடனே ஹஜ்ஜிக்கு போகலாது. அதுதான் முடிஞ்செல்லாம் டிக்கெட்டெல்லாம் வாங்கி எல்லாம் முடிஞ்சு ஹஜ்ஜுக்கு அனுப்பணும்ன்ற ஒரு ஆர்வத்தோடு ஒரு ஆள் பேசுகிறேன்னு சொன்னால் ஒரு 2-3 மாதம் முன்னே பேசினா தான் அவருக்கு ஒரு ஆர்வம் வந்து அவர் அந்த சல்லியை ரெடியாக்கி அப்படி வந்து நானும் போகிறேன் என்ற ஒரு ஆர்வம் வந்து மக்களுக்கு வரும். இதுதான் ஹிக்மத்து. இப்படியான ஹிக்மத்தை தான் நாங்கள் கடைபிடிக்கணும். எதை எப்படி சொல்லணுன்றதை கடைபிடிக்கணும். நாங்கள் இதைத்தான் ஹிக்மத்துன்னு சொல்கிறது அல்லாமல் நாங்கள் கண்ட போனதெல்லாம் ஹிக்மத்துன்னு சொல்லி போட்டு நாங்கள் என்ன செஞ்சிடப்படாது, மார்க்கத்தை வந்து மறைச்சிடப்படாது. எனவே நாங்கள் இந்த விஷயங்களில் வந்து என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். அதுக்கு பின்னால் வந்து இதனால தான் அல்லா தஆலா வந்து என்ன செய்கிறான்னு நாங்கள்னு சொல்லி அல்லா தஆலா வந்து என்ன செய்கிறான், நாங்கள் இந்த குர்ஆனை பாதுகாப்போம், நாங்கள் இந்த ஹதீஸை பாதுகாப்போம், நாங்கள் என்ன செஞ்சோம் உங்களுக்கு வந்து கௌசரை தந்தோம்னு சொல்லி அல்லா தஆலா சொல்லுவோன்றான். இந்த மாதிரி இடங்களில் வந்து அல்லா தஆலா என்ன செய்கிறான்னா, அல்லா தஆலா இந்த சொல்லக்கூடிய இந்த ஒப்ஜெக்ட் இருக்குது, இந்த அடிப்படை இந்த விஷயம் என்னத்தை சொல்ல போகிறானோ அந்த விஷயம் வந்து மிகவும் முக்கியத்துவமாக இருக்கும்.
மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கும். அதனால தான் அந்த விஷயத்தை சொல்லும் போது அல்லா தஆலா நாங்கள் அல்லா தஆலா சொல்லுவான். பாருங்க, அல் கௌசர்ன்றது ஒரு மிக முக்கியமான இடம் உண்டு. சொர்க்கத்துக்கு போகிறது சொன்னால் அதை கடந்து அதனால தண்ணி குடிச்சிட்டு தான் போகணும். ஒரு மிக முக்கியமான ஒரு இது உண்டு அல்லா தஆலா சொல்கிறான். அதே போல் அல் கௌசர் இருக்கிறதே குர்ஆனில் ஒரே ஒரு முறை தான் வந்து அல்லா தஆலா குர்ஆனில் ஒரே ஒரு வேர்டை தான் ஒரே ஒரு முறை தான் இந்த அல்லா தஆலா குர்ஆனில் சொல்லுவான். குர்ஆனில் நீங்கள் பார்ப்பீங்க சில விஷயங்களை வந்து இடைக்கிற சொல்லிக்கொண்டே இருப்பான், பல முறை ரிப்பீட் பண்ணிக்கொண்டே இருப்பான். சில விஷயங்களை வந்து அல்லா தஆலா குர்ஆனில் வந்து ஒரு முறை தான் சொல்லுவான். அதே போல் இந்த அல் கௌசர்ன்றது அதாவது கௌசர்ன்றது அதாவது மஃஅல்ன்ற அந்த இந்த சொற்கள் இருக்குது. அரபிக்கில் வந்து கிராமர் சொற்கள் இருக்குது. இந்த சொற்களில் குர்ஆனில் வந்து சில குறிப்பிட்ட இடங்களில் தான் இப்படியான இந்த வர்ண அடிப்படையில் வரக்கூடிய சொற்களை வந்து அல்லா தஆலா வந்து பாவிச்சிருக்கிறான். அதில் இந்த கௌசரை வந்து அல்லா தஆலா பாவிச்சிருக்கிறான். கௌசர்ன்ற கசீர்ன்ற சொல்லிலேருந்து வந்தது ஒரு சொல் தான். கௌசர் கசீர்னா அதிகமானது, கௌசர்னா மிகவும் அதிகமானதுன்றது தான் அந்த கருத்து. எனவே இப்படியான ஒரு சொல்லை அல்லா தஆலா எடுத்து இதுக்கு பேரை கொடுத்து சொர்க்கத்தில் ஒரு தடாமன்னு சொல்லி அல்லா தஆலா வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கான்றான். இது எல்லாத்துல வந்து என்ன செய்யப்படுது, அல்லாவுடைய பெரிய ஒரு ஹிக்மத் ஒன்றும் பெரிய ஒரு அறிவு, அல்லாவுடைய ஒரு அறிவு ஒன்றையும் அல்லா தஆலா என்ன செய்யறான் மக்களுக்கு வந்து காட்டுறான். இப்படியான முறையில் நாங்கள் வந்து என்ன செய்யணும்ன்றத நாங்கள் சொல்றது வந்து அல்லா யாரெல்லாம் குறிப்பிடுறாங்க, இல்லை அவங்க அல்லா மட்டும்தான், அல்லா தஆலா மட்டும் அல்லா தஆலா மட்டும் சொல்லுவோன்றான். நாங்கள் என்று சொல்லி அல்லா தஆலா சொல்லுவோன்றான். நாங்கள் என்ன சொன்னால் இன்னும் இலாக்கள் இன்னும் கடவுள் இருக்குன்றது அர்த்தம் இல்லை. நாங்கள் என்ன செஞ்சோம், அவருக்கு கொடுத்தோம். நாங்கள் தான் அல்லா தஆலா சொல்கிறோம், நான் தான் அவருக்கு கொடுத்தேன்ன்றதை அல்லா தஆலா என்ன செய்கிறான், காட்டுகின்றான். எனவே பன்மையாக காட்டி அல்லா தஆலா சொல்லுன்றான். அந்த சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரு கௌரவப்படுத்தி உயர்த்தப்படுத்தி நாங்கள் இப்படியான பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்தோம்ன்றதை வந்து அல்லா தஆலா வந்து என்ன செய்கின்றான், சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் தஆலான்னா அல்லான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் ஒருவன் தனித்தவன் இறை விளங்கிச்சா. இதுதான் அல்லாஹ். இலாலேருந்து வந்து இலான்னா இறைவன், அதாவது வணங்கக்கூடியவன், வணங்கப்படக்கூடியவன்ன்றது தான் இலா. அல்லாஹ் ஒருவன், அல்லாஹுக்கு அந்த இறைவனுக்கு பேர் தான் அல்லாஹ்ன்றது விளங்கிச்சா. அல்லாஹ் தஆலான்னு சொன்னால் என்ன, உயர்ந்து விட்டான். அல்லாவோட அல்லாஹ் தஆலான்னு சொன்னால் நாங்கள் என்ன சொல்லிட்டோம், உயர்ந்து விட்டான். அல்லான்னு சொல்லி சும்மா முடிக்கிறத விட அல்லாஹ் தஆலான்னு சொல்லக்கூட அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலான்னு சொன்னால் தூய்மையாகி விட்டான். சுபஹானஹு விளங்கிச்சா, அஸ்ஸவஜல்லோட கௌரவமாகி விட்டான். இப்படியான சில வசங்களை சின்ன வசங்களை நாங்கள் எட் பண்ணுறதுனால என்ன நடக்கும், நல்ல ஒரு இதொண்டா இருக்குது, அதுக்கு கூலியும் கிடைக்கும். அதே இடத்துல நாங்கள் அல்லான்னு சொல்லி தனி ஒரு வசனமாக சொல்கிறதுனால எந்த வித குற்றம் உண்டும் விளங்கிச்சா. அதே இடத்துல தமிழில் வந்து நீங்கள் வந்து அல்லாஹ் அவன் இவன் இன்று மாதிரி நாங்கள் பேசினேன்னு சொன்னால் தமிழுக்கு வந்து இது வந்து கேட்குறதுக்கு ஒரு தியாக தான் இருக்குது விளங்கிச்சா. அல்லான்னு சொல்லக்கூட தமிழில் நீங்கள் சொல்லக்கூட அவனு தான், தமிழுக்காரத்துக்கு அவனு தான் நீங்கள் சொல்லணும். அவர்கள் என்று ஒரு சொல்லலாம் விளங்கிச்சா. அவர்கள் என்று அல்லாஹ்க்கு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். அவர்கள் என்று நாங்கள் எப்படி அவர்கள்டா பன்மையாக பேசுகிறோமே, அப்போ அவர்கள்டா எத்தனையோ அல்லாஹ்க்கிறானா இல்லை, எங்களுக்கு சொல்லல. சொன்னால் அந்நியர்கள் கேட்டோன்னா என்ன நடக்கும், அவர்கள் ஓஹோ கடவுள் இருக்கிறாங்களோ, எத்தனையோ கடவுள் இருக்கிறாங்க இப்படியான எல்லாம் வந்து அவர்ண்டு எங்களுக்கு சொல்லலாம், ஒரு இதுக்கு சொல்லலாம் விளங்கிச்சா. அவர்ண்டு சொன்னாலும் அது ஒரு கௌரவத்துக்கு நல்ல ஒரு வார்த்தை அப்படி சொல்கிறது பிரச்சனை. ஆனால் அவர்ண்டு சொல்கிறது பொதுவாக வந்து பாவிக்கிறது வந்து ஒரு லைவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதருக்கு தான் அதை வந்து நான் பார்ப்பேன். அவர் விளங்கிச்சா. அல்லாஹ்வையா நீங்கள் பார்த்து கேட்டிக்க மாட்டேன், யாரும் அவர் சொன்னாருன்னு சொல்லி நீங்கள் யாரும் கேட்டிக்க மாட்டீங்க. பயான்லே நீங்கள் வந்து கேட்டிக்க மாட்டீங்க விளங்கிச்சா. அவர் சொன்னாருன்னு சொல்லி நாங்கள் யாரும் சொல்கிறோம், அல்லாஹ் சொன்னார், அல்லாஹ் சொன்னான், இல்லாட்டி அல்லாஹ் சொன்னார்ன்னு சொல்கிறதும் இல்லை. நான் பொதுவாக நீங்கள் பயான்ல அப்படி நீங்கள் கேட்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் அதுதான் அந்த அரபு சொல்லுடைய கருத்து. அல்லாஹ் சொன்னான்னா ஒரு மனிதனை குறிக்கிற மாதிரி போயிருங்கிற மாதிரி கூட இருக்கலாம். அதான் அப்படியும் இருக்குது. ஒருமையை குறிக்கிறதுக்கா அவன் ஒருவன் அதான் அந்த இதிலும் இருக்குது. எனவே இந்த அடிப்படையில் அது பல காரணங்கள் இருக்கலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் அதில் வந்து எந்த டிஃபரன்ஸும் இல்லை. கேள்வி கேட்டது சொல்கிறேன், அதில் வந்து எந்த டிஃபரன்ஸும் இல்லை. என்ன பன்மை பன்மையில் வர்றப்ப வந்து ஒருமைப்படுத்த முடியாது. அது எப்படி அது அல்லா தாலா தான் பன்மையாக பேசுவான். அல்லா தாலா வந்து என்ன செய்வான், அல்லா தாலா சொல்லுவான், இந்த வானத்து மீது சத்தியமாக, இந்த பூமி மீது சத்தியமாக, இந்த சூரியன் மீது சத்தியமாக. அல்லா தாலா சில விஷயங்கள் வந்து அவன் செய்வான், அதை எங்களுக்கு செய்ய முடியாது. இப்போ எங்களுக்கு செய்யலாமா, வானத்து மீது சத்தியமானு நாங்கள் சத்தியம் அடித்து நாங்கள் காஃபிராயிருவோம். பூமி மீது சத்தியமானு சொன்னால் நாங்கள் காஃபிராயிருவோம். உம்மா மீது சத்தியம்னு சொன்னால் நாங்கள் காஃபிராயிருவோம். ஏன் நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ் மீது சத்தியமானு மட்டும்தான் மனிதனை சொல்ல செய்ய அல்லா தாலா சொல்லியிருக்கான். வேற ஒரு சத்தியத்தை வந்து ஒரு இதுக்கும் கொடுக்கல. அல்லா தாலா எல்லாத்தையும் மீது சத்தியம் பண்ணுவான்.
அவன் படைச்ச எல்லா வஸ்து மீது அவன் அவன் சத்தியம் பண்ணுவான். ஆனால் எங்களுக்கு அல்லாஹ் சொல்லிக்கிறான்னா நீங்கள் எதை வஸ்து மீது சத்தியம் பண்ணப்படாது, நீங்கள் வந்து என்னுடைய பேரை வச்சு தான் சத்தியம் பண்ணணும். எனவே இந்த அடிப்படையில் யாராவது வேணுமென்று தெரிஞ்சு இப்போ சிலாக தெரியாமல் சத்தியமா அப்பா அம்மா மீது சத்தியமா அப்பா அப்படின்னு தெரியாமல் செல்வாங்க. அந்த அளவு காஃபிராளருக்கு அதெல்லாம் இல்லை. ஆனால் தெரிஞ்சு ஒரு ஆள் நல்லா விளங்குது, உம்மா மீது சத்தியம் பண்ணினா காஃபிராகும்ன்றது தெளிவாக விளங்குது. விளங்கினது பொருளும் அவர் சத்தியம் பண்ண இல்லை இது சரின்னு சத்தியம் பண்ணால் அவர் என்ன செஞ்சிருவார், அவர் இஸ்லாத்துலேருந்து வெளியாக. இதுக்கெல்லாம் ஹதீஸ் இருக்குது, அதில் வந்து டீப்பாக இப்போ போக வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், தன்னைத்தான் வந்து சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா பாவிப்பான். அதில் ஒன்று தான் நாங்கள்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா பாவிக்கின்றான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து சொல்லும்போது அல்லாஹ் தஆலா எங்கேயுமே நீங்கள்னு சொல்லி சொல்ல மாட்டான், நீங்கள் ஒத்தப்படையாக தான் சொல்லுவான். எனவே தன்னை மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது நாங்கள் என்ற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இது அல்லாஹ்வுடைய கௌரவத்தில் ஒரு இது ஒன்று உள்ளவர். நாங்கள்னு சொல்ற இடத்துல வந்து மலக்குமார்கள் மற்றவங்க எல்லாம் ஒருத்தர் கூட அடங்க மாட்டார்கள், அதில் வந்து ஒருத்தருமே அடங்க மாட்டார். அல்லாஹ் ஒருவன். தமிழ்லையும் நிறைய அவங்க வந்து இந்துக்கள் வந்து கடவுளை சொல்லும்போது பேசும்போது நாம் அந்த இலக்கணத்தில் நாம் தான் பேசுவோம். அதில் அதாவது ஒரு தமிழ் தப்சீர் இப்போ கொஞ்சம் வந்திருக்கு, நீங்கள் உள்ள அறியிட்டீங்க. அதில் இறைவர்னு சொல்ல மாட்டான், இறைவன் தான் சொல்லுவாங்க. அதாவது அவன் அவர் அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே அவன், அந்த கீழே உள்ள அவன் வந்து சாதாரணமாக பேசுறது. இறைவன் இந்த மாதிரி உயர்ந்தவங்களை சொல்லும்போது அவன்னு சொல்லலாம். அவன்னு சொல்றத அப்படி ஒரு இலக்கணம் நாங்கள் படிச்சிருக்கோம். அவருக்கு மேலேயே அந்த அவன்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அப்போ அதாவது கௌரவத்தை பார்க்கக்கூடிய இடம்ன்றது தான் அது விளங்குச்சா. இலக்கியமாக போனதுன்னா உண்மையிலே அதுதான் கௌரவம் விளங்க. எனவே இந்த அடிப்படையில் தான் பாருங்கள், இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் போதும் அல்லாஹ் தஆலா சில அடியார்களை நல்லா விரும்பினான், மிக அதிகமாக விரும்பினான், மிக அரிதமாக விரும்பினா அல்லாஹ் தஆலா அவங்கள வந்து எப்படி தெரியுமா சொல்லுவான், அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடிமைன்னு சொல்லுவான். இப்போ நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் ஒருத்தனை விரும்பியும் அதிகமாக விரும்பினா நாங்கள் அடிமைன்னு சொன்னால் அவனுக்கு கோவம் தான் வருமே, அப்படிதான். அடிமைன்னு சொன்னால் எனக்கு விருப்பமா? ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், மிக அதிகமாக அளவு கடந்த அதிகம் அல்லாஹ்க்கு உச்சகட்ட அதிகம் வந்து அந்த இறக்கம் வந்துட்டான், அன்பு வந்துட்டான், அவன் சொல்லுவான் தன்னுடைய அடிமைன்னுவான். இதனால தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இஸ்ரா மிஅராஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இருக்கின்றான். நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், நாங்கள் தன்னுடைய அடிமையை கொண்டு போனோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லலை முகமதை கொண்டு போனோம் அகமதை கொண்டு போனோம்னு சொல்லி பேர் சொல்லலை, தன்னுடைய அடிமையை நாங்கள் என்ன செஞ்சோம் அங்கே கொண்டு போனோம். மிக உயர்ந்த கௌரவம் வந்துட்டால் அல்லாஹ் தஆலா அடிமைன்னு சொல்லி பேசுவான். இதனால தான் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், இந்த தொழுகையில் வந்து ஸலவாத் இருக்குது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அலா அலி முஹம்மதின் இது இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்துஹூன்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லுவோம். அப்துன்னா என்ன, உன்னுடைய அடிமைன்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்களும் சொல்கிறோம், எங்களுக்கு கருத்து தெரியாது சொல்லி நாங்கள் அப்படி பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதனுடைய கருத்து என்ன, அடிமைன்னு சொல்கிறோம். யாருக்கும் ஒரு மிக உச்சகட்டமான ஒரு நிலைமை அல்லாஹ்வுக்கு வந்துட்டு சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த மனிதனை அடிமைன்னு சொல்லுவான். சில இடத்துல சில மக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா மோமின்களை பார்த்து சில இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுவான் என்னுடைய அடியார்கள்னு சொல்லுவான். அடியார்கள் அடிமைகள் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எப்போ மூமினுடைய ஈமானுடைய உச்சகட்டம் வந்து விட்டால், சாதாரண முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்ல மாட்டான் அடியார்கள், தன்னுடைய அடியார்கள்னு சொல்ல மாட்டான். ஈமானுடைய உச்சகட்டம் வந்து விட்டால் சொல்லுவான் அல்லாஹ் தஆலா அடியார்கள், தன்னுடைய அடியார்கள்னு சொல்லுவான். என்ன காரணம், உபூதியத். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன, அல்லாஹ்வை வணங்கணும். உபூதியத், அல்லாஹ்வை வணங்கணும். அந்த உபூதியத்துடைய அந்த வணக்கத்தினுடைய உச்ச கட்டத்தை நாங்கள் அல்லாஹ்வுக்கு காட்டினோம் என்றால் அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அந்த அடிமையை அந்த மனிதனை தன்னுடைய அடிமைன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா பேசுவான். ஏன், இவனுடைய உச்ச கட்டத்தை அல்லாஹ்வுக்கு காட்டுறான். தன்னுடைய உச்சகட்டத்தை இபாதத்தில் உச்சகட்டத்தை தன்னுடைய இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு உச்ச கட்டத்தை வந்து அல்லாஹ் தஆலா காட்டுறான். காட்டினு சொன்னால் அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய மனிதனை பார்த்து அடிமை என்று சொல்லுவான். இதில் நிறைய நீங்கள் உதாரணங்கள் வந்து என்ன செய்வீங்க குர்ஆனில் பார்ப்பீங்க. எனவே இதுலேருந்து எங்களுக்கு என்ன விளங்குது, அடிமை என்றது எங்களுக்கு கௌரவம் இல்லாத மாதிரி தான் விளங்குது. ஆனால் உண்மையிலேயே அது ஒரு கிராமட்டிக்கலில் அது ஒரு கௌரவத்துக்குரிய ஒரு இடம் தான். அல்லாஹ் தஆலா இடத்துல ஒரு பெரிய ஒரு கௌரவத்துக்குரிய இடமாக இருந்து கொண்டு இருக்குது. இதை மாதிரி தான் அவன் என்று சொல்கிறது வந்து நாங்கள் எங்களுக்கு கேட்குறதுக்கு ஒரு ஜாலியாக இருந்தாலும் அது உண்மையிலே கிராமட்டிக்கலாக நீங்கள் அதில் ரீசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கடைசி ஃபைனலில் நீங்கள் முடிவு எடுப்பீங்க, ஓஹோ இதுதான் வந்து எல்லா வேர்டுக்கும் கௌரவத்துக்கும் உயர்ந்த வேர்டு இதுதான் இந்த வேர்டுன்றதை வந்து சொல்லும். இதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் வந்து தனக்கு தான் வந்து ஹூவான்னு சொல்லி அவன் இவன்னு சொல்லி நிறைய இடத்துல பேசுவான். நபி அவங்களுக்கு நீன்னு சொல்லி எல்லாம் பேசுவான். எனவே இந்த அடிப்படையில் வந்து ஒத்தப்படையை பேசுகிறது ஒரு கௌரவத்துக்குரிய ஒரு இடமா இருந்து கொண்டு இருக்கான்றது.
அதே போல் இமாம் அகமது பின் அதாவது இந்த கௌசர் இருக்கிறது, இந்த கௌசரை பற்றி நபி இமாம் அகமது அவங்க வந்து ஒரு ஹதீஸில் அறிவிக்கும் போது அவங்க அறிவிக்கின்றாங்க. அவங்க சொல்கிறாங்க வந்து நபி அவங்க சொன்னதாக அவங்க சொல்கிறாங்க வந்து இமாம் அனஸ் ரலியல்லாஹு அவங்க தான் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை. அவங்க சொல்கிறாங்க வந்து எப்படின்னா தகல்து ஜன்னத ஃபைதா அன பிநஹரின். நபி அவங்க சொல்கிறாங்க வந்து நான் வந்து என்ன செஞ்சேன், சொர்க்க லோகத்தில் நுழைஞ்சேன். அந்த நேரத்தில் நான் வந்து ஒரு நகரை கண்டேன். நகர் என்ன ஒரு தடாகத்தை, ஒரு ஓடையை நான் வந்து என்ன செஞ்சேன் கண்டேன். அதனுடைய பாகங்கள் வந்து என்னது தங்கத்தால் பூசப்பட்டு தங்கத்தால் கட்டப்பட்டு இருந்தது. சைடுக்கு அந்த கோணம், ஒவ்வொரு பில்டிங்குக்கும் ஒரு கோணை இருக்கும் வேணா, அதாவது ஒரு தடாகத்துக்கு சைடு இருக்கும் வேணா, அந்த எல்லாத்தையும் தங்கத்தாலையும் வெள்ளியலாலையும் கட்டப்பட்டிருந்தது. அதனுடைய கல்லுகள் வந்து முத்துக்களாக இருந்தது. சைடுகளில் கல் இருக்கும் வேணா, ஒரு தடாகம் மட்டும் இருக்குது, சைட்டில் அழகான கல் போட்டு இல்லைன்னா அசிங்கமாக இருக்கும். அப்போ அதில் கல்லுகள் எல்லாம் சைட்டில் போட்டுப்பட்டுருந்துச்சு. அப்போ அதெல்லாம் முத்துக்களாக இருந்தது. எவ்வளோ அந்த முத்துக்களை பற்றி சொல்லும் போது வந்து சில ஹதீஸ்கள் வருதுன்றது எப்படின்னு சொன்னால், அந்த முத்துக்கள் எப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு முத்துடைய பெருசி வந்து எப்படின்னா வீடுகளை மாதிரி இருக்கும். ஒவ்வொரு முத்துக்களும் வீடுகளை மாதிரி இருக்கும் என்று நபியா ஹதீஸ் வந்து வருகின்றது. அப்படியான அளவுக்கு, அதாவது இந்த தடாகம் இருக்குது, இந்த கௌசர் இருக்குது, இந்த கௌசருடைய விளக்கத்துக்கு நான் போனேன்னு சொன்னால் ஹதீஸில் நிறைய வருதுக்கு பெரிய விளக்கங்கள் வருது. இதனுடைய தண்ணி இருக்குது, இந்த தண்ணி எப்படின்னு சொன்னால் இந்த பால் இருக்குது, இந்த பாலை விட மிகவும் வெள்ளையானது, இதை விடவும் வெள்ளையானது. இதனுடைய இந்த ருசி வந்து ஹனியை விடவும் வந்து பானியை விடவும் மிகவும் ருசியானது. ஒரு சாதாரணமாக உதாரணத்துக்கு சொல்லும்போது நபி அவங்க சொல்லுன்றாங்க. அதே போல் சொல்கிறாங்க இதனுடைய வாசனை வந்து கஸ்தூரி வாசம் இருக்குது, கஸ்தூரி வாசத்தை விடவும் மிகவும் உயர்ந்த வாசமானதுன்னு சொல்லி நபி அவங்க வந்து இந்த தடாகத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுன்றாங்க. இதெல்லாம் வந்து புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய சரியான ஹதீஸ்கள். அதே போல் இன்னும் நிறைய ஹதீஸ்கள் வருகின்றது. இந்த கௌசரை பற்றி நிறைய விளக்கங்கள் எப்படி வந்துச்சு, எப்படி இதாகிச்சு, நபி அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்படி மக்கள் வருவாங்க, யார் யார் வருவாங்க, இந்த அளவு இப்படி நிறைய பெரிய ஒரு பயான் ஒன்றே இதுக்கு வந்து விளக்க வேண்டிய ஒரு இது உண்டாக இருந்து கொண்டு இருக்குன்றது. எனவே வந்து ஹதீஸில் இன்னொரு ஹதீஸை பார்த்துட்டு நாங்கள் என்ன செய்வோம், அந்த ஹவுஸுடைய பெரிய எந்த அளவு பெரிய ஹவுஸ்னு சொன்னால் அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லும்போது சொல்லுன்றாங்க வந்து இந்த ஹவுஸுடைய பெருசு எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒரு மனிதன் வந்து ஒரு மாதம் பயணம் செஞ்சால் எந்த அளவு தூரம் பயணம் செய்வானோ அதை விடவும் பெருசுன்னு சொன்னாங்க. சாதாரணமாக ஒரு ஆளுக்கு உதாரணம் காட்டுறேன்னா எப்படி உதாரணம் காட்டலாம், ஒருவருக்கு ஒரு உதாரணத்தை லேசாக காட்ட முடியாட்டி அதை தாண்டி ஒரு உதாரணத்தை என்ன செய்யலாம், ஏண்ட அளவு ஒரு உதாரணத்தை வந்து காட்டலாம். இல்லைங்க, ஒரு மாதம் ஒரு ஆள் பிரயாணம் செய்கிறேன்னு சொன்னால் இந்த காலத்தை பொறுத்தவரையில் ஒரு ஃப்ளைட்டில் ஒரு மாதம் பிரயாணம் செய்தால் எவ்வளோ தூரம் போகும் ஒரு மாதம்ல. இப்படி ஒரு உதாரணத்தை பொதுவாக ஒரு உதாரணத்தை காட்டிட்டு போய்த்தாங்க. இல்லைங்க, அப்போ மக்கள் அதை எப்படி விளங்குறாங்களோ அப்படி விளங்குறாங்க. இதில் சைஸ் எங்களுக்கு எத்தனை அடி நீட்டம், எத்தனை மீட்டர் நீட்டம்ன்றதை பற்றி பார்க்கறதுக்கு வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு மக்களுக்கு சும்மா லேசாக விளங்குறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு அடி போய்ட்டான். அதில் இருக்கக்கூடிய கப்புகள், குடிக்கிறதுக்குரிய கப்புகள், சிலவங்க சொல்லுவாங்க தான் குடிக்கிறதுக்குரிய கப்புகள் எத்தனை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தால் நபி அவங்க சொன்னாங்க அந்த கப்புகள் எப்படி இருக்கும்னு சொன்னால் நட்சத்திரங்களை போல இருக்கும்னு சொன்னாங்க. நட்சத்திரங்களை போல இருக்கும்னு சொன்னால் அர்த்தம் என்ன, நட்சத்திரங்களை நாங்கள் யாராவது எண்டி முடிக்க முடியுமா, முடிக்க முடியாது, அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் யாராவது நட்சத்திரம் காணாமல் இருக்க முடியுமா, ஒருவன் இந்த நேரத்தில் இருந்து இந்த நட்சத்திரத்தை காணலும்னு சொன்னால் அதே ஒருவன் அமெரிக்காவில் இருந்தோம் அந்த நட்சத்திரம் காணலாம், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. நட்சத்திரங்கள் அப்படி தான் இருக்குது, கிளியராக தான் இருக்குது. அதே போல் கௌசருக்கு வரும்போது இந்த கப் இங்கே இருக்குதா அங்கே இருக்குதா எல்லாருக்கும் அது விளங்கும். அவங்களுக்கு தேவையான இடத்துல போய் தான் அவங்க என்ன செய்வாங்க, குடிப்பாங்க. நபியுடைய அனுமதி கீழே தான் உள்ளூர் போகலாம், ஏன்னா அது அவங்களுக்கு சொந்தமான இடம். அவங்க அனுமதி தந்தவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யலாம், உள்ளூர் போகலாம். உள்ளூர் போய்ட்டு அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, குடிப்பாங்க. அதை குடிச்சேன்னு சொன்னால் அதனுடைய சிறப்பு என்னென்னு சொன்னால், அந்த கௌசர்லேருந்து தண்ணியை குடித்தால் அதுக்கு பின்னால் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய முழு வாழ்க்கையிலுமே அதுக்கு பின்னால் அவனுக்கு தாகம் வராது. அதுக்கு பின்னால் தாகம்ன்றதை வந்து எல்லாத்துல என்ன செஞ்சிடுவான், இந்த கௌசருடைய தண்ணியால் வந்து இல்லாமக்கிடுவான். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சொர்க்கத்துக்கு போனால் எந்த தண்ணி எதுவுமே குடிக்க மாட்டாங்க. சொர்க்கத்தில் வந்து எந்த விஷயத்தையுமே செய்வது தேவைக்கு செய்கிறதல்ல, செய்கிறதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு செய்கிறது. விளங்கிச்சா, சொர்க்கத்தில் பசி வருமா, பசி வராது. ஆனால் தின்னாமிப்புமா, திம்போம். ஏன், சொர்க்கத்தில் என்ஜாய்ன்ற ஒரு இது ஒன்று இருக்குது. நாங்கள் அங்கே என்னத்தை போகிறோம், அதை அனுபவிக்கிறதுக்கு. எப்படி நீங்கள் அனுபவிப்பீங்க, அது தேவைப்படாது, ஆனால் நீங்கள் அதை அனுபவிப்பீங்க. தேவைப்படாமல் இருக்கும் போது தான் அதை எடுத்து நீங்கள் அனுபவிப்பீங்க. அதில் தான் நீங்கள் வந்து இன்பம் காணுவீங்க. தண்ணி தாகம் வராது, ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க, தண்ணியை வந்து அங்கே குடிப்பீங்க. தேவை நேரத்துக்கு எப்பெல்லாம் தேவையோ குடிப்பீங்க. அங்கே தான் இன்னும் ஹதீஸ் வருது வந்து பாலோ இந்த ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கும்,
ஹனி ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதே போல் இந்த ஹம்ரு இந்த 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 குடிவகை ஆடுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த குடியை பற்றி நபி அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, நீங்கள் குடிப்பீங்க, ஆனால் அது இந்த உலகத்தில் உள்ள குடிவகை போல இருக்காது. அது மஸ்து உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாது, உங்களுக்கு அதை உங்களை மஸ்து தரக்கூடியதாக இருக்காது. அப்படிப்பட்ட குடிவகையெல்லாம் எல்லாத்தெல்லாம் வச்சுருக்கிறோம். அதே போல் நிறைய, அதாவது சொர்க்கத்தை பற்றி பேசும்போது, இந்த கௌசரை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் எல்லாத்துல என்ன செய்கிறாங்க, இந்த நபி அவங்க எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன சொன்னால், மக்களுக்கு சில உற்சாகங்களை காட்டுவது. அந்த சொல்லும்போது உதாரணமாக சொன்னால் இந்த அந்த அந்த வாசனம் இந்த என்னது கஸ்தூரியை விட அதிகமாக இருக்கும். அதுக்காக அந்த கஸ்தூரியை விட அதோட சேர்ந்து ஒரு வாசமாக இருக்குமா? அது நபி அவங்களுக்கு உதாரண காட்டுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் அதனுடைய விளக்கம். நபி அவங்களுக்கு உதாரண காட்டுறதுக்கு, மக்களுக்கு உதாரணம் காட்டினா இதை தவிர வேறு ஒரு உதாரணம் காட்ட முடியாது இந்த உலகத்தில். அதனால இந்த கஸ்தூரி என்ற உதாரணத்தை அவங்க காட்டினாங்க. இப்போ நாங்கள் முடி எடுத்துடப்படாத கஸ்தூரி இந்த இடத்துல காட்டிக்கிறோம், அதை விட கொஞ்சம் மேலே இருக்கும்ன்றத மாதிரி முடி எடுத்துடப்படாது. நாங்கள் அதுக்கு உதாரணமே இல்லை எங்களுக்கு காட்டுறதுக்கு. விளங்குதா? இப்போ தங்கங்கள் வெள்ளியல்னு நம்ம அவங்க சொன்னாங்க. இப்போ தங்கங்கள் வெள்ளியல்னு சொன்னால் இங்குள்ள தங்கம் வெள்ளி மாதிரி தான் ஆனாதிக்கும். தங்கம் வெள்ளின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு விளங்கும். அங்கே போய் பார்த்து தான் விளங்கும் அதனுடைய பளபளப்புகளும் அதனுடைய ஒரிஜினல். இங்கே தங்கம் வெள்ளின்னா ஒரிஜினலாக கண்டே இருக்க மாட்டோம். விளங்குதா? அதனுடைய பளபளப்புகளும் அதனுடைய இன்பங்களும் பார்க்கக்கூட தான் எங்களுக்கு விளங்கும். விளங்க. எனவே இந்த அடிப்படையில் சில உதாரணங்கள் நபி அவங்க காட்டுவாங்க. அந்த உதாரணம் என்ன செய்ய காட்டப்படுகின்றதுன்னு சொன்னால், மக்களுக்கு சும்மா லேசாக விளங்குறதுக்காக வேண்டிதான். அதுக்காக நாங்கள் முடிவெடுத்துறப்படா இதுதான் என்றது நாங்கள் முடிவெடுக்காமல் அதுதான் அதனுடைய உச்சக்கட்ட உதாரணங்களாக நபி அவங்க காட்டுவாங்க. சில விஷயங்களில் நபி அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க. சில சொர்க்கத்தில் சொர்க்கத்தை பற்றி நீங்கள் யாரும் நினைக்க முடியாது, இமேஜினேஷன் பண்ணினாலும் கூட உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, இமேஜினேஷன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை எங்களுக்கு சொர்க்கத்தை தந்திருக்கிறான் அல்லா தரான்னு நபி அவங்க சொல்லுன்றாங்க. எனவே இதனால் இதெல்லாம் சொல்லி விளங்குறதுக்கோ இதை அதாவது நினச்சி பார்க்குறதுக்கோ உள்ள ஒரு விஷயம் உண்டு அல்ல. பட் மக்களை ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டியும், மக்களை அமலின் பால் ஒரு ஆர்வத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டியும் சில விஷயங்களை சொல்லி அவங்கள என்ன செய்கிறது, கொண்டாடுறதே அல்லாமல் இதனால் நாங்கள் சொர்க்கத்தில் உள்ள இன்பங்களை இங்கே சொல்கிறதுனால எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, டக்குன்னு முடிவெடுத்துட முடியாது, காண முடியாது. அது அங்கே போனால் தான் அது எங்களுக்கு விளங்கும். இதனால தான் நாங்கள் சொர்க்கத்துக்கு போனோன்னு சொன்னால் நாங்கள் நினைப்போம், யா அல்லாஹ் என்னைய இந்த உலகத்துக்கு அனுப்பு. நாங்கள் என்ன செய்வோம், சொர்க்கத்துக்கு போனவங்க என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்கு போனவங்க ஒருத்தருமே ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. எல்லாரும் கேட்குறது என்ன தெரியுமா, யா அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்துக்கு நீ திருப்பி அனுப்பு, நான் பெய்த்து இந்த உலகத்துக்கு பெய்த்து என்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தில் $1 நான் என்ன செய்கிறேன், உன்னுடைய பாதையில் செலவழிச்சிட்டு வரேன். யாருமே கேட்க மாட்டேன், யா அல்லாஹ் இந்த உலகத்துக்கு நீ என்னை அனுப்பு, திருப்பி அனுப்பு, நான் பெய்த்து தொழுதுட்டு வரேன், நான் பெய்த்து ஹஜ்ஜி செஞ்சுட்டு வரேன், நான் ஹஜ்ஜி செய்யலை, நான் பெய்த்து நோம்பு பிடிச்சிட்டு வரேன், நோம்பு பிடிக்கல. இப்படி யாருமே கேட்க மாட்டாங்க. எதை கேட்பாங்க, யா அல்லாஹ் எங்களை நீ திருப்பி அனுப்பும், நான் பெய்த்து ஒரு என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயத்தோண்டா சதகா செஞ்சுட்டு வந்துடுறேன். இதில் அர்த்தம் என்னென்றால், இந்த சதகா செய்கிறதுல இருக்கக்கூடிய கூலி இருக்குதே, இதுக்கு எல்லாம் கடந்து உள்ள கூலி, இதுக்கு அளவு கடந்த கூலி. இதனால தான் நபி அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஈத்தப்பழம் இருக்குன்றது, ஈத்தங்கனி இருக்குன்றது, இதில் ஒரு துண்டையாவது, ஒரு சின்ன ஒரு துண்டையாவது சதகா செஞ்சுட்டு நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கு போங்கன்றாங்க நபி அவங்க. சதகானுடைய உயர்த்துவம் இந்த அளவுக்கு சதகானுடைய உயர்வு இருக்குன்றது. ஏன்னு சொன்னால், மக்கள் இதில் பெரிய பலவீனமாக இருக்கிறாங்க. மக்கள் மிகவும் பலவீனமாக இருக்கிறாங்க. எல்லாரும் உழைக்கணும், பணம் தன்னுடைய வயிறுன்னு தான் நாங்கள் வாழ்கிறோமே தவிர. சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு போகிறேன். அதாவது ஒரு வாழ்கிறார் ஒரு வெளிநாட்டில். இப்போ 2 கிழமைக்கு முன்னே அவர் என்ன செய்கிறார், வெளிநாட்டுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷமாக வெளிநாட்டில் இருக்கிறார். விளங்கிச்சா? ஸ்ரீலங்கா எங்கள் நாட்டில் ஸ்ரீலங்காவில் பெரிய காணியெல்லாம் வாங்கி போட்டுருக்கிறார், கடையெல்லாம் கட்டி போட்டு, வீடுகளாக கட்டி போட்டிருக்கிறார், கல்யாணம் முடிச்சிருக்கிறார், வைஃபையும் கூட்டி போய்த்திருக்கிறார், ஒரு பிள்ளையுமே கிடையாது, அங்கே இருக்கிறார். நினச்சி கொண்டே இருக்கிறாரு, நான் ஸ்ரீலங்கா போவேன், கட்டி முடிஞ்சாது, இன்னும் 2 கட்டி போட்டுக்கொள்வோம், டக்குன்னு போவோம், அதுக்கப்புறம் போய் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி கொண்டே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். 2 கிழமை முன்னே மௌத்தாயிட்டார். 2 கிழமை முன்னே மௌத்தாயிட்டார். அல்லா தஆலா மௌத்த எடுத்துட்டான். சின்ன வயசு. 2 கிழமை முன்னே மௌத்தாயிட்டார். ரோக போயிட்டு 50 வயசு மௌத்தாயிட்டார். பொம்பளையை விட்டுட்டு போய்த்தார். இப்போ மௌத்தாயினது போகிறோம், அவர் போய்த்தார். போகும்போது பெரிய சொத்து, பிள்ளைகள் இல்லை, ஒன்றும் கிடையாது, பெரிய சொத்து. மௌத்தாயிட்டு போய்த்தார். கொஞ்சம் கடனை காய் வச்சுட்டு போய்த்தார். பாருங்க, இவ்வளோ உழைச்சி கடனை வச்சுட்டு போய்த்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு சஹாபி வராங்க, மௌத்து ஜனாசாவை தூக்கிட்டு வராங்க,
வைக்கிறாங்க, தொழுவிக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் நபி அவங்க சொல்கிறாங்க, எனக்குன்னா தொழுவிக்க முடியாது. என்ன காரணம்? இவர் யாருக்கும் கடன் கொடுக்க இருக்குதா? சாபாக்கள் சொல்கிறாங்க, ஓ கடன் கொடுக்க இருக்குது. நபி அவங்க சொல்கிறாங்க, எனக்கு தொழுவிக்க முடியாது. இந்த கபருக்கு வந்து தொழுவிக்கிறது என்னது? கபருக்கு அதாபு செய்யப்படுது, தண்டனை கொடுக்கப்படுது. கபருக்கு தண்டனை, இந்த மவுத்துக்கு இங்கே மவுத்து இங்கே இருக்குது, கண்முன்னுக்கு தண்டனை கொடுக்கப்படுதுன்றாங்க. நபி அவங்களுக்கு பார்க்க முடியாது அந்த தண்டனையை. அப்படிப்பட்ட பயங்கரமான தண்டனை அல்லாஹ் கொடுக்கும்ன்றான். அந்த நேரத்தில் நபி அவங்க கவலைப்பட்டு கொண்டு சொல்கிறாங்க, யாராவது இந்த கடனை பொறுப்படுத்துங்கன்னு சொன்னால் நான் தொழுவிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் தொழுவிச்சாலும் பிரயோஜனம் கிடையாது, அதனால நான் தொழுவிக்க மாட்டேன். பிரயோஜனம் இல்லை தொழுவிக்கிறதுல. அப்புறம் சாபாக்கள் சொன்னாங்க, நாங்கள் பாரம் எடுக்கிறோம் நபியே, நாங்கள் பாரம் எடுக்கிறோம், நீங்கள் தொழுவிங்க. அப்போ நாங்கள் சொன்னால், இது உங்களோட பொறுப்பு, இந்த மையத்தினுடைய கடனெல்லாம் நீங்கள் தான் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் அவங்க தொழுவிக்கிறாங்க. எங்களுடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்திச்சு பாருங்கள். எவ்வளோ கடன், ஊட கட்டுறோம், கடையை கட்டுறோம், எல்லாம் கடன் 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 கடன். வாழ்க்கை கடனில் வைத்து கொண்டு இருக்குது. அல்லாஹ் தஆலா எவ்வளோ சொத்தை எங்களுக்கு தந்துருக்குறான். எங்களுக்கு இந்த ஆசையை வந்து அல்லாஹ் தஆலா எடுக்கலை. ஆசை ஆசை ஆசைன்னு சொல்லி கடனில் கடைசி மவுத்தாகும் போது கடனாக மவுத்தாகிறோம், கடனாளியாக மவுத்தாகிறோம். மவுத்தாகும் போது கடனாளியாக மவுத்தாயினா என்ன நிலைமை? அந்த மனிதர் 2 கிழமைக்கு முன்னே மவுத்தாயிட்டார். கடனாளி ஆகிட்டு போகிறார். எவ்வளோ தெரியுமா? இந்த நியூசிலாந்து டாலர் படி கிட்டத்தட்ட ஒரு $3500, அவ்வளோதான் கடன். ஆனால் அல்லாஹ் தஆலா தண்டனை செய்வான், நிச்சயமாக தண்டனை செய்வான். $3500 தான். அந்த $3500க்கு பின்னால் வந்து அவர் வந்து நிறைய சொத்து பத்தை வச்சுட்டு பேசியிருக்கிறார். கையில் இப்போ சல்லி கையில் இருக்குது, மனைவியோட கையில். இப்போ மனைவி யோசிக்கிறா, கடனை கொடுக்குறா இல்லை நான் வாழ்கிறா? யோசிங்க யோசிங்க சகோதரர்களே, இதுக்கு தான் நாங்கள் இப்போ வாழ்கிறோம், இதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிறோம். இப்போ அவன் யோசிக்கிறா, கடனை கொடுக்குறா இல்லை என்னுடைய வாழ்க்கை இப்போ நான் கொண்டு போகிறான். இப்போ நான் தனி ஆகிட்டேன், இப்போ நான் என்ன செய்கிறேன்? அவன் முடிவெடுக்கிறா என்ன தெரியுமா? சரி நான் ஒரு கொஞ்சத்தை கொடுக்குறேன், நான் கொஞ்சத்தை கொடுக்குறேன் இப்படி சொல்லி போட்டு ஒரு கொஞ்சத்தை ஒரு $1000 வைங்களே கொடுத்துட்டு இப்போ இவட வாழ்க்கையை கொண்டு போகிறான். இப்போ பாருங்கள் சகோதரர்களே, நான் உங்களுக்கு செல்லலை, மனைமாரெல்லாம் எல்லாரும் இப்படின்னு சொல்லவும் இல்லை, எல்லாரும் இப்படி இல்லைன்னு சொல்லவும் இல்லை. பிள்ளைகள் எல்லாரும் இப்படின்னு சொல்லவும் இல்லை, எல்லாரும் இப்படி இல்லைன்னு சொல்லவும் இல்லை. நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், ஏன் நாங்கள் கடன் எடுக்கணும்? ஏன் எங்களோட வாழ்க்கைக்கு நாங்கள் கடன் எடுக்கணும்? ஏன் எங்களுக்கு நாங்கள் சாப்பிடாம இந்த உலகத்தில் சாப்பிடாம உயிர் போகிறோமா? நபி அவங்க சொன்னாங்க, யார்கிட்டையாவது நீங்கள் ஏதாவது தேவைக்கு நீங்கள் கேட்கணும்னு சொன்னால், உங்களோட நிலைமை எப்படி இருக்கணும்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு வசதி இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்யணும்? அடுத்தவங்கள்ட்ட கை நீட்டணும். நாங்கள் எதுக்காக கை நீட்டுறோம்? அல்லாஹ் தஆலா எங்களை அப்படி வச்சிருக்கிறானா? எங்களை அப்படி அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறானா? நாங்கள் என்ன செய்கிறோம்? கடன் 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 கடனாளி ஆகி மவுத்தாயினா அல்லாஹ் உடனே தண்டிக்கிறான். இங்குள்ள பிள்ளைகளும் இங்குள்ள மனைமார்களும், அது மனைமார்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது மனைமார்கள் கடனாக வச்சுட்டு போய்த்திருப்பாங்க, தன்னுடைய கணவராக இருக்கலாம். கணவர்மார்கள் கூட இன்றைக்கி மனைவி மவுத்தாகிறா, அதுக்கு பின்னால் கணவர்மார் வந்து தன்னுடைய மனைவியை கணக்கெடுக்காமல் இப்படி 2-3 கிழமையிலே அடுத்த கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. இதுக்காக நான் அவங்களுக்கு சொல்ல வரல, கணவர்கள் வந்து மனைவியை வெறுக்கணுமோ, மனைவிமார்கள் வந்து கணவர் வெறுக்கணுமோன்ற ஒரு நோக்கம் இல்லைங்க. இங்கே என்ன நோக்கம் என்றால், வாழ்க்கையை இஸ்லாமிய வாழ்க்கையாக நடத்தணும். நாங்கள் ஏன் கடன் எடுத்து நாங்கள் வாழணும்? ஏன் கடன் எடுத்து நாங்கள் வந்து வீடு கட்டணும்? ஏன் கடன் எடுத்து நாங்கள் வந்து பிஸ்னஸ் செய்யணும்? ஏன் கடன் எடுத்து நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கு சொத்து உழைக்கணும்? ஏன் நாங்கள் இப்படி செய்யணும்? எங்களுடைய மவுத்து எப்போ வரும்னு எங்களுக்கு சுவர் இருக்குதா? எப்போ நாங்கள் மவுத்தாவோம்னு தெரியுமா? இவ்வளோலாம் நாங்கள் ஏன் கஷ்டப்படுறோம்? வெள்நிலையில் அந்திய ஆகாடி போகிறோம், பிள்ளைகளை விட்டுட்டு ஓடுறோம், சாட்டர்டே இல்லாமல் சண்டே இல்லாமல் ஒரு ரெஸ்ட் இல்லாமல் உழைக்கிறோம், இரவண்டு இல்லாமல் பகல் இல்லாமல் உழைக்கிறோம். எல்லாம் எதுக்கா? சரி உழைங்க, அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்களே உழைக்க சொல்லி உழைங்க, எவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டு உழைங்க. ஆனால் ஏன் கடன் எடுக்கணும்? நாங்கள் ஏன் கடன் எடுக்கணும்? உழைச்சி தன்னுடைய சொந்த சல்லியால் ஏன் எங்களுக்கு செய்ய முடியாது? அப்படி செஞ்சோம்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த கடனாளிகளுடைய தண்டனையிலிருந்து எங்களை பாதுகாப்பான். இல்லைன்னு சொன்னால் மவுத்தாய அடுத்த நிமிடமே அல்லாஹ் தஆலா ஸ்டார்ட் பண்ணிடுறான் தண்டனை செய்கிறதுக்கு. ஒரு சின்ன விஷயம் கேட்கலாமா? சொல்லுங்கள். இப்போ நம்மளோட காசு 2 அக்கௌண்ட் இருக்குது, ஒன்று கிரெடிட் அக்கௌண்ட்டு, ஒன்று சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. சேவிங்ஸ் பேங்க்கில் காசு இருக்குது, ஆனால் கிரெடிட் கார்டை வசதிக்காக யூஸ் பண்ணுறோம். எல்லா நேரத்துலையும் பணத்தை தூக்கி தெரிய முடியாது அப்படின்னு கிரெடிட் கார்டை காட்டி ஜாமெல்லாம் வாங்குகிறோம். அது கடன் தான் அது. ஆனால் ஆல்ரெடி பேங்க்கில் பணம் இருக்குது, கேஷ் இருக்குது. இது ஆகுமா? நீங்கள் இந்த இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னால், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவது கூடாதான்ற கேள்வி தான் இங்கே இப்போ இருக்குது. இல்லை, கிரெடிட் 2 விதமாக யூஸ் பண்ணலாம். இன்னும் நம்மகிட்ட ஏற்கனவே பணம் இருக்கும், அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. பணமே இல்லாதவங்களும் யூஸ் பண்ணி பின்னாடி வந்து கட்டுவாங்க. ஒரு கேள்வியை கேட்டுக்கிறான் கிரெடிட் கார்டை பற்றி. என்னது? முதலாவது கிரெடிட் கார்டு கூடுமா கூடாதா? 2வது பணம் இருக்கும் போதும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாமா? இந்த 2 கேள்வியுமே இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்குவோம். என்ன சொன்னால் இதோட தொடர்பானதுமா இல்லை உண்டு. 2வது வந்து இதுக்கு நான் தெளிவான விளக்கம் நான் தரணும்.
விளங்குச்சா? அதனால இப்போ லேசாக கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னு சொன்னால் இது யாரும் ஒன்றும் விளங்காது. இதனால் நாங்கள் என்ன செய்வோம், அந்த டைம் வரக்குள்ள நான் என்ன செய்கிறேன், கிரெடிட் கார்டுண்டா என்ன, இஸ்லாம் என்ன சொல்லுதோ, எந்த அளவு இஸ்லாம் கிரெடிட் கார்டு எங்களுக்கு அனுமதி தந்துருக்குது. இன்றைக்கு கிரெடிட் கார்டுன்னு சொன்னால் மக்கள் வந்து சொல்கிற கிரெடிட் கார்டு எதுக்காக செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்கன்றதை நான் உங்களுக்கு விளக்கம் தரேன். அது டைம் வரக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம் பார்ப்போம். இல்லாட்டி இப்போ திடீர்னு சொல்லி நாங்கள் அதை வந்து கூடுமா கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவை நாங்கள் சொல்லிட்டோம்னு சொன்னால் எங்கள் மனசில் வந்து எங்களுக்கு என்ன செய்யும், கசப்பாயிருக்கேன்னு இவர் கண்டு போனதெல்லாம் ஹராம் பண்ணுறாரு. அதனால அப்போ நாங்கள் என்ன அதை விட்டுருவோம். இப்போ நாங்கள் என்ன செய்வோம் வருவோம் என்ன சொன்னால் கடன், அதாவது வாழ்க்கையில் வந்து என்ன செய்யப்படாது, கடனுடைய வாழ்க்கையை நாங்கள் வந்து மறந்துடுவோம். இப்போ இல்லை சாரி, இந்த கார்டை பற்றி பேசுறது ஒரே ஒரு ஆட் பண்ணிடுறேன். இப்போ கிரெடிட் கார்டோட வசதி வேணும், ஆனால் வந்து கடன் வாங்காமல் யூஸ் பண்ணுவாங்க. டெபிட் கார்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து உங்கள் காசை வந்து நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அது சில பேங்க்லலாம் இருக்குது. இந்த பிரச்சனைக்காக அந்த டைம் வரக்கூட இன்ஷால்லா நாங்கள் அதை பற்றி பேசுவோம். இப்போ நாங்கள் வந்து அந்த 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 செக்ஷன் நாங்கள் வந்து என்ன செய்வோம் விட்டுருவோம். ஏன்னா அது பெரிய ஒரு பேசக்கூடிய விஷயம், ஆதாரப்பூர்வமாக அது வந்து பேசக்கூடிய விஷயம். அப்படி இல்லாமல் சும்மா அப்படி சொல்லிட்டு போய்த்து ஒன்றும் ஒருத்தருக்கும் விளங்க மாட்டுச்சு. எனவே என்ன இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் இதுதான் வந்து மனிதனுடைய வாழ்க்கை. எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு மனிதர் மவுத் ஆகிட்டார் பாருங்கள். ஒரு $3500 வீடுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு $50,000 $50,000-$60,000 வீடு, ஒன்றுக்கு 2 வீடு, கடை ஒரு 4 கடை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு $1 லட்சம் $2 லட்சம் பொறுமதியான காணி, எத்தனையோ காணி இருக்குது. ஒரு பிள்ளையுமே அல்லாதால கொடுக்கல, ஒரு பிள்ளையுமே என்ன செய்யலை, அல்லாதால கொடுக்கல. ஒரு மனைவி இருக்கிறா, விளங்குச்சா? இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல பாருங்க எப்படி இந்த இடத்துல வந்து என்ன முடிவு எடுக்கணும், என்ன முடிவு எடுக்கப்பட்டுச்சு. அப்போ நாங்கள் வந்து எங்களோட வாழ்க்கையை எதுக்காக நாங்கள் வீணாகி கொண்டு இருக்கிறோம், இதற்காக தான். அப்போ அப்போ நாங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்னு சொன்னால், அப்போ எல்லாரும் முயற்சி எடுங்க. தன்னுடைய மனைவிக்காக வேண்டியோ, தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டியோ, தன்னுடைய தாய் தாப்பருக்காக வேண்டியோ, தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டியோ, தன்னுடைய நாட்டுக்காக வேண்டியோ, தன்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டியோ கடன் எடுக்கிறதோ ஹராம் செய்கிறதோ கை அடிக்காதீங்க. கை அடிச்சிங்க மவுத்து வந்தால் நீங்கள் யாருக்காக வேண்டி இருந்தாலும் செஞ்சுருக்கலாம். அதை பற்றி அதோட அதில் நீங்கள் என்ன செய்யாத, அதை தொடாதீங்க, அதை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணினால் அல்லா தாலாட்ட நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அல்லா தாலா கேட்க மாட்டான். நீங்கள் இதை யாருக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னு அல்லா தாலா கேட்க மாட்டான். அல்லா தாலா கேட்பான், நீ இதை எப்படி செஞ்சாயின்னு தான் கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் எங்கள்கிட்ட இல்லை, கேள்விக்கு பதில் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தைரியமாக அல்லா தாலாட்ட போங்க. அல்லா தாலா ஒவ்வொரு கேள்வியும் கேட்க தான் போகிறான். அல்லா தாலா என்ன செய்ய போகிறான், ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு அசைவையும் அல்லா தாலா கேட்க தான் போகிறான். என்னென்னலாம் நாங்கள் நினைக்கிறோமோ உள்ளத்தால் இதை பற்றி கூட அல்லாவுக்கு தெரியும். ஆனால் இதை பற்றி அல்லா தாலா கேட்க மாட்டான். ஆனால் இதை பற்றி கூட அல்லாவுக்கு தெரியும். அப்போ நாங்கள் எதெல்லாம் செய்கிறோமோ எந்த டவுட்டும் இல்லாமல் அல்லா தாலா நிச்சயமாக சத்தியமாக கேள்வி கேட்பான். எனவே இந்த அடிப்படையில் கவனமாக இருங்க. தன்னுடைய பிள்ளைக்காக இதனால தான் சூத் தௌபால வந்து அல்லா தாலா என்ன சொல்லுவோன்றான், நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து என் பிள்ளைகளுக்காக வேண்டியோ, மனைவிக்காக வேண்டியோ, தன்னுடைய சொத்துக்காக வேண்டியோ அல்லது பிஸ்னஸுக்காக வேண்டியோ உங்களை வந்து ஃபித்னால, உங்களை வந்து முசீபத்தில் போட்டுறாதீங்க. அல்லா தாலா தெளிவாக குர்ஆன்ல சொல்லுவோன்றான். என்ன காரணம், உங்களுடைய வாழ்க்கை வந்து ஃபித்னால, பிரச்சனையில் நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு காரணமாக அமைஞ்சிடப்படாது. உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சொத்துகள் காரணமாக அமையப்படாது. எனவே இதெல்லாம் காரணமாக அமையாமல் வழியை தேடிக்கொண்டு வாழ்கிறது தான் எங்களுடைய ஒரு புத்தியான ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யப்படும், இன்ஷா அல்லாஹ் அல்லா தஆலா அந்தந்த இடத்துல அந்தந்த கேள்வியை கேட்பான். அந்தந்த நேரத்தில் நாங்கள் கேள்விக்கு செல்கிறதுக்கு பதில் வந்து தயாராக இருக்கணும். நிச்சயமாக யாருக்கிட்ட பதில் கிடையாது, பதில் சொல்லவும் முடியாது. அங்கெல்லாம் பொய் சொல்லி வந்து அல்லா தஆலா என்ன செய்ய முடியாது, தப்பவும் முடியாது. எனவே அந்த நேரத்தில் வந்து அல்லா தலைமையும் உயர்ந்தவன், மன்னிப்பவன். அல்லா தாலா வந்து சில நேரத்துக்கு மன்னிச்சிடுவான். அப்படி மன்னிப்பான் யாரை, உண்மையான ஈமான்தாரிகள் இருந்தேன்னு சொன்னால் சில நேரத்துக்கு தவறுதலாக எதுவும் செஞ்சிருந்தால் அவன் மன்னிப்பு கேட்கறதுக்கு அதை ஆர்வம் முட்டு அவன் இந்த உலகத்திலேயே அதை பற்றி கவலைப்பட்டிருந்தால், தவறை செஞ்சுட்டேன் என்ற ஆர்வம் அந்த கவலைப்பட்டிருந்தால் அப்படியானவங்களெல்லாம் அல்லா தாலா நிச்சயமாக என்ன செஞ்சிருவான், மன்னிச்சிடுவான். எனவே நாங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், அல்லா தாலாட்ட மன்னிப்பு கேட்கணும். மனிதர்கள் வந்து தப்பு செய்யாதவர்கள் அல்ல, எல்லாரும் தப்பு செய்வார்கள். அல்லா தாலாட்ட மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அல்லா தாலா மன்னிப்பவன், எல்லாருமே அல்லா தாலா என்ன செய்வான், நிச்சயமாக மன்னிப்பான். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும், மன்னிப்பை கேட்டுட்டு நாங்கள் வந்து என்ன செய்யணும், அது அந்த மாதிரி விஷயங்களில் கை போடாமல், இதுக்கு பின்னால் நாங்கள் அது அந்த மாதிரி விஷயங்களை கை போடாமல் அதிலிருந்து தவிர்த்துக்கணும். அதாவது இப்போ இதோட தொடர்பாக இருந்த கேள்வி இந்த கேளுங்க. பட்
7:30 ஆச்சு, முடிச்சு கொள்வோம்னு நான் பார்க்குறேன். ஏதாவது சொல்லுங்க. இப்போ நமக்கு பின்னாடி வந்து அந்த மனைவி வந்து ஏத்துக்கிற முடியாத சூழ்நிலை ஆகி போச்சுல. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல எக்ஸாம்பிள், சரி நம்ம பிள்ளைங்க நம்ம அதை ஏத்துக்குவாங்களா, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போறோம், நம்ம கடனை வந்து அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு நம்ம அந்த ஒரு இதில் இருக்கலாமா? கடனை பார்த்து கொள்வாங்கன்னு உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் நீங்கள் மௌத்தாயினத்தை போகிற யார் சார் அதை பொறுப்பெடுத்தால்தான் அந்த கடன் வந்து உங்கள்கிட்ட இல்லா போகும். பார்த்துக்கொள்வாங்கன்னு வாயால் சொல்லலாம். பிள்ளைகள்ட்ட நீங்கள் மௌத்தாகத்துன்னு சொல்லலாம், இந்த பாரு நான் கடன் எடுக்கிறேன், நான் உங்களுக்காக வேண்டி தான் எடுக்கிறேன், நான் மௌத்தாயிரம் நீ பாரம் எடுத்துருவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அவன் வாக்கம் தந்துடலாம், வாக்கம் மாறு செஞ்சிடலாம் அல்லவா. நாங்கள் மௌத்தாயினத்தை போகிறோம், எந்த அளவு நம்பிக்கை வைக்க கொள்ள போகிறீங்க பிள்ளைகளை பற்றி எந்த அளவு நம்பிக்கை? எங்களோட கண் முன்னுக்கு நாங்கள் கண்டது தானே. எங்களுடைய தாய் தாப்பன் மௌத்தாயினத்தை போகிறோம், நாங்கள்லாம் சண்டை பிடிச்சது, சகோதரர்கள் எல்லோரும் சண்டை பிடிச்சது தானே எங்களோட தாய் தாப்பனுடைய சொத்துக்கும். இந்த சொத்து யாருக்கு போகணும், இந்த சொத்து யாருக்கு போகணும்னு சண்டை பிடிச்சோமா இல்லையா? எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு அனுபவம் இருக்குது. அப்படி எங்களுக்கே அனுபவம் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு முந்தின சந்ததியை பாருங்கள், யாரெல்லாம் சண்டை பிடிச்சாங்க சொத்துக்காக வேண்டி, பிள்ளைகள் எந்த அளவு சண்டை பிடிச்சாங்க, பிள்ளைகளுக்கு மத்தியில் எந்த அளவு அடிப்படி வந்துச்சு இந்த சொத்துக்காக வேண்டி என்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்களோட நாடுகள் எங்களோட கிராமங்களில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது. பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரச்சனைக்கு காரணமே இந்த சொத்து பத்து தான். உமா அப்பா விட்டுட்டு போன சொத்துக்களாக இருக்குது. அப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து நாங்கள் நினச்சிடப்படா எங்களோட பிள்ளைகள் வந்து பாரம் எடுத்துருவாங்கன்னு சொல்லி அப்படியே நாங்கள் கனவு கொண்டு போகக்கூடாது. ஏன்னு இன்றைக்கி வந்து மௌத்தாயிருவோம், மௌத்தாகி 3 நாளைக்கு வந்து பிள்ளைகள் கவலைப்படுவாங்க, மனைவி வந்து 4 மாதம் 10 நாள்னு சொல்லி எல்லாத்துல ஒரு கடமையை வச்சிருக்கிறதுனால இருந்து அவள் வந்து சில நேரத்துக்கு மனசுக்குள்ளால யோசிப்பாள், 4 மாதம் 10 நாள் பெரிய ஒரு டைம் எல்லாத்துல வச்சு விட்டான்னு சொல்லி அல்ல அறிவான் மனசில் வந்து அப்படியான இதெல்லாம் மனிதன்ற முறையில் எல்லாத்தால என்ன செய்வான், நிச்சயமாக ஒவ்வொருத்தர மனசில் ஒவ்வொரு கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தால சோதிக்கிறதுக்கு வைப்பான். பிள்ளைகள் சொன்னால் இப்படின்னு கூட மறந்துடுவான், ஆண்டாள் அங்கே போய் குடிச்சிட்டு வருவான், விலங்கிச்சா அங்கே போய் என்ஜாய் பண்ணுவான், என்ன வேலைனாலும் செய்வானோ. பிள்ளைகள் ஆம்பளைன்னு சொன்னால் கணக்கும் இல்லை, ஏன்னா ஆம்பளைகளுக்கு அந்த மாதிரி சான்ஸ் உண்டா இல்லாத கொடுக்கல, 3 நாளோட அவன் மறந்துடுவான். இப்படியான நிலைமை பிள்ளைகள் என்ன செய்யப்படுது, ஒரு மாதமாக கூட பாப்பா உண்டு இந்த உலகத்தில் இருந்தாரான்னு கூட அளவுக்கு மறந்துடுவோம். நாங்கள் ஒரு மாதமாக ஒரு வருஷமாக கூட எங்களுக்கு அப்படி அடியோட மறந்துடும், என்ன நடந்துச்சு என்ன சம்பவங்கள் நடந்துச்சு கூட எங்களுக்கு மறந்துடும். 2 வருஷமாக கூட எங்களுக்கு கபூரில் நான் எங்கள் இடத்துல கபூர் எங்கே வச்சோம்ன்ற கூட எங்களுக்கு மறக்கிற அளவுக்கு இன்றைக்கு வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை, இது இயற்கை, இது வந்து இயற்கை மனித இயல்பு. இது நாங்கள் நினச்சிக்கிறோட எங்களோட புள்ள தான் எங்களுக்கு செய்ய முடியும். இது மனித அல்லதால் அப்படி தான் மனிதனை படைச்சிருக்கிறான். எனவே இந்த படைப்பை வச்சு நாங்கள் முடிவெடுத்துடப்படாது. சார் பிள்ளைக்கு தான் நாங்கள் வாழ்கிறோம், பிள்ளைக்குன்னு சொல்லி இப்படியெல்லாம் செய்யப்படாது. அதுக்காக நாங்கள் வந்து முடிவெடுத்துடப்படாது. எங்கள்கிட்ட உள்ள சொத்தெல்லாம் வந்து அழிச்சிட்டு போய்த்துருவோம்னு முடிச்சிடப்படாது. எங்கள்கிட்ட உழைக்கலுமா ஹலாலான முறையில் உழைச்சி பிள்ளைகளுக்கு சேர்த்துங்க, கொடுங்க, ஹலாலான முறையில் செய்யுங்க. அல்லாத்தால அனுமதி தார அவங்களுக்கு நிறைய கூலி இருக்குது. ஹலாலான முறையில் எதெல்லாம் பிள்ளைகளுக்காக வேண்டி தன்னுடைய மனைவிக்காக வேண்டி சேகரித்து கொடுக்குறீங்களோ பெரிய அளவு கடந்த கூலி வந்து அல்லாத்தால வச்சுருக்கான்றான். ஆனால் ஹராமான முறையில் வந்து செய்கிறதுக்கு வந்து அல்லாத்தால என்ன செய்யலை, அனுமதி தரலை. எனவே ஹராமை தான் வந்து உங்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து பேசுகிறேன். ஹராமான முறையில் எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு கஷ்டத்துக்காக வேண்டி நீங்கள் செஞ்சிடாதீங்க. ஹலாலான முறையில் எதையும் நீங்கள் செய்யுங்க, பிள்ளைகளுக்காக வேண்டி தன்னுடைய மனைவிக்காக வேண்டி செய்யுங்க. இன்ஷால்லா அல்லாத்தால அதுக்குரிய கூலிய நிறைய வந்து என்ன செய்வாங்க எல்லாருக்கும், எங்கள் எல்லாருக்கும் அல்லாத்தால நிச்சயமாக வந்து என்ன செய்வான், தரக்கூடியவனாக இருப்பான். எனவே நாங்கள் வந்து தொடருவோம். அதுக்கு பின்னால் அல்லாத்தால வந்து சொல்லுவோன்றான். அதுக்கு பின்னால் சொல்கிறோம், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்கள் என்ன செய்யுங்க, இன்னா ஆத்தைனா கல் கௌசர், நாங்கள் வந்து என்ன செஞ்சோம் உங்களுக்கு வந்து கௌசர் என்ற தடாகத்தை தந்துடும். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபஸல்லி தடாகத்தை தந்தோம். இப்போ நாங்கள்லாம் வந்து என்ன செய்வோம், அல்லாத்தால தடாகத்தை தந்துட்டான் என்று சொன்னோடனே நாங்கள்லாம் பெரிய கொண்டாட்டம், அல்ல பெரிய ஒரு இதோண்ட தானே நாங்கள் என்ன செய்வோம், எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைச்சா எங்களுடைய கிஃப்ட்டை சந்தோஷப்படுத்துறது எப்படி, எங்களுடைய கிஃப்ட்டை நாங்கள் வந்து எப்படி சந்தோஷப்படுத்துவோம், சிரித்து கொம்மலம் போட்டு ஆட்கள் சாப்பாடு கூப்பிட்டு பெரிய ஒரு 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 இஸ்ராஃபான ஒரு வேலையோட செஞ்சு, ஒரு அநியாயமான ஒரு வேலையோட செஞ்சு நாங்கள் வந்து எங்களுடைய சந்தோஷத்தை கொண்டாடுவோம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வந்து காண்றோம். ஆனால் அல்லாத்தால எப்படி சொல்கிறான், அல்லாத்தால சொல்லிட்டான் நபி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்னா அளவு கடந்த பெரிய ஒரு சந்தோஷம் சொல்லிட்டு அல்லாத்தால சொல்கிறான். அதுக்கு பின்னால் அல்லா சொல்கிறான், ஒரு சந்தோஷம் கிடைச்சால் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு சந்தோஷம் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைச்சால் என்ன செய்யணுன்றதை அல்லாத்தால வந்து எங்களுக்கு சொல்லித்தரான். எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு வந்து சந்தோஷம் ஒன்று கிடைச்சா ஊடொன்று கட்டினோம்னு சொன்னால் எங்களுடைய சந்தோஷம் என்ன, எங்களுக்கு ஊடொன்று கட்டினோம்னு சந்தோஷம் 4 பேரை கூப்பிட்டு காட்டி ஊட்ட காட்டி அழகா ஊட்ட காட்டி எல்லா ஊட்டையும் காட்டி போட்டு சாப்பாடை கொடுத்து அனுப்பும். சாப்பாடு கொடுக்குற நோக்கம் வந்து நல்லதுக்கு இல்லை, சாப்பாடு கொடுக்குற நோக்கம் வந்து ஊட்ட காட்டிட்டு ஆட்கள் யாரும் கதை சொல்லிடப்படாதே, வந்து பார்த்துட்டு போட்டு சாப்பாடு இருந்துட்டு பெய்த்துட்டுன்ற மாதிரி ஒரு இதில் இன்றைக்கு வந்து நாங்கள்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ வந்து இதெல்லாம் வந்து இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்த முறையெல்லாம் இல்லை. சந்தோஷம் என்ன அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிச்சா ஃபஸல்லி, சந்தோஷம் கிடைச்சா அல்லாஹ்வை பெய்த்து நீங்கள் செய்யுங்க, அல்லாஹ்க்காவே நீங்கள் என்ன செய்யுங்க தொழுங்கள். உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிட்டா உடனடியாக அல்லாஹ்க்கு சஜிதா செய்யுங்கள்.
உடனடியாக அல்லாஹ்க்கு அல்லா தஆலா சந்தோஷத்துக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க முறமாக நீங்கள் என்ன செய்யுங்க, அவனுக்கு சஜிதா செய்யுங்கள். ஃபஸல்லி லிரப்பிக, உன்னுடைய ரப்புக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து தொழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா வந்து என்ன செய்யறான் எங்களுக்கு சொல்லுகின்றான். எனவே இதிலேருந்து எங்களுக்கு என்ன விளங்குகின்றன, அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான்னு சொன்னால் வன்ஹர் ஃபஸல்லி, முதலாவதாக ஃபஸல்லி லிரப்பிக, உன்னுடைய இறைவனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க தொழுங்கள். அதுக்கு பின்னால் வன்ஹர், அதுக்கு பின்னால் நீங்கள் என்ன செய்யுங்க ஒட்டகங்களை அறுத்து குர்பான் கொடுங்கள். வன்ஹர்னு சொன்னால் ஒட்டகத்துக்கு மட்டும் பாவிக்கக்கூடிய ஒரு சொல். ஒட்டகத்தை அறுக்கிறது எப்படி தெரியுமா, நீங்கள் சில நேரம் கண்டிருக்க மாட்டேன், எங்கள் நாடுகளில் இல்லாதனால ஒட்டகங்களை வந்து படுக்க போட்டு வந்து அறுக்க மாட்டாங்க. அப்படி அறுக்க முடியாது ஒட்டகத்தை படுக்க போட்டு. விளங்குச்சா? நிற்கும் போது நின்று கொண்டு இருக்கும் போது ஒட்டகம் நிற்கும் போட்டு இருக்கும்போது என்ன செய்வாங்க, கழுத்தில் வந்து இந்த கழுத்துக்கு வந்து என்ன செய்யப்படும், குத்தப்படும். கழுத்துக்கு குத்தப்பட்டு இங்கே உள்ள நரம்பை வந்து வெட்டப்படும். விளங்குச்சா? நிற்கும் போது தான் ஒட்டகத்துடைய நரம்பை வந்து இங்கே வந்து வெட்டலாம். இதனால தான் அல்லாஹ் தஆலா இந்த வன்ஹர்ன்ற இந்த சொல்ல பாவிக்கிறான். ஒட்டகத்துக்கு மட்டும், மற்றதுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா வேறு சொல்ல பாவிப்பான். இந்த ஒட்டகத்துக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா இப்படி பாவிப்பான். எனவே இந்த அடிப்படையில் ஒட்டகத்தை வந்து அல்லாஹ் தஆலா சொல்லுவோன்றான். குறிப்பாக ஒட்டகத்தை செல்றதுக்கு காரணம் என்ன, ஒரு மாடு எடுத்தா, ஒரு ஆட்டை எடுத்தா, ஒரு கோழி எடுத்தேன்னு சொன்னால் இது வந்து விலையில் ஒரு மிகவும் குறைந்த பட்சமாக இருக்கும். ஒரு ஒட்டகத்தை எடுத்தா பெரிய ஒரு உயர்ந்த ஒரு பெரிய ஒரு பணமாக இருக்கும். அப்போ அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தந்தால் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, பெரிய விஷயத்தை நீங்கள் செய்யுங்க என்று அல்லாஹ் தஆலா வந்து சொல்கிறான். சும்மா போய்த்து ஒரு ஆட்டை கொடுத்துட்டு ஒரு கோழியை ஒரு ஆளுக்கு கோழி கொடுக்குறது தான் வசதி இருந்தால் அவருக்கு அதுதான் பெருசாக விளங்கிச்சுன்னு சொன்னால் அதை கொடுக்கலாம். ஒரு ஆளுக்கு ஒட்டகமில்ல அதுக்கு மேலே பெரிய ஒரு வேலையை கொடுக்கணும்னு சொன்னால் அவர் போய்த்து கோழியை கொடுக்க போகக்கூடாது. அவர் என்ன செய்யணும், பெரிய ஒட்டகத்தையே கொடுத்து மக்களுக்கு வந்து நல்ல சந்தோஷமாக ஏழைகளுக்கு வந்து நாங்கள் கொடுக்கணும். இப்படி வந்து அல்லாஹ் தஆலா வந்து என்ன செய்யணும், வன்ஹர்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி ஒட்டகத்தை நீங்கள் வந்து என்ன செய்யுங்க குர்பான் செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா வந்து சொல்லுவான். இதில் வந்து 2 விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஒன்று, உங்களுக்கு நல்ல வேலையோடு கிடைச்சிச்சுன்னா, நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் 2 விஷயங்களை செய்யுங்க. 2 விஷயங்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கற்றுத்தரான். இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ளணும். குர்ஆனில் இந்த மாதிரி விஷயங்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கற்றுத்தருவான். ஒன்று என்ன, இப்போ எங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிட்டு, நல்ல ஒரு விஷயம் கிடைச்சிட்டு, அது வந்து இப்போ நபி கிடைச்சதுன்னா கௌசர் நபிகள். இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு ஒரு ஊடு, எங்களுடைய நோக்கமே ஒரு ஊடு கட்டி முடிக்கணும்ன்ற ஒரு பல வருடங்களாக முயற்சி எடுக்கணும். இப்போ ஊடு கட்டிட்டோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஊடு கிடச்சிட்டு. இப்போ அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்போ ஒரு கடை ஒன்று முயற்சி எடுக்கணும், ஒரு மாதிரி ஒரு பில்டிங்கோட கட்டிட்டோமா, அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டிய வேலை இப்படி பார்க்கும்போது எதெல்லாம் எங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்குதோ அதுக்கு பின்னால் நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னது, முதலாவது 2 வேலை செய்யுங்க. முதலாவது என்ன செய்யுங்க, முதலாவது நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்க்கு சஜிதா செய்யுங்க, அல்லாஹ்க்கு தொழுங்கள். இந்த தொழுவையில் ஃபரலான தொழுவையில் சரியான முறையில் கடன் நிறைய நாட்டுங்கள், சுன்னத்தான தொழுவையில் தொழுங்கள். இதால் என்ன செய்யப்படும், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினமாய் ஆகும். தொழுவையால் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினமாய் ஆகும். நீங்கள் உங்களுக்கு பெரிய சொத்து கிடைச்சிட்டேன்னு சொல்லி பெரிய ஆடம்பரமாக தொழுவையை மறந்துடாதீங்க. இன்றைக்கு என்ன நடக்குது, ஒரு பணக்காரனாக பள்ளியிலேருந்து தூரமாகி கொண்டே இருப்பான். எவ்வளோ பணம் வருவதோ அவ்வளோ என்ன செய்வான், அவன் அல்லாஹ்வுடைய இபாதத்திலிருந்து தூரம் வைத்து கொண்டே இருப்பான். என்ன காரணம், பணத்தினுடைய திமிராக இருந்து கொண்டு இருக்குது. அப்போ எங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ஒரு நல்ல விஷயம் கிடைக்கிது, ஒரு பணம் கிடைக்கிது, நல்ல விஷயம் கிடைக்கிது, திமிரு வந்துடக்கூடாது. தொழு, அல்லாஹ்க்கு சஜிதா செய், தலையை குனி, பணியை போடணும் தலையை இந்த அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஒன்று நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் முதலாவது. 2வது விஷயம் என்ன, ஒரு நல்ல விஷயம் கிடைச்சுன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்க்காக வேண்டி குர்பானுகள் கொடுக்கணும். இதில் வந்து பெரிய ஒரு சிறந்த ஒரு அமலை வந்து அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லித்தரான். குர்பான் கொடுக்குறதுல பெரிய சிறந்த அமல். இதனால தான் நபி அவங்க சொல்கிறாங்க வந்து இரத்தம் வந்து குர்பானுடைய இரத்தம் இருக்குது, இரத்தம் பூமிக்கு விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா எங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருக்காங்க. பூமிக்கு விழுகிறதுக்கு முன்னால் அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு அமல் உண்டாயிருக்குது இந்த குர்பான். குர்பானுன்றது வந்து கடமையான குர்பானில் இருக்குது, சுன்னத்தான வேலைகள் இருக்குது. இதில் வந்து குர்பானில் அல்லாஹ்க்காக வேண்டி நாங்கள் கொடுக்குறதெல்லாம் குர்பானாக இருக்கும். எனவே இந்த அடிப்படையில் எந்த குர்பானாக இருந்தாலும் தான் நாங்கள் கொடுக்குறது வந்து இந்த மாதிரி கொடுக்கணும். கொடுக்கும்போது நாங்கள் வந்து கவனமாக செலுத்த வேண்டியக்கூடிய மிக முக்கியமான கவனம் என்னென்னு சொன்னால், கொடுக்குறது வந்து ஏழைகளுக்கு இருக்கும். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் வந்து என்ன செய்கிறோம், ஒரு பெருமைக்காக வேண்டி குர்பான் கொடுக்குறது யார், ஒரு பணக்காரனுக்கு, தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு, இப்படி தான் நாங்கள் இன்றைக்கி குர்பான் கொடுக்குறோம். இன்றைக்கி ஏழைகள் வந்து பக்கத்து வீட்டில் ஏழைகள் இருப்பாங்க, அவங்க பசியில் இருக்கிறானா திண்டானான்னு கூட நாங்கள் இன்றைக்கி கவலைப்படுறோம் இல்லை. ஆனால் குர்பான் ஏழைக்கு தான் நபி அவங்க என்ன செஞ்சாங்க. ஒரு முறை நபி அவங்க என்ன செய்கிறாங்க வந்து 100 ஒட்டகத்தை வந்து நபி அவங்க இருக்கிறாங்க. 100 ஒட்டகத்தை நபி அவங்களோட சொந்த ஒட்டகங்கள் 100 ஒட்டகங்களை வந்து குர்பான் கொடுக்குறாங்க. அதில் வந்து 63 ஒட்டகங்களை நபி அவங்களோட கையால் அறுத்தாங்க. மற்ற எல்லா ஒட்டகங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அலி அவங்களும் சொன்னாங்க அறுக்க சரி. இதில் வந்து இந்த ஹதீஸ் இருக்குது, இது சரியான ஹதீஸ். இந்த இதில் வந்து எங்களுக்கு விளங்குது என்னென்றால், கூடுதலான முறையில் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது, குர்பான்கள் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் நபி அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதில் நாங்கள் சில நேரத்துக்கு டக்கு நாங்கள் வந்து இந்த ஹதீஸை வச்சு நாங்கள் சிலாக்க கணக்கு போடுவாங்க.
கண்ணுங்களா நபியாங்க 63 ஒட்டங்களை கொடுத்தாங்க. எனவே நபிக்கு வயசு 63 தான். 63ல் மௌத்தாகிப்பாங்க. இது ஒரு அடையாளம். இப்படியெல்லாம் நாங்கள் வந்து திட்டம் போட இந்த ஹதீஸ் இந்த நபியாக மௌத்தாகுவாங்க, நபிக்கு 63 வயசில் மௌத்தாகுவாங்க, இதெல்லாம் இல்லை. இது இல்லை. இப்படியெல்லாம் வந்து ஒரு விஷயம் வந்துட்டேன்னு சொன்னால் இது ஒரு நபியோட மூஜிஸா. கண்ணையெல்லாம் 63 குடும்பம் ஒட்டம் அறுத்தாங்க, சரியாக மூஜிஸா. கண்ணையில் அவங்க வந்து மௌத்தாயிட்டாங்க, சரியாக 63. பாருங்கள், ஹதீஸை வந்து இப்படி ஆட் பண்ணுறதுங்க, அங்கே போட்டு இதாக்குறதும் அதுன்றதும் இதுன்றதும் எதை நபி சொல்லிட்டு போனாங்களோ அதை சொல்லிட்டு போக வேண்டியதுதான். எங்களுக்கு எனத்துக்கு இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் நபி அவங்க சொன்னாங்களா இது மூஜஸை, தன்னுடைய மூஜஸை நான் வந்து 63ல் மௌத்தாக வேண்டிய இல்லை. அப்போ நாங்கள் எனக்கு இதெல்லாம் யோசிப்போம். அவங்களுக்கு 63 போனாங்க, டயர்ட் ஆகிருக்கு. அலி இந்தாங்க அருங்க. அலியை தவிர வேறு யாருக்கு தன்னுடைய மருமகன் அலியை தவிர வேறு யாருக்கு அங்கே அறுக்கிறது சொல்கிறதுக்கு அபூபக்கர்கிட்டே சொல்கிறேன், அலிட்டு தான் சொல்கிறோம். ஸோ நான் மருமகன் இங்கே வாங்க அருங்கப்பா, எனக்கு அறுக்கல சார், எனக்கு டயர்ட் ஆகிருக்கு. 63 மேலே ஒரு மனிதன் அறுக்கலாமா? அறுக்க கஷ்டமே. இந்த அடிப்படையில் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. எனவே இதெல்லாம் வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து கியாஸ் பண்ணினோம், முஜ்தஹித் பண்ணினோம். இப்படி இந்த கருத்துகள் வந்து நிறைய கருத்துக்கள் வந்து என்ன செய்யும் ஃபிக்கு கிதாபில் வந்து கொண்டு இருக்கும். முஜ்தஹித் பண்ணுறதும் கியாஸ் பண்ணுறதும் என்றெல்லாம் வந்து கொண்டு இருக்கும். இப்படியான இதெல்லாம் வச்சு விட்டு போட்டுட்டு எதுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அதை அந்த மாதிரி வேலையை செஞ்சு கொண்டு போகணும். இரண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், குர்பான் கொடுக்குறது தன்னுடைய கையால் அறுக்கிறது இருக்கிறதே மிகவும் உயர்ந்தது. தன்னுடைய கையால் அறுக்கணும். இன்றைக்கு குர்பான் நாங்கள் இருக்கிறோமே ஹஜ்ஜிகளில், தன்னுடைய கையால் அறுக்கிறோம்னா மிகவும் சிறந்தது. அதுக்காக நான் சில எல்லாருமே கையால் அறுங்க. சில ஆக்களுக்கு ரத்தத்தை காண்றதுக்கு பயமாயிடும். சில ஆக்கள் வந்து என்ன செய்வாங்க, அறுக்கிறப்பி போனாலும் கிட்ட மிருகங்கள்கிட்டே போக மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கக்குள்ள நான் சில எல்லாரும் அறுக்கணும். சில ஆக்களுக்கு அதுக்குரிய டேலண்ட் இருந்தால் தன்னுடைய கையால் அறுக்கணும்னு சொன்னால் சாதாரணமாக இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து அறுக்கிறத விட இவருக்கு கூலியில் அதிகமான கூலி இருக்குது. இது நபி அவங்க சொன்னதும் தான், தன்னுடைய கையால் அறுக்க சரி. எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும், கையால் அறுக்கிறதுக்கு நாங்கள் வந்து முயற்சி எடுக்கணும். இந்த இதில் தான் வந்து நபி அவங்க வந்து சொல்லியிருக்க இந்த சொல்கிறாங்க, இந்த குர்பான் ஆயத்தில் வந்து என்ன செய்யப்படுகின்றது, 1 ஹேர் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு நல்ல விஷயம் கிடைத்தால் குர்பான் கொடுங்கள் என்று எல்லாத்தில் வந்து சொல்கிறாங்க. எனவே நாங்கள் நல்லா யாவது வச்சுக்கோங்க. நல்ல விஷயம் ஒன்று எங்களுக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், தொழுவணும், அல்லாவுடைய பாதையில் குர்பான்கள் கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். கொடுத்தோன்னு சொன்னால் அல்லா தலா என்ன செய்வோம், நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினவனாகவும் அல்லா தலா செஞ்ச எங்களுக்கு தந்த வேலைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு தேங்க்ஸ் ஒன்று பண்ணின மாதிரி ஆகிவிடும். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் அல்லா தலா வந்து எங்களுக்கு இஸ்லாத்தில் குர்ஆனில் தரக்கூடிய படிப்பனைகளை நாங்கள் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. குர்பான் இல்லை, சாரி குர்பான் கொடுப்பேன் இல்லையா, நார்மல் கரெக்டாக கடமையில் கொடுக்கணும், சும்மா கொடுக்குறாங்க. நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஏழைக்கு கொடுத்துடலாமா, இல்லை அதை 3 பங்கு வச்சு தான் கொடுத்துருவோம்? எல்லாமே எல்லாத்தையும் ஏழையை கொடுத்துடலாமே. எல்லாத்தையுமே கொடுத்துடலாம். எல்லாத்துலேயுமே ஹஜ்ஜுடைய குர்பான் கொடுக்குறமே எல்லாத்தையுமே நீங்கள் ஏழையை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் பெரிய சிறந்த விஷயம், பெரிய சிறந்த விஷயம். கட்டாயம் கிடையாது. ஆனால் 3 பங்கு எழுக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி தந்திருக்குது. 3 பங்கு கொஞ்சம் கரையும் இல்லை. 150 கிலோ ஒரு மாடுன்னு சொன்னால் 50 கிலோ உங்களுக்கு எடுக்கிறது தந்திக்கு அனுமதி. 50 கிலோ உங்களுக்கு எடுக்கலாம் உங்களோட சொந்த வீட்டு பாவினைக்கு தேவையான இஸ்லாம் உங்களுக்கு அனுமதி தந்திருக்குது. ஆனால் நீங்கள் 50 கிலோ இல்லை, நான் 1 கிலோ தேவையில்லை, நான் கொடுக்க போகிறேன் ஏழைக்கு சொல்லி சொன்னீங்கன்னா எல்லாத்தாலும் இன்னும் சந்தோஷப்படுவான். உங்களுக்கு தான் கடையில் போய் இறைச்சி வாங்கி தின்றலாம், சல்லி இருக்குது. இல்லை 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 சொந்தக்காரங்க ஏழையில் இருந்தால் கொடுங்க. சிலவங்க சொந்தக்காரங்க ஏழை இல்லை, கொஞ்சம் பணக்காரன் ஆகிப்பாங்க. அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு கனெக்ஷன் வச்சுக்கொள்றதுக்கு உங்களோட நோக்கம் வந்து சந்தோஷமாக நாங்கள் ஒத்துமையாக இருக்கணும், நல்ல விஷயம். ஆனால் அதுக்காக ஏழையில் மறந்துடக்கூடாது. சொந்தக்காரன் மட்டும் சொல்லி வச்சிடாம ஏழைகளுக்கும் கொடுங்க. கொடுத்துட்டு இவங்களுக்கு ஒரு பங்கை நீங்கள் கொடுங்க, நல்ல சந்தோஷமான விஷயம். இதனால தான் நபி அவங்க சொல்கிறாங்க வந்து சதகா கொடுக்கும்போது நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் யார் சரி ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கூலி. ஒரு கூலி என்ன, சதகா கொடுத்ததுக்கு, 2ஆவது கூலி உங்களோட குடும்பத்துக்கு கொடுத்ததுக்கு. குடும்பத்துக்கு ஏன் கொடுக்குறீங்க, குடும்பத்தில் ஒத்துமையாக இருக்கணும், 2 கூலி. ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு வெளியாளுக்கு கொடுத்தீங்கன்னா 1 கூலி. அப்போ டிஃப்ரென்ஸ். அப்போ எல்லாம் நோக்கம் முக்கியம். என்ன இன்னமல்லாமல் பின்னிய நோக்கத்தை பொறுத்து தான் இருக்குது. எனவே எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் குர்பான் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பாசத்தை நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் ஒரு சந்தோஷப்படுத்துகிற ஒரு கனெக்ஷன் ஒன்று வச்சுக்கொள்வது, நாங்கள் மத்தியில் ஒத்துமையான காட்டிக்கொள்வது. இதனால தான் எங்களுக்கு ஒத்துமை காட்டலாமல் என்ன, நான் அவங்க தாரத்தை சந்தோஷமாக எடுத்துக்கொள்வது, அதில் குறை இல்லாமல் எடுத்துக்கொள்வது, நல்ல சந்தோஷமாக ஒன்று சொல்கிறது, நல்லா இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு நீங்கள் அனுப்பின சாப்பாடுன்றது, இதெல்லாம் வந்து என்ன ஒத்துமைப்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய ஒரு காரணமாக இருக்குது. எனவே இந்த அடிப்படையில் இப்படியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு என்ன செய்யலாம், செஞ்சு கொள்ளலாம். எனவே குர்பானை வந்து யாருக்கும் கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இந்த 100 குர்பான் அடுத்த நேரத்தில் நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படியே அந்த குர்பானை அவரத்தை வந்து அறுத்து போட்டு அவரத்தை வச்சுட்டு போயிட்டாங்க. ஏழைகள் வந்து எடுத்தாங்க, காஃபிர்கள் வந்து எடுத்தாங்க, யாரெல்லாம் தேவையானவர்கள்லாம் வந்தாங்களோ அவங்கெல்லாம் எடுத்தாங்க. எனவே இந்த அடிப்படையில் வந்து குர்பான் வந்து அவசியம் இல்லை, நாங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்கணுன்றது இல்லை. நேபர்ஸ் வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஏழைகளாக இருந்தேன்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுக்கணும். இங்கே உள்ள செட்டிங்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எல்லாரும் குர்பான் கடமை இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் செலிப்ரேஷனை, பட் இங்கே ஏழைகளே கிடையாது. அதான் இங்கே வந்து நீங்கள் குர்பான் கொடுக்கணும்னு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், இங்கே நீங்கள் வந்து அப்படியே கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் குர்பான் வந்து இங்கே ஏழை கிடையாது,
ஒரு காலம் நபி அவங்க தான் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் சில ஆட்கள் வந்து என்ன செய்வாங்க, தங்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு போவாங்க, பெய்த்து சதக்கா கொடுக்குறதுக்கு எடுத்துக்கொண்டு போவாங்க, பெய்த்து இந்தாங்க சதக்கான்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, ஓ எனக்கு நீங்கள் நேற்று தந்தி இருந்தால் பிரயோஜனமாக இருந்துக்கு இன்றைக்கு எனக்கு தீக்குதுன்றுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் சல்லி வந்துடும். அப்போ சதக்கா எடுக்கிறதுக்கு கூட ஆட்கள் இருக்க மாட்டாங்கண்டா, அப்படியான நிலைமையில் வந்துடும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த நாடுகளில் வந்து நீங்கள் குர்பானை கொடுத்தாலும் அந்த அளவு பெருசாக எடுக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது இங்கே. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் வசதி இருக்குது, ஒரு குர்பான் எடுக்கிறதுக்கு ஒரு உள்ள இல்லை ஒன்றும் இல்லை. சில ஆட்கள் சந்தோஷமாக எடுத்துக்கொள்வாங்க, ஆனால் அந்த அளவு லெவலில் உள்ள ஆட்கள் இல்லை இங்கே. வேதாங்கய்யா. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும், நல்ல ஒரு இடத்துக்கு எங்களுக்கு இதெல்லாம் அனுப்ப சொன்னால் பிரயோஜனமாக இருக்கும். ஏழைகள் இன்றைக்கு இல்லாத நாடுகளாக இருக்குது, அனுப்பலாம். அனுப்பினீங்கன்னு சொன்னால் நல்ல பிரயோஜனம் வந்து எங்களுக்கு எல்லாம் நோக்கத்தை பொறுத்து இருக்குது. நோக்கத்தை பொறுத்து நாங்கள் என்ன செய்யப்படும், எங்களுக்கு கூலியல் வந்து அல்லா தஆலா என்ன செய்வோம் சார். எனவே இந்த அடிப்படையில் வந்து அல்லா தஆலா குர்ஆனில் சொல்லுவோன்றான், இன்ன ஷானிய ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர். இதில் 2 விஷயங்களை வந்து அல்லா தஆலா வந்து எங்களுக்கு என்ன செஞ்சான், கற்று தருகின்றான். அதுக்கு பின்னால் அல்லா தஆலா வந்து சொல்லுவோன்றான் என்னது, இன்ன ஷானியக ஹுவல் அபுதர். இதெல்லாம் சொன்னதுக்கு பின்னால் முதலாவதாக தன்னை பற்றி நபியை பற்றி குறை சொன்னவனை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் யாருக்கு குறைச பட்டுச்சோ, நபிக்கு தானே குறைசல பட்டுச்சு, அவரை சந்தோஷப்படுத்தினா அல்லா தஆலா. அதுக்கு பின்னால் ஒன்று நான் சந்தோஷப்படுத்தினதுக்காக வேண்டி நீ எனக்கு என்ன செய்யணுன்றதை பற்றி அல்லா தஆலா சொன்னான். அதுக்கு பின்னால் அல்லா தஆலா சொல்கிறான், உன்னை பற்றி யாரெல்லாம் குறை சொல்கிறானோ அவனுக்கு இந்த ஆண்டு சொல்லிவிட அல்லா தஆலா வந்து அவனை பற்றி அல்லா தஆலா சொல்கிறான். அல்லா தஆலா அவனை பற்றி என்ன சொல்லும்போது சொல்கிறான், அல்லா தஆலா சொல்லுவான், இன்ன ஷானியக்க ஹுவல் அபுதர். இன்ன ஷானியக்கன்னு சொன்னால் நிச்சயமாக உன்னுடைய பகைவன், ஹுவ அவன்தான் அல் அபுதர், அவன் என்னது சந்ததி அற்றவன் என்று அல்லா தஆலா வந்து சொல்கிறான். ஹூன்னு சொன்னால் யார், அதுக்கு வந்து போது யாருக்கு வந்து காபுபுன் அஷ்ரஃப். காபுபுன் அஷ்ரஃப்ன்றது வந்து யஹூதியுடைய தலைவர், மதீனாவில் இருந்தவன். அவன் தான் மக்காவுக்கு போய்த்து மக்களுக்கு மத்தியில் இப்படியான ஒரு பிரச்சனையை போட்டு இவன் தான் இந்த பிரச்சனையை உருவாக்கினது. நபிக்கு புல் இல்லை, நபிக்கு இது இல்லை, நபிக்கு புகழ் இல்லை, யஹூதியில் இப்படி தான் செய்வாங்க. இப்படி செய்ய இவனால் உருவாகின ஒரு கதை தான் எல்லா மக்களும் பேச தொடங்கினாங்க. இதனால தான் அல்லா தஆலா என்ன செஞ்சான், இவனுக்குன்னு சொல்லி ஹுவ அவனென்று சொல்லி ஒருவனை மட்டும் அல்லா தஆலா வந்து குறிக்கிறான். இல்லாட்டி எல்லா மக்களும் சொன்னாங்க, ஆனால் இவன் தான் காரணமாக இருந்தான் இந்த வேலையை, இந்த விஷயத்தை வெளியாக்குறதுக்கு. இதனால் அல்லா தஆலா குறிப்பாக அவனை பற்றி அல்லா தஆலா சொல்லுவான், காபுபுன் அஷ்ரஃப் என்ற யஹூதியை பற்றி அல்லா தஆலா சொல்லுவான். அவன் தான் அர்த்தமில்லாதவன், பொருத்தமில்லாத, அதாவது சிறப்பு இல்லாதவன் என்று அல்லா தஆலா வந்து குர்ஆனில் வந்து என்ன செய்கிறான், அல்லா தஆலா வந்து எங்களுக்கு சொல்லித்தருகின்றான். அதே போல் வந்து இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு ஹதீஸ் ஒன்று வருது, காசிம், இந்த நாயமாவோட மகன் வந்து காசிம் உங்களுக்கு தெரியும். நாயமாவோட புனை பெயர் வந்து அபுல் காசிம். சில நேரம் உங்களுக்கு தெரியும் அபுல் காசிம் புனை பேர் வந்து யாருக்கு வாரி என் பேர் இம்தியாஸ்ன்னு சொன்னால் இல்லை என் பிள்ளையோட பேர் அப்துல்லா, முதலாம் மூத்த வேண்டிய அப்துல்லான்னு சொன்னால் எனக்கு புனை பேர் வேணும் என்ன அபு அப்துல்லா இல்லைங்களா. இது புனை பேராக வரும், இது இஸ்லாம் தரக்கூடிய ஒரு பேர் ஒன்று, புனை பேராக இப்படி தான் வரும். இந்த மாதிரி தான் எல்லாத்துல என்ன செய்வாங்க, கியாமத் நான் சுப்ரோவில் இருக்கும் அபு அப்துல்லா, அந்த மாதிரி எல்லாத்துல என்ன செய்வோம் பேர்களை கூப்பிடுவோம். அப்போ பிள்ளையுடைய பேரை வச்சு எல்லாத்துல என்ன செய்வோம் அந்த பேரண்ட்ஸை வந்து கூப்பிடுவான். அப்போ இந்த அடிப்படையில் நபி அவங்களோட குனை பேர் வந்து அபுல் காசிம். அப்போ எங்களுக்கு என்ன விளங்குது, அல் காசிம் என்பவர் தான் நபியுடைய மூத்த மகன் விளங்குது. ஆனால் ஒரு ஹதீஸ் ஒன்று வருது, நபி அவங்களோட மூத்த மகன் காசிம் என்ற மூத்த மகன் இல்லை, காசிம் என்றவர் மரணம் அடைத்த நேரத்தில் தான் இந்த குர்ஆன் திறக்கப்பட்டது வருது. ஆனால் வந்து இந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸ். இது வந்து உண்மையிலே அப்படி ஹதீஸ் சரியாக இருந்தால் இது வந்து மக்கள் இறக்கப்பட்டதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் 3 பிள்ளைகளும் நபி அவங்களுக்கும் ஆம்பளை பிள்ளைகள் 3 பேரும் கிடைச்சது எங்க மதீனா மக்கால. ஏன் ஹதீஜாவுடைய புள்ள தான் வந்து 3 பிள்ளைகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறான். 7 பிள்ளைகள் நபி அவங்களுக்கும், 6 பிள்ளைகள் ஹதீஜா நாயகி விளங்குச்சா. ஒரு புள்ள தான் வந்து இன்னொரு மனைவி கிடைச்சது. அப்போ 6 பிள்ளைகளில் 3 பொம்பளை புள்ள, 3 ஆம்பளை புள்ள, 3 ஆம்பளை புள்ளையுமே நபி அவங்களுக்கு கிடைச்சது ஹதீஜா நாயகி மூலமாக தான். அப்போ ஹதீஜா நாயகி மௌத்தாயினாங்க இப்போ மக்கால, மதீனா வாரத்துக்கு முன்னே 4 பொம்பளை பிள்ளைகளுமே ஹதீஜா நாயகி பிறந்தவர் தானே. ஒரு ஆம்பளை பிள்ளை தான் மரியா ஹுஸ்பியா. கொஞ்சம் நாங்கள் அதை பார்ப்போம், சார் நான் பார்த்து சொல்கிறேன். மேபி நான் ரோங் ஆகியிருக்கேன், நான் அதை பற்றி நான் பார்த்துட்டு வரல. நான் யாது இருக்குது 7 பிள்ளைகள்ன்றது. எனவே இந்த அடிப்படையில் 7 பிள்ளைகள் என்ன செய்யப்பட்டுச்சு. எனவே இந்த ஒரு ஹதீஸ் ஒன்று இப்படி வருது, என்னது வந்து காசிமா அவங்களுக்கு தான் இதுன்னு சொல்லி. ஆனால் இது வந்து தைஃபான ஹதீஸ். ஆனாலும் என்ன வருதுன்னு சொன்னால், அதாவது எனவே இதிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்கு, இந்த சூறாலேருந்து எங்களுக்கு படிப்பினை பெறக்கூடிய முக்கியமான படிப்பினை என்ன, முதலாவதாக நாங்கள் வந்து எதை விஷயத்தை தான் மற்றவங்களுக்கு சொல்கிறதா இருந்தாலும், எதைத்தான் அட்டாக் பண்ணி உத்தராக சொல்கிறதா இருந்தாலும் நேரடியாக அட்டாக் பண்ணாமல் நல்ல விஷயத்தை சொல்லணும். அதுக்கு பிறகு தான் என்ன செய்யணும், நாங்கள் வந்து
மற்ற விஷயங்களை சொல்ல பார்க்கணும். அடுத்த விஷயங்கள் நாங்கள் இதுலேருந்து விளங்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அதாவது கடமைகள். ஏதாவது ஒரு கடமை ஒன்று அல்லாத்தால ஹலாலோட ஹலால் ஆக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதை வெறுப்பா அதை ஹலாலை நாங்கள் செஞ்சால் அல்லாத்தால வந்து என்ன செய்வான், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு கடமையை அல்லாத்தால எங்களுக்கு கடமை ஆக்கிக்கிறான். உதாரணமாக ஹஜ்ஜி கடமையாகப்பட்டிருக்குதுன்ற ஒரு வெறுப்பில் செலவழிக்கணுமே கடமையேன்ற ஒரு வெறுப்புத்தனத்தில் நாங்கள் அந்த கடமையை நாங்கள் செஞ்சால் அல்லாத்தால அந்த கடமையை குபுலா போக மாட்டான். அதே போல் அல்லாத்தால வந்து எங்களை வந்து காஃபிராக்கிடுவான். என்ன செஞ்சிருவான், காஃபிராக்கும். என்ன காரணம், வெறுப்புத்தனம் உண்டாயினது. நாங்கள் என்ன செய்யணும், வெறுப்பு இல்லாமல் எந்த அமலை செஞ்சாலும் தொழுகிறோம். வெறுப்புத்தனத்தில் நாங்கள் வந்து தொழுதாலும் வந்து என்ன செய்யப்பட மாட்டாது, தொழுகக்கூடாது. வெறுப்பு இல்லாமல் வந்து நாங்கள் தொழுகிறோம். ஆனால் சோம்பரத்தில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், தொழுகிறோம். இப்படி இருந்தாலும் அல்லாத்தால என்ன செய்வோம், மன்னிப்பான், அல்லாத்தால நாடினான். ஆனால் வெறுப்புத்தனத்தோடு நாங்கள் செஞ்சோன்னு சொன்னால் வெறுப்புத்தனத்தோடு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அல்லாத்தால வந்து மன்னிக்க மாட்டான். எனவே இந்த அடிப்படையில் கொஞ்சம் கவனிக்கணும். வந்து செய்யக்கூடிய இபாதத்துகள் வந்து வெறுப்புத்தனம் வரக்கூடாது. எல்லாம் அல்லாவோட சந்தோஷமான நல்ல எண்ணத்தோடு நாங்கள் வந்து செய்யணும். எனவே இந்த அடிப்படையில் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நாங்கள் விளங்கின விஷயங்களை வாழ்க்கையில் என்ன செய்யணும், கடைபிடித்து நல்ல முறைப்படி எப்படி இஸ்லாம் சொல்லுதோ அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்கிறதுக்கு நாங்கள் வந்து முயற்சி எடுக்கணும். எனவே அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா உதவி செய்யணும். இஸ்லாம் சொல்கிறத எப்படி சொல்லுதோ அந்த அடிப்படையில் அந்த விளக்கத்தை சரியான முறையில் விளங்கி அதை வந்து நாங்கள் வந்து சரியான முறையில் வந்து பின்பற்றுறதுக்கு முதலாவது முக்கியத்துவம் என்னென்னு சொன்னால் சரியாக விளங்குறது. முதல்ல சரியாக விளங்கணும். அப்போ அல்லாஹ் தஆலா நாங்கள் துஆ கேட்கணும், யா அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் சரியான முறையில் சரியான இஸ்லாத்தை விளங்குறதுக்குரிய பாக்கியத்தை தருவாயா. அதுக்கு பின்னால் இப்போ விளங்கினா மட்டும் போதாது. அதுக்குரிய பின்னால் நிபந்தனை என்ன, யா அல்லாஹ் நீ இப்போ விளக்கத்தை தந்துட்டா, யா அல்லாஹ் இதை என்னுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தணும். அதுக்குரிய பாக்கியத்தை உதவியை நீ எனக்கு செய்வாயா யா அல்லாஹ். எனவே இந்த அடிப்படையில் யா அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை சரியாக விளங்கி அதன் அடிப்படையில் சரியாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் தருவாயான்னு கேட்டு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. எனவே இன்ஷா அல்லாஹ் ஒது இல்லாதவங்க ஒது எடுத்துக்கோங்க. கேள்விகள் இருந்தால் கேளுங்க. ஏன்னு சொன்னால் கேள்வி இடையே கேட்டேன்னு சொன்னால் சில நேரத்தில் நான் வந்து இந்த விஷயங்களே மறந்துடுறேன். அநேகமாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. சில நேரத்துக்கு சில நேரத்துக்கு வந்து டொப்பிக்கை பாஞ்சி சில நேரத்துக்கு கேள்வியும் கேட்டுடுறாங்க. இப்போ அந்த நேரத்துலேயும் மிஸ் ஆகிடுது. சில விஷயங்கள் உண்மையிலே டொப்பிக்குள்ளுக்கும் இருக்கும் சில விஷயங்கள், ஆனால் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய முடியாமலும் போயிடும், டொப்பிக்குள்ளுக்கும் இருக்கும். எனவே அப்போ கேள்விகள் இருந்தால் கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் போகிறோம். நீங்கள் என்னமோ கேள்வி கேட்டீங்க. அதை நான் அவங்களுக்கு இஃப்திலாஃபை நான் அவங்களுக்கு நேரம் ஆரம்பத்திலே நான் அவங்களுக்கு சொன்னேன். இந்த சூறால மக்கியா மதனியான்றதுல இஃப்திலாஃப் இருக்குது, அப்படி தானே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன். அதுக்கப்புறம் சொன்னேன் மக்கின்ற வாரத்துக்கு இன்னென்ன ஆதாரம், மதனின்ற வாரத்துக்கு இன்னென்ன ஆதாரம். மக்கின்ற வாரத்துக்குள்ள ஆதாரம் எல்லாம் பலவீனமாக இருக்குது, மதனின்ற வாரத்துக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. எனவே இந்த அடிப்படையில் இது மதனியாக இருக்கலாம்னு நான் அவங்களுக்கு சொன்னேன். இப்போ இது மக்கியா மதனியான்ற ஒரு முடிவு வந்து இப்போ எங்களுக்குள்ளே இல்லை, இது சஹாபாக்களுக்கு மத்தியிலே உள்ள இஃப்திலாஃப் தான், இமாம்களுக்குள்ள மத்தியிலே உள்ள இஃப்திலாஃப் தான். இதை பெருசாக நாங்கள் அழுது கொள்ள வேண்டிய அவசியம் இது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நான் அவங்களுக்கு இதை செல்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் விளங்கணும். இந்த சம்பவங்கள் எல்லாம் விளங்க, இதால் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், விளங்குச்சா? அதெல்லாமல் இது மக்கியா மதனியானது அல்லாஹ் தஆலா போய் இது நான் எங்கள்கிட்ட கேட்க மாட்டேன், நீ பார்த்தியா இது மக்கியா மதனியானோ அல்லாஹ் தஆலா கேட்கவும் மாட்டான். இது ஒரு கேள்வி ஒன்றும் அல்ல, இது தேவையான ஒரு விஷயம் ஒன்றும் அல்ல. அடுத்து நாங்கள் விளங்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்றால் இந்த சூறாக்கள் இருக்குது. இந்த சூறாக்கள் வந்து இந்த சம்பவங்களை வச்சு அந்த டைமில் உள்ள நடைமுறையை வச்சும் இந்த விஷயங்களை அறியலாம், விளங்குயா? அதனால தான் நான் உங்களுக்கு 2-3 ஹதீஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த ஹதீஸுகள் எப்போ இடம் பெறுச்சின்னு பார்த்தால் அந்த ஹதீஸுகள் வந்து மதீனால தான் இடம் பெற்றிருக்குது. அப்போ அந்த நேரத்தில் அவங்க சொல்லிக்கிறாங்க இப்போ தான் இறக்கப்பட்டுச்சுட்டு, அப்போ எப்படி இது மக்காவாகும்ன்ற மாதிரி விளங்குதுகள். அப்போ அது ஒரு மிக முக்கியத்துவம், அந்த நேரம் இறங்கப்பட்ட டைம் வந்து முக்கியம், அது வந்து ஒரு முக்கியமாக இருக்குது. எனவே இந்த அடிப்படையில் வந்து எனவே இது கருத்து வேறுபாடு இருக்குது. இல்லை வந்து பெருசாக வந்து என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, அழட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு தெரியல, ஏற்கனவே நம்ம நீங்கள் சொல்லியிருக்கீங்களான்ட்டு. இப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட் பேசும்போது நம்ம அந்த மஜூதான ஹதீஸை பற்றி சொல்கிறோம்ல, சொல்கிறீங்களே, இப்போ எனக்கு தெரியல ஏன் நம்ம இப்போ அது வந்து ஒரு சரியான ஹதீஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அது வந்து எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கிற மாதிரி தோணும். அது நீங்கள் சொல்கிறதுனால இல்லை நீங்கள் இப்போ கேள்வி என்ன கேட்டே இப்போ விளங்கி செய்யா இருக்கும். எனக்கு உண்மையிலே கேள்வி சரியான ஹதீஸ் இருக்குது பாருங்கள். லேசாக அவங்களுக்கு சொல்கிறேன்டா, கேள்வி கேட்கும் போதும் முயற்சி எடுங்க, கேள்வியை 2 வார்த்தையில் கிளியர் பண்ணிடுங்க, விளங்குச்சா? ஏன்னு சொன்னால் சில நேரத்தில் கேள்வியை நான் விளங்க மாட்டேன். முக்கியம் என்னென்னா கேள்வியை நான் விளங்காமல் பதில் சொன்னால் சில நேரத்துக்கு நீங்கள் சொல்லுவீங்க, நான் வந்து அறக்குறையாக விளங்குவேன். ஏன்னா நீங்கள் அந்த கேள்வி விளக்கிறதுல உள்ள இதில் அதுக்கு நான் வேறு பதிலை சொல்லிடுவேன், கடைசி நான் குற்றவாளியாக வைத்துருவேன். ஒன்று. 2வது வந்து என்னென்னு சொன்னால் கேள்வியை நீட்டமாக்காமல் கேள்வியை டக்குனு ஒரே அடித்து போட்டுருங்க, கேள்வியை வெளிரங்கமாக அடித்து போட்டுருங்க. வட்டி கூடுமா கூடாதா?
அடிச்சு போடணும். உதாரணமாக ஊடு எடுக்கிறது இதே இப்போ உதாரணமாக இன்சூரன்ஸ் பண்ணி ஊடு எடுக்கலுமா எழுதான். அந்த நேரத்தில் கேள்வி நீட்டி கொண்டு அப்படி சுற்றி அடிச்சுன்னு வராமல் இப்படி தான் எல்லாருமே ஊடு வாங்குறாங்க, இப்படி ஆட்கள் எல்லாம் சொல்கிறாங்க வந்து ஒரு ஊடு வாங்குறது ஹலாலுன்றாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கேள்வி நேராக கேட்டுவிட்டீங்கன்னா கிளியர் முடிஞ்சு. அதை விட்டுட்டு இப்படி அதிசிக்கு அப்படி அதிசிக்குன்னா 1000 விளக்கத்தை சொல்லி போட்டு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னா கேட்கறதுக்கும் பெரிய கஷ்டமாக இருக்கும், அதை விளங்குறதுக்கும் பெரிய கஷ்டமாக இருக்கும். இதை முயற்சிடுங்க. டக்குன்னு சில விஷயங்களை வந்து என்ன செய்ய கேள்வி கேளுங்க, பெரிய ஒரு இதாகிடும். உங்களுக்கு நான் இது சொல்லலை, இப்போ எல்லாருக்கும் விளங்குறதுக்கு நான் சொன்னேன். நீங்களோட கேள்வியே எனக்கு உண்மையில விளங்க. நீங்க சொல்லும்போது இது சஹியான ஹதீஸ், இது நம்ம கூட அது ஏன் இந்த ஹதீஸை சொல்லணும்னு நான் இவர கேள்வி என்னன்னா, முதல்ல இவர கேள்வி தான் வரும். இவர் கேள்வி கேட்கிறாரு என்னன்னு சொன்னால், நான் பயம் பண்றேன், நான் வந்து சஹியான ஹதீஸை சஹின்னு சொல்லிட்டு தைஃபான ஹதீஸை தைஃப்னு நான் சொல்கிறேன். இவர் என்ன கேள்வி, இவரை கேள்வி என்னன்னா, இவர் அதை சொல்லிட்டு இவரை கேள்வி என்னன்னா, இவர் சொல்கிறாரு நீங்கள் ஏன் எங்களுக்கு தைஃபான ஹதீஸை அறிவிக்கணும், அது அப்படியே விட்டுங்களே, எங்களுக்கு தேவையில்லாத தைஃபான ஹதீஸ் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. இது உண்மையிலே ஒரு பிரயோஜனமான மிக உயர்ந்த அளவில் ஒரு பிரயோஜனமான கேள்வி. ஆனால் உண்மையிலே நேரத்தில் விளங்காது. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் அது விளங்கு. உண்மையிலே ஒரு பிரயோஜனமான கேள்வி. சரியா? நான் உங்களுக்கு ஏன் இந்த தைஃபான ஹதீஸ் சொல்கிறேன், என்ன காரணம் என்றால், இந்த தைஃபான ஹதீஸெல்லாம் எப்போ நான் சொல்லுவேனோ அப்போ இந்த எல்லா ஹதீஸ்களும் கிரந்தங்களில் வருது. என்ன வருது? தஃப்சீர் கிரந்தங்களில் வருது. இப்னு கசீரில், குர்துபியில். இவர் கேட்டார், இப்போ கேட்டார் ஒரு ஹதீஸ் ஒன்று. இப்போ கிரந்தங்கள் எல்லாம் குர்ஆன்லே எழுதப்பட்டிருக்குது மக்கின்னு சொல்லி கேட்டார் கேள்வி. அப்போ இப்படி எல்லாம் என்ன செய்யப்படும், வரும். அப்படி வந்தால் அந்த நேரத்தில் நான் அந்த ஹதீஸை உங்களுக்கு அறிவிக்க வேண்டியிருக்குது. ஏன் காரணம், நான் மட்டும் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லிட்டு போனால் என்ன நடக்கும்? நீங்கள் பார்ப்பீங்க, இன்னும் இவர் வந்து இதை மட்டும் சொல்லிட்டு போனால் இவர் இதை பார்க்கவே இல்லையோ, நான் அதை தைஃப்னு சொல்லிடுவேன். அப்போ சொன்னால் உங்களுக்கு விளங்கும், இப்படி ஒன்று இருக்குதான், ஆனால் இது வந்து பலகீனமான ஹதீஸ். விளங்குச்சா? அப்போ என்ன நடக்கும், உங்களுக்கு தெளிவாயிரும், இதில் வந்து கிளியர் ஆயிரும். விளங்குச்சா? ஸோ அப்போ அவங்கள இப்போ இப்னு கசீர் இப்னு தைமியா இவங்களோட தஃப்சீர்லயே தைஃபையும் வச்சு விளக்கம் சொல்லிக்கிறாங்க. எல்லா தஃப்சீர் கிரந்தங்கள் அதான் எல்லா தஃப்சீர் கிரந்தங்கள்லையுமே தஃப்சீருக்கு விளக்கம் வந்து ஹதீஸ் தான் வரும். ஆனால் இந்த ஹதீஸ் எங்கே வருதுன்னு சொல்ல மாட்டாங்க. விளங்குச்சா? என்ன ஹதீஸோ அது மௌதுவா இருந்தாலும் சரிதான், சையா இருந்தாலும் சரிதான், தைஃபை அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. தஃப்சீர் விளக்கத்துக்கு அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, எந்த வருதோ அவங்களுக்கு எதெல்லாம் கேள்விப்படுதோ டக்குன்னு ரைட் இதுக்கு இப்படி போட்டு ஆட் பண்ணிட்டுருவாங்க. தஃப்சீருக்கு விளக்கம் விளங்குச்சா ஆட் பண்ணிட்டுருவாங்க. ஏன் அந்த காலத்தில் இது சையா இது தைஃபான்னு பார்க்கறதுக்குரிய ஒரு டைமும் இல்லை. அது விளங்குச்சா? ஏன் காரணம், அந்த நேரத்தில் எல்லா புக்கும் எழுதப்பட்டிருக்கல. அந்த நேரத்தில் இதுதான் தைஃப் இதுதான் சைன்றதுக்கும் அவங்களுக்கும் கூட என்ன செய்ய மாட்டாரு. முஹாதிஸ் பட் ஸ்டில் வந்து அந்த நேரத்தில் இந்த அளவு புக்கள் வரப்பட்ட ஒரு டைம் எல்லாம் இல்லை. விளங்குச்சா? எனவே இந்த அடிப்படை அதுவும் ஒரு காரணம். இது மட்டும் இல்லை காரணம், வேறு காரணங்களும் இருக்குது. ஏன்னு சொன்னால் வரலாறுகளும் தஃப்சீருக்கு வரும். வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும், அது சாதாரண எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வரலாறு எல்லாம் சரியில்லை. அப்போ ஆனால் இதுவும் என்ன செய்யும், தஃப்சீருக்கு வரும். அப்போ இதெல்லாம் நாங்கள் வந்து என்னத்தையும் சொல்கிறது காரணம் வந்து என்ன சொன்னால், சில நேரத்துக்கு சரியாகும், சில நேரத்துக்கு பிள்ளையாக இருக்கும். ஆனால் வந்து இதை நாங்கள் எடுத்து அமல் செய்யணும்ன்ற ஒரு நோக்கத்தில் அவங்க சொல்கிறது என்ன, இப்படியும் சொல்லிக்கு இவங்க சொல்ல மாட்டாங்க, இவங்க தான் நினச்சி சொல்ல மாட்டாங்க. இவங்க இன்னொரு நாள் சொன்னதை தான் இவங்க சொல்லுவாங்க. இவங்க ஒரு நாள் சொல்ல மாட்டாங்க, இப்னு கசீர் ஒரு நாள் சொல்ல மாட்டார், தான் ஐடியாவை சொல்ல மாட்டார். விளங்குச்சா? அவர்